அப்போ ஃபர்ஸ்ட் 4 சாப்டர்ஸ் நம்ம வேர்ஸ் பை வேர்ஸா நம்ம படிச்சுட்டு வந்துருக்கிறோம் நம்மளோட ரெகுலர் பைபிள் ஸ்டடியில. ஆம், இப்போ வந்து இந்த புக்கு தான் நமக்கு நெக்ஸ்ட் இயர்ல குவிஸுக்கும் வரப்போகுது அப்படிங்கிறதுனால குயிக்கா ஒரு ரீகேப் நம்ம பண்ணிடுவோம். ஃபர்ஸ்ட் 4 சாப்டர்ஸ் என்னென்ன படிச்சிருக்கிறோம் அப்படிங்கிறத. அதுக்கப்புறமா நெக்ஸ்ட் வீக்ல இருந்து 5th சாப்டர்ல இருந்து கன்டினியூ பண்ணும்போது, இதுவரைக்கும் யாராவது வராம இருந்திருந்தாலோ, இல்ல சில கிளாஸஸ் நான் மிஸ் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிற மாரி இருந்தாலும், நமக்கு வந்து வி ஆல் வில் பி ஏபிள் டூ கேட்ச் அப். அதுலேருந்து அப்புறம் அந்த 5th சாப்டர்ல இருந்து வி ஆல் கேன் டிராவல் டுகெதர். ரொம்ப பியூட்டிஃபுல்லான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி ஃபார் ஆல் ஆஃப் அஸ் டு ஸ்டடி டுகெதர். ஐ அம் ரியலி ரியலி எக்ஸைட்டட். எனக்கு இந்த இது வரும்போதே எனக்கு அப்படிதான் தோணுச்சு. கொஸ்டின் எடுக்கிறவங்களாம் நம்மளான்னு இந்த வாட்டி நம்ம எல்லாரும் சேர்ந்து ஒரு கை பார்த்துருவோம். அப்படிதான் இருந்தது. ஸோ ஐ ஐ ஹோப் தி சேம் எக்ஸைட்மெண்ட் ஸ்டேஸ் வித் ஆல் ஆஃப் யூ. அண்ட் ஆஸ் யூசுவல் நம்ம பண்ற ரீகேப் நேத்து தான் ஆக்சுவலி கொஞ்சம் நம்ம டிசைட் பண்ணோம் தட் வி ஹேவ் டு டூ திஸ் ரிவிஷன் ஸோ இட் வில் பி ஹெல்ப்ஃபுல் அப்படின்னு. ரிவிஷன் அப்படின்னு தான் முதல்ல ஆக்சுவலி நம்ம ஸ்டார்ட் பண்ணோமே. லைக் அப்படி ரிவைஸ் பண்ணிட்டு போயிருவோம் 4 சாப்டர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு. பட் லேட் லாஸ்ட் நைட் வந்துட்டு வேண்டாம் ரீகேப்பாவே பண்ணிருவோமே! ஸோ இன்னும் கொஞ்சம் பெட்டரா இருக்கும். 4 சாப்டர்ஸ் தானே! அப்படின்னு சொல்லிட்டு ஐ ட்ரைட் மை பெஸ்ட். ராத்திரி நான் உட்காந்தது காலையில 4 மணி ஆயிருச்சு முடிக்கும்போது. பட் ஐ வாஸ் ரியலி ஹேப்பி இட் கேம் அவுட் வெல். முடிஞ்ச அளவுக்கு நான் டீட்டெயில்ஸ் கொண்டு வந்திருக்கேன். எப்பவும் போல ரீகேப் போல நல்ல பேக்கிரவுண்ட பார்த்து செட் பண்ணிட்டு, அதுக்கப்புறம் தான் நம்ம இந்த புக்குக்குள்ளேயே நம்ம போக போறோம். ஸோ பைபிள் குவிஸ் அட்டெண்ட் பண்ண போறோங்கிற மைண்ட் செட்ல இந்த ரீகேப்பை நீங்க பார்க்காதீங்க. பிகாஸ் நிறைய அடிஷ்னல் இன்ஃபர்மேஷன்ஸ் நான் இதில் கொண்டு வந்திருந்திருப்பேன். அண்டர்ஸ்டாண்டிங் பர்பஸ்க்காக மட்டும்தான் இந்த ரீகேப்பு. பைபிள் குவிஸுக்காக நீங்க வந்து தனியா உட்காந்து நீங்க படிக்கிறது தான் ஐ வுட் ரெக்கமெண்ட் இட். பிகாஸ் ஏன்னா புக்ல ஜட்ஜஸ் புக்ல இல்லாத நிறைய விஷயங்கள் இந்த ரீகேப்ல இருக்கும். தட் இஸ் ஹவ் யூ ஆல்வேஸ் டூ த ரீகேப். ஸோ வந்து நிறைய விஷயங்கள் அவுட் ஆஃப் கான்டெக்ட் மாதிரி உங்களுக்கு படலாம். ஸோ ஜஸ்ட் ஃபாலோ அலாங் and then continue to read individually. All right, so start பண்ணுவோம். So outline, ஜட்ஜஸ் புக்கோட அவுட்லைன் எல்லா புக்குலையும் நம்ம ஃபர்ஸ்ட் அவுட்லைன் பார்த்துட்டு போவோம். ரொம்ப சிம்பிளா இந்த ஜட்ஜஸ் புக்கை நம்ம அவுட்லைனை வந்து ஸ்ப்ளிட் பண்ணிக்கலாம். 3 டிஃப்ரெண்ட் செக்ஷனாக நம்ம ஸ்ப்ளிட் பண்ணிக்க முடியும். சாப்டர் 1 and 2 ஒரு செக்ஷன் இன்ட்ரடக்ஷன் டு ஜட்ஜஸ் எரக்ட்ஸ். வெரி இன்ட்ரடக்ஷன் ஒன்லி. அதில் ஜட்ஜஸ் யாருமே வர மாட்டாங்க. அதில் யாரை பற்றியும் சொல்லியிருக்கப்படாது. வெறும் இன்ட்ரடக்ஷன் மாத்திரம். 3 to 16 அந்த சாப்டர்ஸ்ல தான் ஆக்சுவல் ஜட்ஜஸ் பார்த்தீங்கன்னா எல்லா விஷயங்களுமே வந்துட்டு கவர் ஆயிருந்திருக்கும். சாப்டர் 17 to 21 எண்ட் ஆஃப் ஜட்ஜஸ் எரா. இதுல ஜட்ஜஸ் பத்தி எதுவுமே இருக்காது. எண்ட் ஆஃப் த ஜட்ஜஸ் எரா. அதுக்கப்புறமா அப்படியே ஃபாலோ ஆகி போறது நமக்கு தெரியும் அடுத்த வருது என்னன்னு சொல்லிட்டு. ஸோ இந்த 3 to 16 சாப்டர்ஸ்ல தான் மெயின் ஜட்ஜஸோட அவங்களோட அந்த பீரியட் வரும். இதுலயும் பாத்தீங்கன்னா நான் உங்களுக்கு வந்து அந்த பிரேக் டவுன் போட்டிருப்பேன். என்னென்ன சாப்டர்ல எந்தெந்த ஜட்ஜை பத்தி நம்ம படிக்கிறோம் அப்படின்னு. ஒரே சாப்டர்ல 3 ஜட்ஜஸ் பத்தியும் படிக்கிறது உண்டு. ஒரே ஜட்ஜை பத்தி 3-4 சாப்டர்ஸ்லயும் படிக்கிறது உண்டு. ஸோ அந்த மாதிரி இருக்கு. இதுல நான் ஹைலைட் பண்ணி போல்டுல போட்டிருக்கிறவங்கள தான் ஆக்சுவலி வி கன்சிடர் them as ஜட்ஜஸ். ஜட்ஜஸ் எத்தனை பேருன்னா 12 பேர். அவ்வளவுதான். நம்பர் இஸ் 12. நிறைய இடத்துல பாத்தீங்கன்னா 13 சொல்லுவாங்க, 14 சொல்லுவாங்க. ரீசன் பீயிங் இங்க நான் போட்டிருக்கிற பாத்தீங்களா பாராக் அப்படிங்கிறவரையும் அபிமெலேக் இவங்களையும் வந்து ஜட்ஜஸ் கூட்டத்துல சிலர் வந்து மேப்ஸ்ல ஆட் பண்ணியிருந்திருப்பாங்க. அப்படி நீங்க கவுண்ட் பண்ணி போனீங்கன்னா யூ வில் எண்ட் அப் மோர் தேன் 12 ஜட்ஜஸ். பட் அப்படி இல்ல. பாராக் அண்ட் அபிமெலேக் வந்து ஜட்ஜஸ் இதுல கவுண்ட் ஆக மாட்டாங்க. they were actually warriors. They were part of the journey. they were living during the period of judges. அவங்களுக்கு அங்க ஒரு இம்பார்ட்டன்ஸ் இருந்தது. பட் ஆக்சுவலி அவங்க ஜட்ஜஸா கன்சிடர் ஆவாங்கன்னா கிடையாது. ஸோ நமக்கு ஜட்ஜஸ்ன்னு பார்த்தோன்னா 12 ஜட்ஜஸ் தான். அண்ட் இஃப் யூ டோன்ட் ஹேவ் அ பென் அண்ட் பேப்பர் வித் யூ, I'll give you few seconds. ப்ளீஸ் கிராப் ஒரு நோட்டை போட்டு வச்சிருந்தீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும். நிறைய விஷயங்கள் இந்த கிளாஸ்ல இருந்தே ஃபர்ஸ்ட் 4 சாப்டர்ல ஈஸியா உங்களால நோட்ஸ் எடுத்துட்டு போயிட முடியும். இட் வில் பி ரியலி ஹெல்ப்ஃபுல். ஸோ இஃப் யூ வாண்ட் டு ஜஸ்ட் குயிக்லி கிராப். ஸோ 12 ஜட்ஜஸோட நேம் வந்து நம்ம ஒரு ஜட்ஜஸ் படிச்சுட்டு வரும்போதே நமக்கு அந்த ஆர்டர் வந்து நமக்கு மனப்பாடம் ஆயிரும், மெமரைஸ் ஆயிரும். திருப்பி உட்காந்து படிக்க வேண்டியதில்லை. அத்னியல், எஹத், ஷம்கார் இந்த ஆர்டரை தான் போட்டிருக்கிறேன். டெபோரா, கிடியான், தோலா, ஜாயிர், ஜப்தா, இப்சான், இலான், அப்தான், சாம்சன். இதோட வந்து அந்த 12 ஜட்ஜஸோட லிஸ்ட் முடிஞ்சிடும். அதுக்கப்புறமா 17 to 21 சாப்டர் அப்புறம் என்னங்கிறது நம்ம பார்ப்போம். ஓகே, ஆல்ரைட். நம்ம எப்பவும் போல ஸ்டார்ட் பண்றோம். இப்போ ஃப்ரம் த பிகினிங்ல இருந்து என்ன நடந்தது, எங்க இந்த ஜட்ஜஸ் வர்றாங்க, ஓவரால் பிக்சர்ல
வேர் டஸ் த எரா ஆஃப் ஜட்ஜஸ் ஃபிட் அப்படின்னு பார்த்தோம்னா, முதல்ல நமக்கு தெரியும் கார்டன் ஆஃப் ஈடன்ல தொடங்கி ஆடம் அண்ட் ஈவ் வந்து, அதுக்கப்புறமா அங்கிருந்து அவங்க ஆண்டவர் அவங்கள தள்ளி விட்டு, அவங்க உலகத்துக்கு வந்து, அதுக்கப்புறமா நோவாவின் காலம் வந்து, ஃப்ளட் நடந்து, டவர் ஆஃப் பேபல் எல்லாம் நடந்து, அதுக்கப்புறமா ஆபிரகாமோட காலம் வந்து, ஆபிரகாம், ஐசக், ஜேக்கப் அவங்களோட அந்த டைம் வந்து, அதுக்கப்புறமா ஜோசப் வந்து, ஜோசஃபோட டைம்ல ஜோசப் ஈஜிப்துக்கு போறதும், அதுக்கப்புறமா குடும்பமே ஈஜிப்துக்கு போறதும், ஈஜிப்ட்ல ரொம்ப வருஷம் இருந்து, அதுக்கப்புறம் அவங்க அங்க ஸ்லேவரியில இருக்கிறதும், ஸ்லேவரி முடிஞ்சு கர்த்தர் மோசேயை வைத்து இஸ்ரவேல் ஜனங்கள எகிப்து தேசத்துல இருந்து வெளியில கொண்டு வந்ததும், கொண்டு வந்து அந்த வனாந்தரத்தை எல்லாம் கடக்க செய்து, இடையில அங்க வந்து பாலும் தேனும் ஓடுகிற தேசத்துல வந்து அவங்க சேர போறதுக்கு முன்னாடி மோசஸ் மரித்து போகிறதும், மோசஸுக்கு அப்புறமா ஜாஷுவாங்கிற அந்த லீடர் எழும்புறதும், ஜாஷுவாவின் தலைமையில அவங்க எல்லாருமே போய் அந்த கானான் தேசத்துல கர்த்தர் ப்ராமிஸ் பண்ண அந்த தேசத்துல போய் அவங்க செட்டில் ஆகுறதும், அது வரைக்கும் நடந்துட்டு, அப்போ வர்றதுதான் இந்த எரா ஆஃப் த ஜட்ஜஸ். ஸோ இப்போ ஜட்ஜஸ் எப்போ வராங்க? இந்த ஜனங்க இஸ்ரவேலிலிருந்து அடிமைத்தனத்திலிருந்து போய் 40 வருஷம் பிரயாணம் பண்ணி போய் கானான் தேசத்துல போய் அவங்களுக்குன்னு ஏரியாவை கொடுத்து ஆண்டவர் செட்டில் பண்ணுவாரு. ஜாஷுவா அவங்க எல்லாத்தையும் செட்டில் பண்ணி வச்சிருப்பாரு. பண்ணிட்டு ஜாஷுவா இறந்துருவாரு. ஜாஷுவாவுக்கு அப்புறமா ஒரு ஃபாலோவிங் ஒரு சக்சஸர் லீடர் கிடையாது. அப்போ எழும்பி வர்ற அந்த ஒரு பீரியட்ல வர்றவங்க தான் த ஜட்ஜஸ். அதுக்கப்புறம் என்ன நடக்குது? ஜட்ஜஸ் பீரியட் முடிஞ்சதுக்கு அப்புறமா சாமுவேல் வராரு. சாமுவேல வந்து ஜட்ஜுன்னு சொல்லலாம், ப்ரீஸ்ட்ன்னு சொல்லலாம், ப்ராஃபெட்ன்னு சொல்லலாம். ஹிஸ் 3 in 1. ஸோ சாமுவேலுக்கு அப்புறமா ஜனங்க வந்து ராஜா வேணும் கேட்கறாங்க. ஸோ சவுல் ராஜாவாகிறாரு. அப்புறமா அந்த கிங்ஸ் நம்ம இப்பதான் பைபிள் கோர்ஸ் முடிச்சுட்டு வந்திருக்கோம். ஸோ கிங்ஸோட லைஃப் ஸ்டைல் எல்லாம் வருது. கிங்ஸ் முடிஞ்சதுக்கு அப்புறமா அவங்க வந்து அடிமைத்தனத்துக்குள்ளாக போறாங்க. சிரியாவுக்கு போறாங்க, பாபிலோனுக்கு போறாங்க. அதுக்கப்புறமா 70 இயர்ஸ் அங்க இருக்கிறாங்க. அப்புறமா அங்கிருந்து திரும்பி வர்றாங்க. திரும்பி வந்து இங்க கோயில கட்டுறாங்க. திருப்பி வந்து எஸ்ரா தலைமையில, நெகேமியா தலைமையில அப்படி திரும்பி வர்றாங்க. 3 டைம்ஸா வர்றாங்கன்னு உங்களுக்கு தெரியும். அதுக்கப்புறமா நடக்கிற காரியங்கள் இந்த தானியேலோட தீர்க்கதரிசன புஸ்தகத்துல நம்ம படிச்சோம் இல்லையா? அந்த ஒரு கிங்டம் என்னென்ன வரும், கிரீஸ் இது வரும், அடுத்தடுத்து கிங்டம்ஸ் என்ன வரும். ஸோ அந்த இது எல்லாத்தையுமே முடிஞ்சு ஃபைனலா வந்து ஜீசஸ் கிரைஸ்ட் வரைக்கும். இதுதான் ஓவரால் ஃப்ளோ. இந்த ஓவரால் ஃப்ளோல இப்ப நான் பாக்ஸ் போட்டு காட்டியிருக்கிற இந்த பர்ட்டிகுலர் பீஸ தான் நம்ம வந்து படிச்சுட்டு இருக்கிறோம். அந்த புக்ஸ தான் நம்ம இன்னைக்கு ரீகேப்பும் பண்ண போறோம். ஓகே. ஆல்ரைட். இப்ப இதுல வந்து இந்த ஒரு ஃப்ளோல பாத்தீங்கன்னா, நான் ஜஸ்ட் வந்து இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்திலிருந்து கிளம்பி வந்துட்டாங்க. இப்ப அந்த ஒரு போர்ஷன மட்டும் கொஞ்சம் ரீகேப் பண்ணுவோம். கிளம்பி வந்துட்டாங்க. வந்துட்டு இருக்கிறாங்க. ஆன் த வே இன்னும் போய் கானான போய் சேரல. அப்ப நடையில என்ன நடக்குது? நடந்து வராங்க. மூவிங். அங்க நெறைய மர்மரிங் இருக்கு நமக்கு தெரியும். போற பக்கமெல்லாம் ஏதாவது ஒரு கம்ப்ளைண்ட் இருந்துட்டே தான் இருக்குது. அதுக்கப்புறமா ஒரு ரெபெல்லியன் ஒண்ணு நடக்குதுன்னு நமக்கு தெரியும். யார் பெருசுங்கிற மாரி எல்லாம் வருது. அதுக்கப்புறமா கர்த்தர் வந்து 20 வயசுக்கு மேல இருக்கிறவங்கள எல்லாத்தையும் வந்து கர்த்தர் அழிக்கிறாரு. அதுவுங்க நடக்குது. அதுக்கப்புறமா ஆண்டவரே வந்து ஒரு பிளேக் அனுப்புறாரு. அங்கருந்து அதுக்கப்புறமா அந்த செர்பென்ட் ஆஃப் பிராஸ் நமக்கு என்னன்னா நெஹுஷ்தான் இல்லையா? படிச்சிருக்கிறோம். அது அந்த இன்சிடென்ட் நடக்குது. அதுக்கப்புறமா அப்படியே கன்டின்யூ ஆகுறாங்க. இந்த இடத்துல தான் என்ன ஆகுது? யோர்தான் நதி கிட்ட வராங்க. வரும்போது அங்க என்ன ஆயிருது? மோசே இறந்து போயிடுறாரு. இப்போ மோசே இறந்து போகும்போது, மோசே கூடவே மோசேக்கு ஒரு 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 சக்சஸரா கூடவே வளர்ந்து வந்தவர் தான் ஜாஷுவா. ஸோ மோசஸ் இறந்த உடனே ஜாஷுவா வந்து சார்ஜ் எடுக்கிறாரு. அவர் தான் நெக்ஸ்ட் லீடரா வர்றாரு. அவர் ஜனங்கள நடத்தி கொண்டு போறாரு. யோர்தான் நதிய கடக்குறாங்க. நதி பிளக்கிறதெல்லாம் நமக்கு தெரியும். கடக்குறாங்க. அதுக்கப்புறமே இப்போ உள்ள வந்து தேசத்துக்குள்ளாக வந்துட்டாங்க. உள்ள வந்ததுமே என்ன ஆகுது? அப்படியே ஜஸ்ட் லைக் தட் வந்துட்டாங்கன்னா கிடையாது. நெறைய ஆம் எ பேட்டில்ஸ், வார்ஸ் எல்லாத்தையும் நம்ம பார்க்குறோம். அது எல்லாத்தையுமே தாண்டி தான் வர்றாங்க. கில்காலுக்கு வராங்க. அதுக்கப்புறம் எரிகோல என்ன நடந்ததுன்னு நமக்கு தெரியும். எரிகோ பட்டணம் எப்படி அழிந்ததுன்னு நமக்கு தெரியும். அதுக்கப்புறம் ஆயி பட்டணத்துல முதல்ல எப்படி தோத்துட்டு வந்தாங்க. அதுக்கப்புறமா திருப்பி எப்படி ஜெயிச்சாங்க. அதெல்லாம் நமக்கு தெரியுது. எல்லாம் முடிஞ்சு அங்க வந்து செட்டில் ஆகும்போது, ஜாஷுவா என்ன பண்றாரு? கல்ல எடுத்து வச்சு எழுதுறாரு. மோசேயோட எல்லாவோட அந்த லாயும் எழுதி இஸ்ரவேல் ஜனங்கள் முன்னாடி அத வந்து வைக்கிறாங்க. ஸோ இதுவரைக்கும் நடந்தது. இப்போ ஜாஷுவா மரித்தும் போயிடுறாரு. ஓகேவா? மரித்து போனதுக்கு அப்புறமா வர்றவங்க தான் இந்த ஜட்ஜஸ். ஓகேங்களா? ஸோ கொஞ்சம் கொஞ்சம் அப்படி ஜூம் பண்ணி அந்த ஒரு சின்ன போர்ஷன மட்டும் நம்ம இப்போ வந்து திருப்பி ரீகால் பண்ணியிருந்திருக்கோம்.
இப்ப ஜாஷுவாவோட அந்த ஒரு லாஸ்ட் போர்ஷன்ல இருந்து கன்டின்யூ பண்ணி வந்தாதான் ஒரு கோர்வை வரும் இல்லையா? எடுத்ததுமே ஜட்ஜஸ்குள்ள போனா அவ்வளவு ஒண்ணும் நல்லாவும் இருக்காது. ஸோ ஜாஷுவாவோட லாஸ்ட் சாப்டர்ல இருந்து ஒரு கோர்வையா நம்ம கொண்டு போறோம். ஓகேங்களா? இப்ப ஜாஷுவாவோட அந்த த்ரோ பேக் பார்த்தோம்னா, ஜஸ்ட் லைக் த ஜாஷுவா அண்ட் பீப்பிள் அங்க உள்ள வந்து அப்படியே அப்படியே வரும்போது ஆண்டவர் சொன்ன பாலும் தேனும் ஓடுற அந்த தேசம் வந்து அப்படியே எம்ப்டியா காலியா அவங்க வந்து செட்டில் ஆகுறதுக்காக ரெடியா இருந்ததா அப்படின்னு கேட்டா கிடையாது இல்லைங்களா? அவங்க எல்லா இடத்துலயும் எத்தனையோ ராஜாக்களை வந்து அவங்க எதிர்த்து எதிர்த்து அவங்க வின் பண்ணி வர வேண்டியதா இருந்தது. இப்ப இந்த ஒரு பர்டிகுலர் மேப் எதுக்கு போட்டிருக்கேன்னா, ஜாஷுவா வந்து 33 கிங்ஸ் வரைக்கும் அவர் ஃபைட் பண்ணியிருந்திருக்காரு. இது எல்லாமே பைபிள்ல ரெக்கார்ட் ஆயிருக்கானா கிடையாது. ஆனா நம்ம 1, 2 தான் படிச்சிருப்போம். எரிகோ படிச்சிருந்திருப்போம், ஆயி படிச்சிருந்திருப்போம், 1, 2 படிச்சிருந்திருப்போம். பட் ஆக்சுவலி ஸ்பீக்கிங் இத்தனை ராஜாக்களையுமே வந்து 33 கிங்ஸ வந்து ஃபைட் பண்ணி தான் அவங்க அந்த தேசத்துக்குள்ள போய் அத வந்து ஆக்கிரமிப்பு பண்ணவே போறாங்க அப்படிங்கிறது. அப்ப இந்த இடத்துல தான் போய் அப்போ ரைட் சைடு, லெஃப்ட் சைடு எல்லாத்தையும் வந்து அவங்க வந்து இப்போ ஆக்கிரமிக்க போறாங்க. ரொம்ப இன்ட்ரஸ்டிங்கா இருக்கும். அடுத்த சில ஸ்லைட்ஸு எல்லாமே மேப்பா இருக்கும். கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணீங்கன்னா, ரொம்ப ஈஸியா நமக்கு இந்த டிரான்சிஷன கொண்டு போயிரலாம். ரொம்ப அழகா புரியும். ஓகே. இப்போ வந்து அவங்க ப்ராமிஸ் லேண்ட்குள்ள வந்துட்டாங்க. ஜாஷுவாவோட தலைமையில ப்ராமிஸ் லேண்ட்குள்ள என்டர் ஆயாச்சு. என்டர் ஆனதுக்கு அப்புறமா இந்த கோத்திரங்கள் எல்லாம் எப்படி வந்து செட்டில் ஆகுறாங்க? அவங்க என்னென்ன பிளேஸ வந்து அந்த ஹோல் கானான் தேசத்துல இந்த 12 ட்ரைப்ஸ் இருக்கு இல்லையா? எப்படி வந்து அந்தந்த பிளேஸ் வந்து ஆக்குபை பண்ணிக்கிறாங்க அப்படிங்கிறது தான் இந்த ஸ்லைட்ல இந்த மேப்ல போட்டிருக்கேன். இதுல பார்த்தீங்கன்னா, இந்த டெட் சி இது வந்து யோர்தான் நதி. ஓகேவா? ஜோர்டன் ரிவர். இப்ப இந்த ரிவருக்கு ரைட் சைட்லயும் இப்ப நம்ம பார்த்தோம்னா, ரிவருக்கு ரைட் சைட்லயும் ஆள் இருக்கு. லெஃப்ட் சைட்லயும் ஆள் இருக்கு. இப்ப இதுல ஈஸியா நான் எப்படி இதுவரைக்கும் நம்ம ஞாபகம் வச்சுக்குவேன். இந்த சைட்ல யார் இருக்கான்னா, ஆப்வியஸ்லி பார்த்தாலே தெரியும். ஃபர்ஸ்ட் லெட்டர் கூட்டி போட்டீங்கன்னா எம்ஜிஆர். நமக்கு மறக்கவே மறக்காது. அந்த பேர ஞாபகம் வச்சோம்னாலே, இந்த சைட்ல என்ன 3 கோத்திரம் இருந்ததுன்னு தெரிஞ்சிரும். மானாசே, காத்து, ரூபன். இதுதான் 3 கோத்திரம். மீதி அத்தன கோத்திரமுமே எந்த பக்கம் இருந்தது? நம்ம பார்க்கும்போது நமக்கு லெஃப்ட் சைட்ல தான் இருந்தது. மானாசே ஒரு கோத்திரம் மட்டும் தான் ஆக்சுவலி போத் லெஃப்ட் அண்ட் ரைட்ல ஸ்ப்ளிட் ஆயிருந்தது. அது வந்து அவ்ளோ பெரிய ஒரு கோத்திரமா இருந்ததுனால. இதுல யாருக்காவது தெரியாம இருந்ததுன்னா, நம்ம வந்து ஆக்சுவலி ஜேக்கபோட பசங்க அப்படின்னு சொல்லி எடுத்துட்டு வரும்போது, அதுல லீவைஸ் வருவாங்க. ஜோசஃபும், லீவையும் தான் அங்க வந்து ட்ரைப்ஸ்ல இருந்திருக்கணும். ஆனா நம்ம ட்ரைப்ஸ்ன்னு பார்க்கும்போது, அதுல லீவைட்ஸ வந்து நம்ம தனியா ட்ரைபா பிளேஸ் ஆக்குபை பண்ற இடத்துல நம்ம வந்து அவங்கள தனியா ஒரு ட்ரைபா நம்ம வந்து கன்சிடர் பண்ணியிருந்திருக்க மாட்டாங்க. ஏன் பண்ணியிருக்க மாட்டாங்கன்னா, அது அவங்களுக்கான ஒரு காலிங். அவங்க ப்ரீஸ்ட்டா இருந்ததுனால, தே டிட்ன்ட் ரியலி ஓன். அவங்களுக்குன்னு ஒரு இன்ஹெரிட்டன்ஸ் எப்பவுமே இருந்தது கிடையாது. அவங்க கர்த்தரோட ஜனங்கள் அப்படிங்கிற மாரி கணக்கு. அவங்க இருக்கிற எல்லா இடத்துலயும் வந்து அவங்க ஸ்ப்ளிட்டா இருந்திருக்கணும். அவங்களுக்குன்னு தனியா ஒரு இடத்துல பிகாஸ் அவங்க தான் ப்ரீஸ்ட். அவங்க தான் எங்க போனாலும் அந்த கர்த்தரோட காரியத்தை எடுத்து நடத்தணுங்கிறதுனால, அவங்க ஸ்ப்ளிட் ஆயி, ஸ்ப்ரெட் ஆயி இருப்பாங்க. ஸோ அப்போ அவங்கள வந்து அப்படியே இந்த ஆக்குபை பண்ற அந்த இடத்துல அவங்கள தனியா வச்சோம்னா 11 பேர் தானே இருப்பாங்க. எப்படி 12 ஆச்சு அப்படின்னா, ஜோசஃபோட பசங்க மானாசே, எப்ராஹிம். மானாசே, எப்ராஹிம் 2 பேருமே ஜேக்கபுக்கு கிராண்ட் சன்ஸ். அவங்க சன்ஸ் கிடையாது, கிராண்ட் சன்ஸ். ஜோசஃபோட பசங்க. ஆனா ஜோசப்க்கு நீங்க தனியா வந்து நம்ம எங்கேயுமே பார்க்க மாட்டோம். ட்ரைப்ன்னு சொல்லிட்டு. ஜோசஃபோட 2 பசங்க அங்க ஃபில் ஆகுறாங்க. லீவைட்ஸ் வெளியில எடுக்கப்படுறதுனால மீன்ஸ் அவங்கள செக்ரிகேட் பண்ணதுனால, இது வந்து 12 ட்ரைப்ஸ் அப்படின்னு சொல்லி இப்படி செட் ஆகுது. இது இது இந்த இதுல பார்த்தீங்கன்னா, இந்த மேப்ல ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு இந்த டான் அப்படிங்கிற அந்த இது வந்து இந்த ஒரு இடத்துல மட்டும் தான் காட்டியிருந்திருப்பாங்க. ஆக்சுவலி எ போர்ஷன் ஆஃப் அவங்க வந்து இந்த டாப்ல கூட ஆக்சுவலி இருப்பாங்க. அது இந்த மேப்ல இல்ல. அம் ஒரு சின்ன இடத்துல அவங்க இங்கேயும் ஸ்ப்ளிட் ஆயிருப்பாங்க. அங்கேயும் ஒரு இடத்துல அவங்களுக்கான ஒரு ஆக்குபை பண்ணி வச்சிருந்திருப்பாங்க. ஸோ இப்படிதான் வந்து இவங்க வந்து அவங்களுக்குன்னு இடத்த ஒதுக்கி ஜாஷுவாவோட தலைமையில வந்து இவங்க வந்து இங்க செட்டில் ஆகுறாங்க. ஓகேவா? அடுத்த ஸ்லைடுக்கு போனோம்னா, ஓகே. இப்போ ஒரு 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 கம்பேரிசன் இத போட்டு வச்சிருக்கேன். இது என்னன்னு கேட்டீங்கன்னா, இப்ப இவங்க இப்படிதான் வந்து செட்டில் ஆகுறாங்கன்னு நம்ம பார்த்துட்டோம். ஆனா இவங்க இப்படி வந்து செட்டில் ஆகுறதுக்கு முன்னாடி ஆக்சுவலி அங்க எப்படி இருந்தது? அப்ப யாரோ இருந்திருக்காங்க. அது ஒண்ணும் எம்ப்டி லேண்ட் கிடையாது இல்லையா? அதனால தான் ஆண்டவர் சொல்றாரு, "நீ அவங்கள எல்லாத்தையும் அடிச்சு தொரத்திட்டு நீ அங்க போய் குடியேறு" அப்படின்னு சொல்லி சொல்றாரு. அப்ப யார் இருந்தா? அப்படிங்கிற காட்டுறதுக்கு தான் இந்த மேப்ப போட்டிருக்கிறேன். இப்ப இதுல பார்த்தீங்கன்னா, கானனைட்ஸ் இருந்தாங்க, பெரிசைட்ஸ் இருக்காங்க, ஹிட்டைட்ஸ் இருக்காங்க, அமோரைட்ஸ், மோவாபைட்ஸ், ஆம் ஹீவைட்ஸ் இவங்க எல்லாருமே இந்த ஏரியால தான் ஃபர்ஸ்ட் இருந்திருந்திருக்காங்க. இது எப்போ? பிஃபோர்
இஸ்ரேல் பீப்புள் ஆக்சுவலி கேம் டு டேக் ஓவர் த ப்ராமிஸ் லேண்ட். அவங்க வர்றதுக்கு முன்னாடி இந்த ஜாதிகள் தான் அங்க குடியிருந்தது. ஓகேங்களா? இப்போ அவங்க எகிப்துல இருந்து வந்து அந்த ப்ராமிஸ் லேண்ட்குள்ள வந்து இப்போ அவங்க வந்து ஆக்கிரமிக்க பண்ணும்போது அவங்களுக்கு பிரிச்சு கொடுக்கப்பட்ட இடங்கள் இதுதான். இப்ப இதையும் ஒரு சைட் வைஸ் அப்படியே கம்பேரிசன் நம்ம பார்த்துட்டே வந்தோம்னா நமக்கு ஈஸியா புரியும் அந்த ஃபைட்ஸ் எல்லாம் நடக்கிறது. ஓகேங்களா? இப்ப யோர்தான் நதி இங்க இருக்குதா இந்த சைட்ல. இப்ப இந்த யோர்தான் நதிக்கு லெஃப்ட் சைட்ல பாத்தீங்கன்னா இங்க யாரு இருக்கா? கானனைட்ஸ், பெரிசைட்ஸ், கானனைட்ஸ். இதே இங்க தான் ஜோர்டான் நதி இருக்கு. இப்ப ஜோர்டானுக்கு இந்த பக்கம் யாரு இருக்கிறா? மானசே இருக்கிறாங்க. இப்ராஹிம், பெஞ்சமின் அப்படியே இந்த இது வருது. இப்ப இந்த டெட் சீக்கு இந்த பக்கம் யாரு இருக்கிறா? இங்க ஜெபூசைட்ஸ் வர்றாங்க. இந்த இடத்துல ஜூடா இருக்காங்க. சோ இது அப்படியே கொஞ்சம் கம்பேர் பண்ணிட்டே வந்தோம்னா நமக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும். ஒரு ஒரு அந்த ஃபைட்டையும் நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்கு. ஓகே. இந்த 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 ஸ்லைட நம்ம திருப்பி திருப்பி நெறைய வாட்டி நம்ம பார்ப்போம். டுவர்ட்ஸ் தி ரீகேப் ஜர்னில. பட் ஐம் ஜஸ்ட் ஷோயிங் யூ. ஓகே. இப்ப ஜாஷுவா 24ல இருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ண போறோம். இப்ப ஜாஷுவா 24ல என்ன நடந்தது? லாஸ்ட் சாப்டர் ஆஃப் புக் ஆஃப் ஜாஷுவால. இப்ப எல்லாரும் வந்து அங்க வந்து செட்டில் ஆயிட்டாங்க. அப்ப ஜாஷுவா வந்து எல்லா ட்ரைப்ஸ் இருக்கிறவங்களையும் கூப்பிடுறாங்க. வேர் இஸ் ஹி காலிங்? ஹி இஸ் காலிங் தெம் டு செகெம். ஐ ரியலி வாண்டட் டு டூ போத் தமிழ் அண்ட் இங்கிலீஷ். நேத்து கொஞ்சம் ரொம்பவே டைம் கன்ஸ்ட்ரெயின்ட் ஆயிடுச்சு. எனக்கு ரொம்ப லேட் ஆயிடுச்சுங்கிறதுனால ஐ குடன்ட் டூ இட். ஸோ ஈஸியா இங்கிலீஷ்ல போட்டுட்டு போயிருக்கிறேன். பட் ரொம்ப ஸ்டோரி மாதிரி தானே போகும். ஸோ நீங்க அதுக்கப்புறமா தமிழ் பைபிள்ல எடுத்து வாசிச்சுக்கோங்க. ஸோ அவங்கள வந்து எல்லாத்தையும் செகேம்ல வந்து கூப்பிட்டுக்கிறாரு. கூப்பிட்டு யார் யாரை வர சொல்றாங்க? எல்டர்ஸ், லீடர்ஸ், ஜட்ஜஸ் எல்லாரையுமே வந்துட்டு ஜட்ஜஸ் அப்படின்னா ஆக்சுவலி நம்ம பார்க்க போற ஜட்ஜஸ் கிடையாது. அந்த லோக்கல் இன்டர்னல் ட்ரைபுக்குன்னு சில ஜட்ஜஸ் செட் பண்ணி வச்சிருந்திருப்பாங்க இல்லையா? அவங்கள தான் இங்க மீன் பண்றாங்க. எல்லாரையும் கூப்பிட்டுட்டு எல்லாரையும் வந்து நிறுத்தி ஆண்டவருக்கு முன்னாடி நிறுத்துறாங்க. நிறுத்தும்போது ஜாஷுவா அங்க கொண்டு வந்து நிறுத்தும்போது ஆண்டவர் அவங்க கூட பேசுற வார்த்தை. ஆண்டவர் அவங்க கூட என்ன சொல்றாரு? நீங்க யோர்தான் நதியை கடந்து வந்தீங்க, எரிகோக்கு வந்தீங்க. மென் ஆஃப் எரிகோ ஃபாட் அகேன்ஸ்ட் யூ. அதுக்கப்புறமா எரிகோ மாத்திரம் இல்ல, அமோரைட்ஸ் ஃபைட் பண்ணாங்க, பெரிசைட்ஸ். இப்ப இந்த நேம் எல்லாம் உங்களுக்கு அங்க ஈஸியா வந்து இப்ப நம்ம மேப்ப பார்த்தோம் இல்லையா? அந்த மேப்ல இருக்கிற அந்த நேம் எல்லாமே நீங்க இங்க பாப்பீங்க. ஸோ யூல் கெட் மோர் ஃபெமிலியரைஸ் டு தீஸ் நேம்ஸ். அமோரைட்ஸ், பெரிசைட்ஸ் பார்த்தோமா 2 கானானைட்ஸ்க்கு இடையில பெரிசைட்ஸ் இருந்தாங்க. ஹிட்டைட்ஸ் கீழ இருந்தாங்க. ஹீவைட்ஸ் மேல இருந்தாங்க. ஜெபூசைட்ஸ் வந்து ஜூடா சைட்ல இருந்தாங்க. ஸோ இதெல்லாம் அப்படியே உங்களுக்கு மைண்ட்ல செட் ஆயிட்டே வரணும். ஸோ இவங்க எல்லாருமே இருந்தாங்க. இவங்க எல்லார் மேலயும் நான் வந்து உங்களுக்கு ஐ கேவ் யூ விக்டரி. நீங்க ஜெயிச்சதுனால இட்ஸ் நாட் பிகாஸ் ஆஃப் யுவர் ஸ்வாட்ஸ் ஆர் பவுஸ் தட் தட் யூ சக்சீடட் தேர். இன்ஸ்டெட் ஐ கேவ் யூ த லேண்ட். நீங்க இது தமிழ்ல இந்த வசனம் ரொம்ப அழகா இருக்கு. அதனால இந்த ஒரு வசனத்தை மட்டும் நான் தமிழ்ல போட்டிருக்கேன். நீங்க பண்படுத்தாத தேசத்தையும் நீங்க கட்டாத பட்டணங்களையும் உங்களுக்கு நான் கொடுத்தேன். which means you didn't do anything at all. எல்லாமே ரெடியா இருந்தது. ஐ ஜஸ்ட் கேவ் இட் டு யூ. அவைகளில் வந்து நீங்க இப்ப என்ன பண்றீங்க? குடியிருக்கிறீர்கள். நீங்கள் நடாத திராட்சை தோட்டங்களின் பலனையும் ஒலிவத் தோப்புகளின் பலனையும் புசிக்கிறீர்கள். இது வந்து எவ்வளவு பிளஸ்ஸிங்கா ஆண்டவர் உங்களை கொண்டு வந்து அங்க வச்சிருந்திருக்காரு. அவ்வளோ ரெபல்லியன் நடந்துட்டு இருக்குது. அவ்வளோ பிரச்சனைகள், மர்மரிங், அவ்வளோ போராட்டங்கள். ஆனாலுமே ஆண்டவர் வந்து அப்படியே கொண்டு வந்து அழகா இந்த இடத்துல வந்து சேர்த்திட்டு சொல்றாரு, இங்க எல்லாமே உனக்கு இருக்குது. நீ எதையுமே நீ உன்னோட கையால நீ செய்யணும்னு பண்ண கிடையாது. நீ கஷ்டப்பட்டு பண்ண வேண்டியதே கிடையாது. நான் உன்னை கொண்டு வந்து இங்க சேர்த்திட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறமா சொல்றாங்க, அதனால ஃபியர் த லார்ட் அண்ட் சர்வ் ஹிம் ஹோல் ஹார்ட்டட்லி. இப்ப இந்த புக்கை நம்ம ரீகேப் பண்ணும்போதோ இனி கோயிங் ஃபார்வர்ட் நம்ம இந்த புக்கை படிக்கும் போதோ கூட ஒரு விஷயத்த நம்ம அப்படியே கம்பேர் பண்ணிட்டே வந்தோம்னா இந்த புக் ரொம்ப பியூட்டிஃபுல்லான புக், ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான புக். லாட் தட் வி கேன் லேர்ன் ஃப்ரம் இட். ஒரு சைட்ல இஸ்ரேல் ஜனங்க அவங்களுக்கு எகெயின்ஸ்டா அல்ல அவங்களோட அந்த கவுண்டர் இதா வந்து அதர் அதர் ட்ரைப் பீப்புள், அதர் அந்த மத்த ஜனங்கள் இருப்பாங்க இல்லையா அவங்க. இந்த பக்கம் அதே கம்பேரிசன்ல நம்ம இஸ்ரேல் ஜனங்களோட இடத்துல நம்மளையும் அந்த அதர் ட்ரைப் பீப்புள்னு இருக்காங்க இல்லையா அந்த இடத்துல நம்ம வாழ்க்கையில் இருக்கிற சில பாவமான காரியங்களையும் நம்ம வச்சு அப்படியே கம்பேர் பண்ணிட்டு வந்தோம்னா திஸ் புக் வில் ஸ்பீக் அ லாட் டு அவர் ஹார்ட்ஸ். நீங்க உங்க விஷயத்துல உங்க வாழ்க்கையில அது அப்படியே ஒரு கம்பேரிசன்ல கொண்டே வாங்க. ஸோ இப்போ ஆண்டவர் என்ன சொல்றாரு? இவ்வளோத்தையும் நான் பண்ணி நான் கூட்டிட்டு வந்து அங்க உட்கார வச்சுட்டேன். அவங்கள எல்லாத்தையும் நான் ஜெயிக்க வச்சுட்டேன். உன்னால முடியாது, நீ ஜெயிக்கல, நான் ஜெயிக்க வச்சேன். உன்னை கூட்டிட்டு வந்து இங்க உட்கார வச்சிருக்கிறேன். இப்போ நான் உங்ககிட்ட கேட்கறதெல்லாம் ஃபியர் த லார்ட் அண்ட் சர்வ் ஹிம் ஹோல் ஹார்ட்டட்லி. Put away forever the idols your ancestor worshipped. மொத்தமா ஆண்டவருக்கு பிடிக்காத விஷயம் விக்கிரக ஆராதனை. கர்த்தரை விட்டு விலகி போய் வேற காரியங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கறது. அந்த இடத்துல நம்ம வந்து வர்ஷிப் ஐடல்ஸ் அப்படின்னு சொல்லும்போது அந்த டைம்ல நம்ம வந்து ஆக்சுவல் பிசிக்கல் ஐடலா அவங்க மீன் பண்ணியிருந்தாலுமே கூட இப்போ நம்மளோட வாழ்க்கையில கர்த்தருக்கும் நமக்கு இடையில வர்ற எல்லாமே ஐடல்ஸ் தான். அது எதுவா இருந்தாலும் அதை விலக்கி போட்டுட்டு
நீங்க வந்து ஆண்டவர மாத்திரம் ஹோல் ஹார்ட்டடா சர்வ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி அந்த ஜனங்க கிட்ட ஜாஷுவா வந்து சொல்றாரு. சர்வ் த லார்ட் அலோன். இதுதான் அங்க மெசேஜ். ஓகேங்களா? கன்டினியூஸா ஒரு விஷயம் சொல்றாங்க. பட் இஃப் யூ ரெஃப்யூஸ் டூ சர்வ் த லார்ட், இல்ல நான் மொரண்டு பிடிக்க தான் செய்வேன் அப்படிங்கிற மாரி இருந்ததுன்னா, தென் சூஸ் டுடே. யார சர்வ் பண்றீங்க? இந்த வசனம் நம்ம எப்பவுமே ரொம்ப அதிகமா யூஸ் பண்ணுவோம். நானும் என் வீட்டாருமோ வென்றால் கர்த்தரையே சேவிப்போம். அதோட பேக்கிரவுண்ட் இங்க தான். எந்த இடத்துல நின்னு அவர் சொல்றாரு பாருங்க. ஜாஷுவா ஜனங்கள பார்த்து சொல்றாரு, "நீ சூஸ் பண்ணிக்க. நீ யார ஃபாலோ பண்றன்னு. கர்த்தர ஃபாலோ பண்றன்னா, முழு மனசா கர்த்தர ஃபாலோ பண்ணு. இல்ல வேற தெய்வத்த கும்பிட போறன்னா, அது நீ டிசைட் பண்ணிக்க. ஆனா நானும் என் வீடும் கர்த்தர மாத்திரமே சேவிப்போம்." அப்படின்னு சொல்லி சொல்றாரு. அவர் அப்படி சொன்ன உடனே ஜனங்க ரெஸ்பாண்ட் பண்றாங்க. "வி வுட் நெவர் அபாண்டன் த லார்ட் அண்ட் சர்வ் அதர் காட்ஸ்." நாங்க பண்ணவே மாட்டோம். இன்னைக்கு நம்மள மாரியே தான். நாங்க பண்ணவே மாட்டோம். அது மாத்திரம் இல்ல, கர்த்தர் செய்த நன்மைகள அழகா எடுத்து சொல்றாங்க. என்னன்னு, அவர் எங்கள ரெஸ்கியூ பண்ணாரு. அவர் எங்கள் மத்தியில அழகான நெறைய மிராக்கிள்ஸ் செஞ்சாரு. ஏன்னா, அத்தன வருஷம் நடத்தி கூட்டிட்டு வரும்போது கண்ணார பார்த்திருக்கிற மிராக்கிள்ஸ் எல்லாமே. எங்கள வந்து எகிப்திலிருந்து ரெஸ்கியூ பண்ணி கூட்டிட்டு வந்திருக்கிறாரு. எங்க முன்னாடி நெறைய மிராக்கிள்ஸ நடத்திருந்திருக்கிறாரு. நாங்கள் டிராவல் பண்ணி வரும்போது, வனாந்தரத்தின் வழியாக நாங்க கடந்து வரும்போது கூட எங்கள பிரிசர்வ் பண்ணி வச்சிருந்தாரு. இப்படியெல்லாம் பண்ண அந்த தெய்வத்த, அது மாத்திரம் இல்லாம அமோரைட்ஸ் மத்த நேஷன்ஸ் எல்லாத்தையும் எங்க முன்னாடி ஓட செஞ்சவரு. இப்படியெல்லாம் பண்ண தெய்வத்த நீ மாத்திரம் இல்ல, நாங்களும் கூட இதே தெய்வத்தா தான் என்ன பண்ணுவோம், சேவிப்போம். இந்த தெய்வத்த மாத்திரம் தான் சேவிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு, அவ்ளோ கான்ஃபிடென்ட்டா ஜாஷுவாக்கு ரிப்ளை பண்றாங்க. அப்பவும் ஜாஷுவா திருப்பி என்ன பண்றாரு? வார்ன் பண்றாரு. என்ன சொல்றாரு? ஆண்டவர் ரொம்ப பரிசுத்தமுள்ள தேவனா இருக்கிறாரு. அவரு வந்து பாவங்களை கொஞ்சம் கூட அவர் வந்து அவருக்கு he cannot stand with sin in us. He will not forgive your rebellion and your sins. If you abandon the Lord and serve other gods, he will turn against you and destroy you, even though he has been so good to you. இது பயங்கர ஸ்ட்ராங்கான ஒரு வேர்ட். இன்னைக்கு நமக்குமே இது பொருந்தும். கர்த்தர் என் வாழ்க்கையில ரொம்ப நல்லவரா இருந்திருக்காரு. இப்ப நான் என்ன சொல்றேனே, என்ன அங்கிருந்து கூட்டிட்டு வந்தாரு. அறியாத ஜாதியிலிருந்து என்ன ரட்சிக்க வச்சு கூட்டிட்டு வந்தாரு. என் வாழ்க்கைய அவ்ளோ அழகா நடத்திட்டு அப்படின்னு நான் சொன்னாலுமே, கர்த்தர் எனக்கு எவ்ளோ நல்லவராக இருந்த போதிலும், if I abandon him and if I turn against him and go and serve other things, other idols, God will turn against me. அதுதான் இங்க ஸ்ட்ராங்கான ஒரு பாயிண்ட். இந்த வெட்னஸ்டேல எத்தன பேர் மெசேஜ் செர்மன் கேட்டீங்கன்னு தெரியல. அந்த அந்த பாஸ்டர் ரொம்ப தெளிவா சொன்னார். Who said God will not punish? God will punish. கர்த்தர் வந்து வைராக்கியம் உள்ள தேவனா இருக்கிறார். அவர் எரிச்சல் உள்ள தேவனா இருக்கிறாரு. அவர் அன்பான தேவனாவும் இருக்கிறாரு. அதே சமயத்துல அவர் எரிச்சல் உள்ள தேவனாவும் கூட இருக்கிறாரு. அப்ப இந்த இடத்துல அவர் ரொம்ப தெளிவா சொல்றாரு. If you abandon, he will turn against you, which is a very dangerous situation. கர்த்தரே நமக்கு எதிராக வந்து நின்னுட்டாருன்னா, அதுக்கு மேல நம்ம வாழ்ந்து பிரயோஜனம் இல்ல. அப்ப அந்த மாரி ஒரு நிலைமைக்கு போயிறாதீங்க அப்படின்னு சொல்லி அவர் என்ன பண்றாரு? வார்ன் பண்றாரு. அப்ப பீப்பிள் சொல்றாங்க, "நோ, நோ, நோ. நாங்க வந்து ஆண்டவர மட்டும் தான் சேவிப்போம்." அப்படின்னு. அப்ப ஜாஷுவா சொல்றாரு, "யூ ஆர் அ விட்னஸ் டூ யுவர் ஓன் டெசிஷன்." உங்க மனசாட்சி தான் உங்களுக்கு முன்னாடி நிக்குது. யூ ஆர் அ விட்னஸ். யூ ஹேவ் சோசன் டு சர்வ் த லார்ட். அப்ப வந்து அவங்கள சொல்றாங்க, "ஆமாமா, வி ஆர் த விட்னஸ் டு வாட் வி ஹேவ் செட்." ரைட். அப்ப ஆல்ரைட் தென். அப்ப எல்லா ஐடலையும் டெஸ்ட்ராய் பண்ணிருங்க. டர்ன் யுவர் ஹார்ட்ஸ் டு த லார்ட் அண்ட் த காட் ஆஃப் இஸ்ரேல். சொல்லிட்டு அவங்கள அவங்கவங்க இடத்துக்கு திருப்பி அனுப்பி வச்சிரு. இது எல்லாமே எங்க நடக்குது? சீகேம்ங்கிற இடத்துல நடக்குது. எல்லாரையும் கூப்பிட்டு வச்சு இத செய்றாரு. அப்புறம் அவங்க அவங்கள திருப்பி அனுப்பிறாரு. ஓகே. அவங்க அவங்களுக்கு அலோகேட் பண்ண இடத்துல போய் நீங்க வாழ்ந்துக்கங்க அப்படின்னு சொல்லிட்டு. இன்னைக்கு நாள்ல இந்த இடத்துல வந்திருக்கிற நம்மளோடவும் கூட இந்த வார்த்தை இடைப்படட்டும். டர்ன் யுவர் ஹார்ட்ஸ் டு த லார்ட் த காட் ஆஃப் இஸ்ரேல். பிகாஸ் கர்த்தரை சேவிப்போம், கர்த்தரையே பின்தொடருவோங்கிறது நம்ம எடுத்திருக்கிற டெசிஷன். அதுக்கு நம்ம மனசு தான் சாட்சி. அதனால நம்ம பண்ற பாவங்கள் நமக்கே தெரியும். அதிலிருந்து வெளியில வந்தவர்களா கர்த்தரை நம்ம பின்பற்றலாம். ஓகே. தொடர்ந்து போனோம்னா இப்போ என்ன ஆகுது? எல்லாரையும் திருப்பி அனுப்பியாச்சு, முடிஞ்சது. இப்போ என்னாச்சு? ஜாஷுவா இறந்து போயிடுறாரு. அதோட ஜாஷுவாவோட புக் முடியுது. இப்ப ஜட்ஜஸ் 1க்குள்ள இப்பதான் நம்ம கால் எடுத்து வைக்கிறோம். இப்ப ஜட்ஜஸ் 1ல வரும்போது தொடக்கமே என்ன பார்க்குறோம்? ஜாஷுவா வந்து டைடு. இஸ்ரேல் வந்து இப்ப ஆண்டவர்ட்ட கேட்கறாங்க. டைரக்ட்டா கேட்கறாங்க. நாங்க ஃபர்ஸ்ட் போய் யார அட்டாக் பண்ணட்டும்? யாரு போய் ஃபர்ஸ்ட் கானானைட்ஸ அட்டாக் பண்ணட்டும்? அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க. இந்த இடத்துல ஒரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, மோசஸ் இல்லாதப்போ ஒரு பெரிய ஒரு ஒரு ரிஃப்ட் இவங்களுக்கு தெரிஞ்சதில்ல. பிகாஸ் மோசஸ்க்கு அப்புறம் ஸ்ட்ராங்கான இன்னொரு லீடர் வந்துட்டாரு ஜாஷுவா. ஜாஷுவாவுக்கு அப்புறமா ஒரு லீடர் இருந்தாங்களான்னு கேட்டா கிடையாது.
இல்லையா? ஸோ இட்ஸ் லைக் அது வந்து இது ஆண்டவரோட ஒரு செட்டப். இப்படிதான் ஆண்டவர் நடத்தி இருக்கிறாரு. பட் இந்த நாட்கள்ல நம்ம திங்க் பண்ணி பார்த்தோம்னா, இட்ஸ் ஆல்வேஸ் வெரி கிரிட்டிக்கல் தட் வி ஆல்வேஸ் ஹேவ் அ சக்சஷன் பிளான். அது நம்ம ஆஃபீஸ்ல இருக்கும்போது நம்ம இப்ப யூசுவலா ஐடி வேர்ல்ட்ல ரொம்ப என்ன ஆயிருச்சு, வி வாண்ட் டூ கிரியேட் டிபெண்டன்சி ஆன் அவர்செல்வ்ஸ். ஏன்னா டிபெண்டன்சி இருந்தா தான் நம்மளோட ஜாப் செக்யூரிட்டி அப்படிங்கிறது. அப்படி கிடையாது. The more you create your succession layer, the more you will actually grow. The more God will use you to grow. என்ன பொறுத்தவரைக்கும் அது எப்பவுமே அப்படிதான். ஒரு விஷயத்த நானே தான் செய்யணும் அப்படின்னு நம்ம நினைச்சிட்டு இருந்தோம் அப்படின்னா, அடுத்தவங்களுக்கு இடம் குடுக்காம இருந்தோம்னா, நம்ம வளர மாட்டோம். ஸோ நம்ம வளரணும்னா அடுத்தவங்கள வளர்த்தி விடணும். அந்த மாரி ஒரு 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 இது இந்த இடத்துல மிஸ் ஆயி போயிருக்குது. விச் இஸ் வை அங்க வந்து ஒரு லீடர் இல்ல. இப்போ வந்து ஆண்டவர்ட்ட போய் கேட்கறாங்க. இங்கே பேக் டூ த ஸ்டோரி ஆண்டவர்ட்ட போய் கேட்கறாங்க. நாங்க கானானைட்ஸ் அட்டாக் பண்ண போனோம் ஆண்டவரே, யாரு ஃபர்ஸ்ட் போட்டும் அப்படின்னு கேட்கறாங்க. அப்ப ஆண்டவர் சொல்றாரு, ஜூடா முதல்ல போட்டும். அந்த இருக்கிற அத்தனை ட்ரைப்ல ஜூடா ட்ரைப் போகட்டும். இதுல ஒரு விஷயத்த ரொம்ப அழகா நோட் பண்ணணும். ஐ ஹவ் கிவன் தெம் விக்டரி ஓவர் த லேண்ட். ஆண்டவர் தெளிவா சொல்லிட்டாரு, விக்டரிய நான் குடுத்துட்டேன். ஜெயம் உன்னோடது. நீ போ, ஜூடா போய் ஃபைட் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டாரு. இந்த பாயிண்ட்ட நான் ஏன் சொல்றேங்கிறது நெக்ஸ்ட் ஸ்லைட்ல நான் சொல்றேன். இப்ப வந்து மென் ஆஃப் ஜூடா என்ன பண்றாங்க, சிமியோன் கிட்ட போய் கேட்கறாங்க. "எப்பா வா, நான் சண்டை போட போறேன். இந்த கானானியர்கிட்ட ஆண்டவர் எங்கள தான் சொல்லியிருக்காரு. நீயும் எங்க கூட கொஞ்சம் துணைக்கு வா. நம்ம 2 பேரும் சேர்ந்து போய் சண்டை போடலாம். நாளைக்கு உன்னோட டர்ன் வரும் இல்லையா? உன் கோத்திரம் போய் சண்டை போட போம்போது, நானும் வந்து உனக்கு ஹெல்ப் பண்றேன்" அப்படின்னு. ஏன் ஜூடா வந்து சிமியோன் கிட்ட போய் கேட்கணும்? ஏன் வேற யார்ட்டயும் கேட்கலன்னா, லாஜிக்கலி வெரி சிம்பிள் எக்ஸாம்பிள். மேப்ப பார்த்தீங்கன்னா தெரியும். ஜூடாவும் சிமியோனும் தான் அடுத்தடுத்து அவங்களுக்கான அந்த லொகேஷன் இருக்கு. சொல்லப்போனா ஜூடாவோட அந்த டெரிட்டரியிலேயே ஒரு இன்டர்னலி ஒரு பங்குல தான் சிமியோன் அங்க ஸ்டே பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ நெய்பர்ஸா இருக்கிறாங்க. ஸோ ஜூடா வந்து சிமியோன் கிட்ட கேட்கறாங்க, "கேன் யூ கம் வித் மீ? லெட்ஸ் கோ அண்ட் ஃபைட். வென் யுவர் டர்ன் கம்ஸ் இன் ஐ வில் ஆல்சோ கம் ஹெல்ப் யூ." சரின்னு சொல்லி 2 பேரும் கிளம்பி போறாங்க. இப்போ அவங்க போய் கானானைட்ஸும் பெரிசைட்ஸ் எங்க இருக்காங்க? கானானைட்ஸ், பெரிசைட்ஸ் இப்ப ரைட் சைடு மேப்ல பார்த்தீங்கன்னா தெரியும். இப்ப இந்த இடத்துல இருக்கிறாங்க. ஓகேவா? இந்த யோர்தானுக்கு லெஃப்ட் சைட்ல கானானைட்ஸ், பெரிசைட்ஸ் இருக்காங்க. இங்க போயிட்டு இவங்க என்ன பண்றாங்க? இவங்களுக்கு எகெயின்ஸ்டா ஃபைட் பண்றாங்க. ஃபைட் பண்ணி என்ன பண்றாங்க? 10,000 எனிமி வாரியர்ஸ் அங்க வந்து கொண்டுடுறாங்க. பெசெக் அப்படிங்கிற இடத்துல அந்த மேப் எனக்கு கிடைக்கல. ஸோ இந்த ஏரியால இருக்கிற பெசெக் அப்படிங்கிற ஒரு இடத்துல தான் வந்து அவங்க இது பண்றாங்க. அப்ப அங்க வந்து ராஜாவா இருந்தது யாரு? கானான் தேசத்தின் ராஜாவாக அடோனி பெசாக். இப்ப இந்த அடோனி பெசாக் வந்து எஸ்கேப் ஆகுறான். ஆனா வந்து இஸ்ரேல்ஸ் அவங்கள புடிச்சிடுறாங்க. புடிச்சு என்ன பண்றாங்க? தம்பையும், பிக் டோஸையும் கட் பண்ணிடுறாங்க. யாருக்கு? அந்த ராஜாவுக்கு. அப்ப அதுல ஒரு சின்ன ஒரு ஹிஸ்டரி இருக்கு. அந்த ராஜா, அவரு இதுக்கு முன்னாடி 70 ராஜாக்களோட தம்ஸையும், டோஸையும் அவரு கட் பண்ணிட்டு இருந்திருக்கிறாரு. அத வந்து அவரு சொல்றாரு. நான் இத்தன பேரோட தம்பியும், தோயும் நான் கட் பண்ணி விட்டுருந்தேன். இப்ப எனக்கே அது நடந்திருந்துச்சு அப்படின்னு சொல்றாரு. இந்த பிறர்க்கின்னா முற்பகல் செய்யின், தமக்கின்னா பிற்பகல். அந்த ப்ராவர்ப் தான் ஞாபகத்துக்கு வருது. ஸோ அவர் செஞ்சதுக்கு அவருக்கு அப்படியே அது திருப்பி நடந்திருந்தது. இப்ப அந்த ராஜாவ என்ன பண்ணிட்டாங்க? அங்கேயே கொன்னுட்டாங்களான்னா, இல்ல. அவங்க என்ன பண்ணிட்டாங்க? கொண்டு வந்து ஜெருசலேமுக்கு கொண்டு வந்துட்டாங்க. கொண்டு வந்து அங்க வந்து அங்க தான் வந்து அவர் சாகுறாரு. இப்போ வந்து கானான் தேசத்துல இப்ப இந்த ஒரு ஒரு இடத்த வந்து அவங்க இது பண்ணாங்களா? கூடவே அடுத்து நெறைய இடங்கள வந்து அங்க கானானைட்ஸ், பெரிசைட்ஸோட அந்த டெரிட்டரியிலேயே நெறைய இடத்த வந்து அவங்க பிடிக்கிறாங்க. இந்த நேம் எல்லாம் நம்ம வந்து நீங்க பை ஹார்ட் பண்ணி தான் ஆவணும். நம்ம வந்து அந்த குவிஸுக்கு பை ஹார்ட் பண்ணிருங்க. எந்தெந்த இடத்துலலாம் வந்து அவங்க கேப்சர் பண்ணாங்கன்னு. இப்போ காலேப். காலேப் நமக்கு தெரியும். காலேப் யாரு? ஜாஷுவா, காலேப் 2 பேர் தான் என்ன அந்த ஸ்ட்ராங் லீடர்ஸ். அந்த 12 பேர்ல இவங்க 2 பேர் தான் வந்து கர்த்தர் நம்ம கையில ஒப்பு குடுப்பாருன்னு சொன்னாங்க இல்லையா? ஸோ அதுல ஜாஷுவா இறந்து போயிட்டாரு. ஆனா காலேப் உயிரோட இருக்கிறாரு. ஸோ காலேப் வந்து ஜூடா கோத்திரத்துல வர்றவரு. ஆனா அதுல ஒரு சின்ன ஒரு ஹிஸ்டரி ஒண்ணு இருக்கு. நம்ம அதுக்கப்புறமா டைம் கிடைக்கும்போது பார்ப்போம். அப்ப காலேப் வந்து சொல்றாரு. இப்ப அவர் ஜூடா அப்படிங்கிறதுனால, ஜூடால இருக்கிற இப்போ ஒரு லீடரா இருக்கிறதுனால, அந்த ட்ரைப்ல அவர் இப்போ ஒரு நல்ல லீடரா இருக்கிறதுனால, ஆ அவரு வந்து அங்க சொல்றாரு. இப்ப இவங்க ஜூடா தானே ஃபைட்டுக்கு போயிருக்காங்க. இப்போ ஃபைட் பண்ணிட்டு இருக்காங்க. தே ஆர் த ஃபர்ஸ்ட் ஒன் டூ ஃபைட் இல்லையா? அப்ப வந்து அவர் சொல்றாரு, "இந்த கீரியாத் செராஃபித் அப்படிங்கிற இந்த இடத்த யாரு போய் கேப்சர் பண்றீங்களோ, அவங்களுக்கு என் மகள கட்டி தர்றேன்" அப்படின்னு சொல்லுவாரு. அப்ப யார் அந்த இடத்துல ஃபைட் பண்ண போறா? ஒத்தனியேல். ஞாபகம் வச்சுக்கணும். இந்த ஒத்தனியேல். ஒத்தனியேல் யாரு? காலேபோட யங்கர் பிரதரோட தம்பி பையன். காலேபோட தம்பியோட பையன் இல்லையா? காலேபோட யங்கர் பிரதர் கேனாஸ். அந்த கேனாஸோட சன்னு தான் ஒத்தனியல். ஓகே. அப்ப அந்த ஒத்தனியல் வந்து என்ன பண்றாரு? அவர் வந்து அது இதுக்கு முன்னாடி ஒத்தனியல் பத்தி எதுவுமே நம்ம படிச்சிருக்க மாட்டோம். இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறோம். ஒரு காலிங் வருது. ரைட்? ஒரு காலிங் வருது. வரும்போது அவர் அத அக்செப்ட் பண்ணிக்கிறாரு.
he steps into that calling and he actually says நான் கான்கர் பண்றேன். கான்கரும் பண்ணிடுறாரு. மாத்திரமல்ல பெரியப்பா மகளை கல்யாணமும் பண்ணிக்கிறாரு. அக்ஸா will become wife. இந்த இடத்துல நீங்க வந்து இந்த சாப்டரை நீங்க கொஞ்சம் எடுத்து படிச்சீங்கன்னா அதுல ஒரு சின்ன போர்ஷனை நான் இந்த இடத்துல கொண்டு வந்திருக்க மாட்டேன். அந்த அக்ஸா வந்து அவங்க அப்பா கிட்ட காலேப் கிட்ட போய் சில இந்த டவுரி கேட்கிற சில இது வந்து கேட்பாங்க. அதுல வந்து நீங்க அந்த புக்ல இருக்கு, நீங்க படிச்சுக்கோங்க. நான் அதுல கொண்டு வரல. கேட்பாங்க. அவர் என்னென்ன அவங்களுக்கு கொடுப்பாங்க அப்படிங்கிறது இருக்கும். இப்போ அவரோட இடம் வந்து முடிஞ்சிருச்சா? இப்போ வந்து என்ன பண்றாங்க? ட்ரைப் ஆஃப் ஜூடா வந்து ஜெரிகோல இருந்து இது வந்து ஒரு சின்ன ஒரு ஸ்டோரிக்குள்ள இன்னொரு குட்டி ஸ்டோரி. இந்த இடம் அந்த 3 லைன்ஸ். இப்போ ஜெரிகோ வந்து சிட்டி ஆஃப் பாம்ஸ். குவிஸ் கொஸ்டினுக்கான ஒரு ஒன் ஆஃப் த கொஸ்டின் விச் இஸ் கால் சிட்டி ஆஃப் பாம்ஸ். ஜெரிகோ. வாட் இஸ் த அதர் நேம் ஆஃப் ஜெரிகோ? சிட்டி ஆஃப் பாம்ஸ். அண்டர்லைன் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ ஜெரிகோ சிட்டி ஆஃப் பாம்ஸ் இல்லையா? இங்க ஜூடா ஜனங்கள் வந்து எரிகோவிலிருந்து கிளம்பும் போது ஒரு கூட்டத்தார் who are actually not descendant of Jacob but ஒரு கூட்டத்தார் you call them Kenites. ஓகே, அவங்க யாரோட சந்ததின்னு பார்த்தா மோசஸோட ஃபாதர் இன்லா. மோசஸோட ஃபாதர் இன்லா யாரு? ஜெத்ரோ இல்லையா? அந்த ஜெத்ரோவோட அந்த டிசெண்டண்டா வந்த ஒரு ட்ரைப் ஆஃப் பீப்புள் ஒரு கூட்டத்தார்னு வச்சுக்கலாமே, கேனைட்ஸ். அந்த கேனைட்ஸும் என்ன பண்ணுவாங்க, இவங்க கூடவே டிராவல் பண்ணி வந்திருந்திருப்பாங்க ஜூடா கூடவே. வந்து அவங்களும் இங்க ஜூடா இருக்கிற கீழே ஏரியாலே இவங்களும் வந்து அங்க செட்டில் ஆயிருந்திருப்பாங்க. அது வந்து என்ன போட்டிருக்குன்னா ஆராத் இந்த நெகேவ். அதுதான் இந்த மேப்ல போட்டிருக்கேன். இஃப் யூர் ஃபாலோயிங் மை மவுஸ் உங்களுக்கு தெரியும். இப்போ இது வந்து டெட் சீயா, இது வந்து ஜோர்டன் ரிவரா. இப்போ இந்த டெட் சீக்கு லெஃப்ட் இந்த சைட்ல தான் யார் இருக்கா? ஜூடா இருக்கா? பாத்துருக்கோமா? இதான் இங்க இருக்கு இல்லையா? டெட் சீக்கு லெஃப்ட்ல தான் யார் இருக்கா? ஜூடா. இந்த ஜூடாவோட ஏரியாலேயே தான் ஒரு இடம் இருக்கு, இந்த ப்ளூ இது இருக்கிறது ஆராத். இங்க தெரியுது, சின்னதா தெரிஞ்சிருக்கும் ஆராத் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த ஆராத் இந்த இடத்துலதான் வந்து அவங்க வந்து தங்கி இருந்திருப்பாங்க. ஓகேங்களா? ஒய் இஸ் இட் சிக்னிபிகன்ட்? பின்னாடி ஒரு இடத்துல வரும்போது நான் சொல்றேன். நவ் இவ்வளவு மாத்திரம் நம்ம தெரிஞ்சுக்கிட்டா போதும். இங்க வந்து அவங்க வந்து தங்கி இருந்திருப்பாங்க. இப்ப ஜூடா வந்து திருப்பியும் கண்டினியூ பண்ணுவாங்க. ஸோ ஜூடா ஜாயின்ட் வித் சிமியான். இப்ப அடுத்து சிமியனோட டர்ன் வருது. ஸோ சிமியன் கூட சேர்ந்து ஃபைட் பண்றாங்க. கானானைட்ஸ் அகெயின்ஸ்ட் தான் ஃபைட் பண்றாங்க. கம்ப்ளீட்டா அவங்கள டெஸ்ட்ராய் பண்ணாங்க. டவுன்ஸ் எல்லாத்தையும் டெஸ்ட்ராய் பண்றாங்க. வாசிச்சுட்டு வரும்போது கர்த்தர் சொன்ன எல்லாத்தையுமே என்ன பண்றாங்க? ஜூடா ட்ரைப் இருக்கிறவங்க சண்டை போட்டு அது எல்லாத்தையுமே செஞ்சுட்டு வராங்க. ஆண்டவர் என்ன சொன்னாரு? யாரையுமே விட்டு வைக்காத, அவங்க ஆல்டர்ஸ் எதையுமே விட்டு வைக்காத, மொத்தமா எல்லாத்தையும் அழிச்சிடு அப்படின்னு சொல்றாரு. இந்த வாசிச்சுட்டு வரும்போது எல்லாமே அப்படியே தான் அழகா வரும் இல்லையா? எல்லாத்தையுமே முடிச்சிட்டாங்க. இந்த டவுனை பிடிச்சாங்க, அந்த டவுனை பிடிச்சாங்க, எல்லாமே முடிஞ்சதா? அடுத்து என்ன ஆகுதுன்னு பார்ப்போமே. ஜூடா என்ன பண்றாங்க? அவங்க எல்லாத்தையுமே பொசஸ் பண்ணிட்டாங்க. ஹில் கண்ட்ரி சைட்ல இருக்கிற எல்லாத்தையுமே பொசஸ் பண்ணாங்க. ஆனா they failed to drive out the people living in the plains who had iron chariots. இந்த iron chariots நோட் பண்ணி வச்சுக்கோங்க. நான் பின்னாடி ஒரு ஸ்லைட்ல நான் இதை கேட்பேன். iron chariots இருக்கிற சில கூட்டத்தை, பள்ளத்தாக்குல இருந்த சில கூட்டத்தை அழிக்காம விட்டு வச்சுட்டாங்க. என்னதான் ஹில்ஸ் கண்ட்ரியில கானான்ல இருக்கிற எல்லாத்தையும் அழிச்சாருமே இந்த பிளைன்ஸ்ல இருக்கிறவங்கள விட்டு வச்சுட்டாங்க. கர்த்தர் சொன்னதை முழுசா செய்யல, செஞ்சாங்க, முழுசா செய்யல. ஜூடா மட்டும்தானா அப்படின்னு கேட்டா இல்ல. அந்த சாப்டர்ல அப்படியே அடுத்தடுத்து படிச்சு வந்தோம்னா பெஞ்சமின் எல்லாத்தையும் ஆண்டவர் சொன்ன மாதிரி அவங்க தங்க இருந்த லொகேஷன்ல ஜெபூசைட்ஸ் திருப்பி ஒரு போய் பாத்துருவோமா? இப்ப பாத்தீங்கன்னா இங்க தெரியும். இங்க பெஞ்சமின் எங்க இருக்கு? இந்த இடத்துல சேம் ஜோர்டன் ரிவருக்கு லெஃப்ட் சைட்ல, ஜூடாவுக்கு மேல பெஞ்சமின் இங்க இருக்கு. இதே இடத்துல இங்க பெஞ்சமின் இந்த சைட்ல யாரு இருக்கா? ஜெபூசைட்ஸ். அந்தந்த ஏரியாவுக்கு பாத்தீங்கன்னா உங்களுக்கு மேப் வரும். இப்ப பெஞ்சமின் இருக்கிற இடத்துல இங்க யாரு இருக்கா? ஜெபூசைட்ஸ். இவங்கள வந்து பெஞ்சமின் அழிச்சிருக்கணும் தானே ஆண்டவர் சொன்னபடி. அழிச்சாங்களா? கிடையாது. failed to drive out the Jebusites who were living in Jerusalem. So to this day the Jebusites live in Jerusalem among the people of Benjamin. கூட சேர்ந்து வாழ பழகிட்டாங்க. கர்த்தர் சொன்னதை முழுமையா கேட்கல. கர்த்தர் சொன்னாரு, அவங்க எல்லாத்தையும் ஒழிச்சிரு, நீ அவங்க கூடவே தங்காத, நீ ஒழிச்சு கட்டிடு, drive them completely away from you அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சொன்னாரு. ஆனா வந்துட்டு இவங்க என்ன பண்றாங்க? கூடவே சேர்ந்து அவங்க கூட வாழ பழகுறாங்க. Some way or form they're adjusting each other, they're trying to live with each other. அப்படிதான் அவங்க பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அடுத்து ஜோசப்னு வரும்போது ஆல்ரெடி சொன்னேன், ஜோசப்னு தனியா ஒரு ட்ரைபுக்கு நம்ம சொல்ல மாட்டோம். ஸோ ஜோசப்னு சொல்லும்போது இட் ஆக்சுவலி ஸ்பிளிட்ஸ் பிட்வீன் மானசே அண்ட் எப்ராஹிம் ஆல்சோ.
பட் ஓவரால் ஜோசப்னு சொல்லும்போது ஒரு சின்ன ஒரு ஹிஸ்டரி அந்த இடத்துல ஒரு ஒரு ஸ்டோரி தான். இந்த ஒரு ஸ்டோரி. ஏதாவது ஒரு கொஸ்டின் வர வாய்ப்பு உண்டு. அதனால இந்த ஸ்டோரி படிச்சு வச்சுக்கிறது நல்லது. அவங்க வந்து என்ன பண்றாங்க, பீப்பிள் ஆஃப் ஜோசப் அப்படின்னு சொல்லும்போது புட் டுகெதர் மானாசே அண்ட் எப்ராஹிம் இல்லையா? ஸோ தே அட்டாக் த டவுன் ஆஃப் பெத்தேல். ஆண்டவர் அவங்களோட இருந்தாரு. பெத்தேலுக்கு வந்துட்டு ஃபார்மர்லி என்ன நேம் இருந்தது அப்படின்னு ஒரு கொஸ்டின் கேட்கலாம். லஸ். தமிழ்ல பார்த்தீங்கன்னா லூஸ் அப்படின்னு இருக்கும். அண்ட் அங்க வந்து ஒரு மேன் அவங்க கன்ஃபரண்ட் பண்றாங்க. எப்படி வந்து நான் அவங்க இந்த இடத்துக்குள்ள போகணும்னு கேட்குறாங்க. ஹீல் ஷோ த வே. இதெல்லாம் சின்ன ஒரு ஸ்டோரி அதுக்குள்ள கேட்குறாங்க. ஆனா அந்த மேன் சொல்றாரு, நான் வந்து உங்களுக்கு இந்த இடத்த காட்டி குடுக்கறதுனால, நீங்க என்னோட ஃபேமிலிய விட்டு வைக்கணும்னு. ஸோ அந்த மேனையும் அவங்களோட ஃபேமிலியும் தவிர மத்த எல்லாரையும் கொன்னு போட்டுடுறாங்க. லேட்டர் அவர் என்ன பண்றாரு, போயிட்டு ஹிட்டைட்ஸ் ஹிட்டைட்ஸ் எங்க இருக்காங்க? நம்ம அந்த மேப்ல பார்த்துருந்துருப்போம். லெட்ஸ் கோ பேக் குயிக்லி ஒன் டைம். ஒரு வாட்டி பார்த்தீங்கன்னா மைண்ட்ல செட் ஆயிரும். இந்த இடத்துல இருக்கு பார்த்தீங்களா? ஹிட்டைட்ஸ். இந்த ஹிட்டைட்ஸ் இருக்கிற ஏரியாவுக்கு அவர் போயிருவாரு. போயிட்டு அங்க வந்து அவர் திருப்பி ஒரு டவுன பில்ட் பண்ணுவாரு. ஏற்கனவே அவர் இருந்த டவுன் பேர் தான் பெத்தேல் விச் இஸ் அதர்வைஸ் நோன் அஸ் லஸ். அதே நேம்ல வந்து ஒரு டவுன் அங்க ஃபார்ம் பண்ணுவாரு. இப்ப லஸ், பெத்தேல் அப்படின்னா நமக்கு தெரிஞ்சிடணும். அங்க வந்து அந்த ஒரு ஸ்டோரி எங்கேருந்து வருதுன்னு. ஓகே. இப்ப மானாசே. மானாசே யாரு இது பண்ணியிருக்கணும்? இங்க நெறைய இடம் இருக்கு. ஓகேயா? இத்தன பேரையுமே வந்துட்டு அவங்க வந்து என்ன பண்ணியிருக்கணும், இந்த இந்த இடத்துல இருக்கிற இந்த மெடிகோ எல்லாம் நம்ம கிங்ஸ்ல படிச்சிருந்திருப்போம். உங்களுக்கு ஞாபகம் இருக்கும்னு நெனைக்கிறேன். ஸோ இந்த இடத்துலலாம் இருக்கிற ஆட்கள தொரத்தி விட்டுருந்துருக்கணும். விட்டாங்களான்னு கேட்டா, விடல. ஏன்னா, கானானைட்ஸ் வர் டிட்டர்மைன்ட் டூ ஸ்டே. அவங்க ரொம்ப ஸ்ட்ராங்கா டிட்டர்மைன்டா இருந்தாங்க அங்க ஸ்டே பண்ணணும்னு. இப்ப இஸ்ரேல் அவங்க என்ன பண்ணிட்டாங்க, கானானைட்ஸ ஸ்லேவ்ஸா வச்சுக்கிட்டாங்க. இது வந்து நமக்கு ஒரு த்ரோபேக் ஸ்டோரி நமக்கு ஞாபகம் வரும்னு நெனைக்கிறேன். ஆனா இது வந்து இதுக்கப்புறமா தான் நடக்க போகுது கிங்ஸ்ல. பட் நமக்கு தெரிஞ்ச ஸ்டோரிங்கனால நான் த்ரோபேக்ன்னு சொல்றேன். கிங்ஸ்ல அப்படிதானே நடந்தது. சவுலுகிட்ட ஆண்டவர் சொன்னாரு, மொத்தத்தையும் அழிச்சிட்டு வான்னு சொன்னாரு. சவுல் என்ன பண்ணாப்ல, உயர்தரமா இருக்கிறது எல்லாத்தையும் விட்டு வச்சிருந்தாப்ல. வந்து கேட்கும்போது, ஏன் விட்டு வச்சேன்னு கேட்கும்போது, அவர் சொன்ன விஷயம் உங்களுக்கு ஞாபகம் இருக்கும்னு நெனைக்கிறேன். உயர்தரமானது எல்லாத்தையும் கர்த்தருக்காக எடுத்து வச்சிருந்தேன். இன்னைக்கு நெறைய நேரங்கள் நம்மளும் அப்படிதாங்க சொல்றோம். உங்களுக்காக, உங்க ஊழியத்துக்காக தான் ஆண்டவரே நான் இத பண்ணேன். தேவை கிடையாது. கர்த்தர் வேண்டான்னு சொன்னா வேண்டாம். அவ்வளோதான். அது என்ன அவர் ஊழியத்துக்காக அவர் வேண்டான்னு சொல்ற காரியத்த நம்ம செய்யறது. இல்ல அவரோட எந்த விஷயமா இருக்கட்டும். நான் ஊழியத்தோட எக்ஸாம்பிளா சொல்றேன். எந்த விஷயமா இருக்கட்டும். நம்ம சொல்லுவோம், "உங்களுக்காக தான் ஆண்டவரே செஞ்சேன். எனக்கு அது பிடிக்கவே இல்லையே! நீ ஏன் அதற்காக எனக்கு செய்ற?" அப்படின்னு ஆண்டவர் கேட்கிற மாரி தான். இந்த இடத்துல அவங்க அப்படிதான் பண்ணாங்க. ஆண்டவர் சொன்னாரு, "அழிச்சிரு. வேண்டாம். நீ அவங்க கூட சம்மந்தமே கலக்காத. அவங்க இருக்கிற இடம் தெரியாம அழிச்சிரு. நான் உனக்கு இந்த தேசத்த குடுத்துட்டேன்னு" சொல்லும்போது திருப்பி என்ன பண்றாங்க? ஸ்லேவ்ஸா இருந்துட்டு போட்டும். நல்ல விஷயம் தானே! அடிமை தானே! உனக்கு வேலைக்கு ஆள் இருக்குல்ல. அடிமையா இருந்துட்டு போட்டும்ன்னு அப்படி விட்டு வைக்கிறாங்க. எப்ராயிம் கோத்திரம். அதுவும் அதே தான் பண்ணுது. எப்ராயிம் என்ன பண்ணுச்சு? கானானைட்ஸ வந்துட்டு டிரைவ் அவுட் பண்ணல. தே ஸ்டில் கன்டின்யூ டூ லிவ் வித் தெம். ஜெபுலன் அவங்களும் அதே தான். தே ஃபெயில் டூ டிரைவ் அவுட். அவங்க வந்து ஆண்டவர் சொன்ன மாரி அவங்களும் கேட்டுக்கல. அவங்களும் என்ன பண்ணாங்க? ஃபோர்ஸ்ட் டூ வொர்க் ஆஸ் ஸ்லேவ்ஸ். அவங்களும் ஸ்லேவ்ஸா வச்சுக்கிட்டாங்க. ஆஷர் ஃபெயில் டூ டிரைவ் அவுட். இத்தன இடத்துல இருந்தும் அவங்க வந்து டிரைவ் அவுட் பண்ணாம இருந்தாங்க. அவங்களும் என்ன பண்ணாங்க? ஃபெயில் டூ டிரைவ் அண்ட் மூவ்ட் இன் அமங் த கானனைட்ஸ். கூட போய் சம்மந்தம் கலக்க ஆரம்பிச்சுட்டாங்க. எல்லாம் சேர்ந்து வாழுவோம். ஒண்ணா இருந்துட்டு போவோம். இதுல என்ன பெருசா இருக்கு? அப்படிதானே. இப்ப நம்மகிட்ட ஒரு எக்ஸாம்பிள்க்கு நான் இத சொல்றேன். ஒரு எக்ஸாம்பிள்க்கு எகெயின் ஓகே. நம்ம சர்ச்சுங்கிறனால நான் ஒரு எக்ஸாம்பிளா நம்ம யூஸ் பண்ணிக்கிறேன். ஆண்டவர் வந்து நமக்கு அந்த சர்ச்ச குடுக்குறாரு. சர்ச் இடத்த குடுக்குறாரு. குடுத்துட்டு சொல்றாரு, இதுதான். இங்க தான் இருக்கணும். இந்த இடத்துல வேற யாரும் நீங்க கலந்து வைக்கக்கூடாது. இது முற்றிலுமே நீங்க தான் ஆக்கிரமிக்கணும். இதுல நீங்க மட்டும் தான் இருக்கணும். என்னோட ஜனங்களா இருக்கணும்னு சொல்றாரு. ஆனா நம்ம என்ன பண்றோம்? நம்ம ஆண்டவர் காட்டிலும் ரொம்ப நல்லவங்க. நம்ம என்ன சொல்றோம்? அந்த பான் காலியா தானே கிடக்கு. அத வேற யாருக்காவது விடுவோமே! ஒரு பார்ட்டி நடத்திட்டு போறாங்க. இந்த வெளியில இருக்கிற அந்த இடம் காலியா தானே இருக்கு. ஒரு மேட்ச் நடத்திட்டு போட்டுமே! அப்படின்னு நம்ம குடுத்து, மத்த ஆளுங்கள வந்து நம்ம கூட நம்ம கலக்க ஆரம்பிச்சோம்னா, அது திருப்பி நம்மள ஓவர்டேக் பண்ணும். ஒரு எக்ஸாம்பிள்க்கு நான் சொல்ல வரேன். அதே தான் ஆண்டவர் எங்ககிட்ட சொல்றாரு. கூட சேர்ந்து இருக்காத. பிரித்தெடுத்திருக்கிறேன். நீ தனியா இரு. நீ தனியா இரு. இன்னைக்கு நெறைய நேரங்கள்ல நம்ம நெனச்சுக்கிறோம், அதுக்காக நம்ம நான் கிறிஸ்டியன்ஸ் கூடலாம் நம்ம ஃப்ரெண்ட்ஷிப்பே வச்சுக்க அப்படி இல்ல. ஆண்டவர் அப்படி சொல்லல. ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுக்க வேணாம்னு சொல்லல. ரொம்ப கலக்காத. அவங்களோட பிராக்டிஸ்க்கு யூஸ்ட் ஆவாத. டோன்ட் கெட் சோ யூஸ்ட் டூ தியர் பிராக்டிஸஸ். விசுவாசிக்கும், அவிசுவாசிக்கும் சம்மந்தம் இல்ல. சம்மந்தம் கலக்கவே கூடாது அப்படின்னு ஆண்டவர் சொல்றாரு. அதே தான் இங்க வந்து தே ஆர் ஃபெயிலிங் டூ டூ இட். அவ்ளோ தெளிவா ஜாஷுவா சொல்லிட்டு போனாரு. பட் தே ஸ்டில் ஃபெயில் டூ டூ இட். டான் கோத்திரமும் அதே தான் நடந்தது. தே ஆல்சோ யாரையும் தொரத்தி விடல. இந்த இந்த இடத்துல இருக்கிறவங்களாச்சும் அந்த இது எல்லாமே நம்ம வந்து பைபிள் ஸ்டடிக்கு நீங்க குவிஸுக்கு படிக்கணும்னா, இது எல்லாமே நம்ம மனப்பாடம் பண்ணணும். நெறைய பிளேஸஸ் எல்லாம் இருக்கு. ஸோ பட் ஓவரால் ஒரு 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 ஹை ஓவர்வியூ புரியும்னு நெனைக்கிறேன். இப்போ ஆண்டவர் வந்து பார்த்துட்டே இருக்கிறாரு. யாரும்
சொல்ற பேச்சு கேட்குற மாரி தெரியல. எல்லாம் இஷ்டத்துக்கு நடந்துக்கிறாங்க. ஒரு 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 பொ ஒரு ஒரு டைமுக்கு மேல ஆண்டவர் இறங்குவாரு. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா, ஏஞ்சல் ஆஃப் த லார்ட் வென்ட் அப் ஃப்ரம் கில்கால் டூ போகேம். இப்ப ஏஞ்சல் ஆஃப் த லார்ட்ன்னு நம்ம இங்கிலீஷ்ல எப்படி படிச்சாலும், தமிழ்ல படிக்கும்போது தெரியும். தூதனானவர் அப்படின்னு இருக்கும். நம்ம எல்லாருக்கும் தெரியும். எந்தெந்த இடத்துலலாம் தூதனானவர் அப்படின்னு இருக்கோ, அது வந்து இயேசு கிறிஸ்துவை குறிக்குது. இயேசப்பாவ குறிக்குதுன்னு. அப்போ ஆண்டவரே இறங்கி வந்து பேசுறாரு. வந்து பேசுறாரு. ஆண்டவர் சொல்றாரு, "இது ரொம்ப பியூட்டிஃபுல்லான ஒரு கான்வர்சேஷன். இஃப் யூ ஆர் மல்டி டாஸ்கிங் ப்ளீஸ் லிசன். இது ரொம்ப பியூட்டிஃபுல்லான ஒரு கான்வர்சேஷன்." இது ஆண்டவர் வந்து சொல்றாரு, "நான் உங்கள எகிப்து தேசத்திலேருந்து வெளியில எடுத்துட்டு வந்தேன். அண்ட் நான் வந்து உங்களுக்கு ப்ராமிஸ் பண்ண உங்களோட ஐ மீன் உங்க ஆன்செஸ்டருக்கு ப்ராமிஸ் பண்ணத நிறைவேற்றும்படியாக உங்கள எகிப்து தேசத்திலேருந்து கொண்டு வந்தேன். அண்ட் நான் உங்ககிட்ட சொன்னேன், எனக்கும் உங்களுக்காக இருக்கிற அந்த கவனன்ட்ட நான் பிரேக் பண்ண மாட்டேன்னு சொன்னேன். ஐ செட் ஐ வுட் நெவர் பிரேக் மை கவனன்ட் வித் யூ. என் சைடுல திஸ் வாஸ் மை கமிட்மெண்ட் அண்ட் ஐ டிட் இட். கொண்டு வரேன்னு சொன்னேன், கொண்டு வந்துட்டேன். கவனன்ட்ட பிரேக் பண்ண மாட்டேன்னு சொன்னேன், நான் பிரேக் பண்ணல. உங்க பார்ட்ல you were not to make any covenant. You had something to do on your part. Both of us had something to do in this covenant. So என்னோட பார்ட்ல I will not break my covenant. I'll bring you out of Egypt and I'll give you this place. And that I did it. என் போர்ஷனை நான் செஞ்சுட்டேன். You had something to do in this covenant. What was that? You should not make covenant with people living in this land. நான் தெளிவா சொன்னேன். இங்க இருக்கிற ஜனங்களோட நீ சம்பந்தம் கலக்காத. நீ அவங்களோட கவனன்ட் பண்ணிக்காத அப்படின்னு நான் சொன்னேன். இன்ஸ்டட் you were to destroy their altars. That is what the order I gave. Destroy பண்ணுன்னு. But what you did, you disobeyed my command. அப்படி சொல்லிட்டு அந்த கொஸ்டின் கேட்கிறாரு, why did you do this? It's like heartbreaking to read this. ஏன் இப்படி பண்ற? நீ ஏன் இப்படி பண்ண? நீ கத்த நம்மள பார்த்தும் கூட நிறைய இடத்துல இந்த கேள்வி கேட்கலாம். நம்ம 2 பேருக்குள்ள ஒரு கவனன்ட் இருந்ததே. நீயும் நானும் நல்லா தானே ரிலேஷன்ஷிப்பை ஸ்டார்ட் பண்ணோம். ஆதியில என் மேல ரொம்ப அன்பா இருந்தியே. நான் என் சைட்ல கரெக்டா தானே இருக்கிறேன். உனக்கு பண்ண வேண்டியது எல்லாத்தையும் நான் பண்ணிட்டு தானே இருக்கிறேன். நீ ஏன் என்னை விட்டு விலகுற? நீ ஏன் என்னை விட்டு விலகி போன? why are you doing this to me? கர்த்தர் இன்னைக்கு நம்மள பார்த்து கேட்கிற மாதிரி எனக்கு பயங்கர ஹார்ட் பிரேக்கிங்கா இருந்தது இதை படிக்கும்போது. You disobeyed. Why did you do this? அதோட நேரத்துல ஆண்டவர் ஸ்ட்ராங்கான ஒரு வார்த்தைங்க சொல்றாரு. நான் அதனால தான் ஃபுல் ரெட்டா போட்டிருக்கேன். So now I declare that I will no longer drive out the people living in your life. நான் இனிமே அவங்கள அடிச்சு ஒளியில துரத்த மாட்டேன். I asked you to do. I was expecting you to do. இப்போ இதை நான் முன்னாடி சொன்ன அந்த கம்பேரிசனா நீங்க எடுத்துட்டு வந்தீங்கன்னா, நம்ம லைஃப்ல இருக்கிற பாவத்தையும் நம்ம வச்சுக்கலாம். கர்த்தர் சொல்றாரு, இந்த பாவத்தை உன் வாழ்க்கையில இருந்து தயவு செஞ்சு எடுத்து போடு, டிரைவ் இட் கம்ப்ளீட்லி அவே அப்படின்னு சொல்லி கர்த்தர் சொல்றாருன்னு வச்சுக்கோங்க. He is waiting for us to do it. நம்ம சைட்ல இருந்து நம்ம முயற்சி எடுக்கணும். நம்ம வந்து அதை எடுத்து விலகி அதை நம்ம வாழ்க்கையில இருந்து வெளியில போடணும். ஆனா அது போடாம நம்ம வந்து இவங்க பண்ண மாதிரி இஃப் வி ஸ்டார்ட் டு லிவ் வித் இட், நம்ம லைஃப்ல நம்ம அதை அக்கமடேட் பண்ண ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னா ஒரு நாள் வரும் கர்த்தரே வந்து அதை டிரைவ் பண்ண மாட்டார். யூ வில் நாட் பி ஏபிள் டு டிரைவ் இட் அவுட் ஆஃப் யுவர் லைஃப் பிகாஸ் காட் இஸ் நாட் கோயிங் டு ஹெல்ப். கர்த்தர் இங்க அதை தான் சொல்றாரு. ஐ வில் நோ லாங்கர் டிரைவ் அவுட் த பீப்புள் லிவிங் இன் யுவர் லேண்ட். தே வில் பிகம் thorns in your sides. முள்ளா மாறிட போயிடும். And their gods will be constant temptation to you. இது எவ்வளோ ஒரு மோசமான ஒரு நிலைமை. ஆண்டவர் வாயிலேருந்து இப்படி ஒரு வார்த்தை நம்மளை பார்த்து வந்துருச்சு அப்படின்னா அது எவ்வளோ ஒரு மோசமான சுச்சுவேஷன்ல நம்ம இருக்கோம். அதே அந்த ஜனங்களை உணர்றாங்க. உணர்ந்துட்டு என்ன பண்றாங்க? they wept loudly. அதனால தான் அந்த இடத்துக்கு போக்கீம், இது ஒரு குவிஸ் கொஸ்டினா வரலாம். போக்கீம் மீன்ஸ் வீப்பிங். இன்னைக்கு படிக்கிறது எல்லாமே அப்படியே ஞாபகத்துல இருந்துடணும். திருப்பி எல்லாம் படிக்கவே கூடாது. போக்கீம் அப்படிங்கிறது இட்ஸ் கால்ட் வீப்பிங் பிகாஸ் தே வெப்ட் தேர். ஏன்னா ஆண்டவர் வந்து இப்படி ஒரு வார்த்தையை சொல்லிட்டாரு. ஆஃப்டர் எல்லாம் சாக்ரிஃபைஸ் எல்லாம் பண்றாங்க அந்த இடத்துல இந்த ஒரு இன்சிடென்ட் நடக்குது. சின்ன ஒரு இன்சிடென்ட் தான், பட் ரொம்ப ஒரு டீப்பான கான்வர்சேஷன் பிட்வீன் காட் அண்ட் த பீப்புள். ஈவன் டுடே நமக்கும் ஆண்டவருக்கு இடையில ஒரு கான்வர்சேஷன் நடந்தா, இப்படி ஒரு கான்வர்சேஷன் நடந்தா அது எப்படி இருக்கும்? ஆனா ஜெனரேஷன்ஸ் பாஸ் ஆகுது, அழுகுறாங்க, சாக்ரிஃபைஸ் எல்லாம் பண்றாங்க, எல்லாம் நடந்ததுதான். பட் ஆஃப்டர் மல்டிபிள் ஜெனரேஷன் ஆஃப் ஜெனரேஷன் வரும்போது என்ன ஆயிடுச்சு? ஆண்டவர் வந்து திருப்பியும் மறுதளிக்கிறாங்க, விட்டு வேலைக்கு போக ஆரம்பிக்கிறாங்க. இதுல வந்து ஒரு விஷயம் நான் யோசிச்சு பார்த்தேன். ஜெனரேஷன்ஸ்னா ஒரு ஜெனரேஷனே போயிடுச்சுன்னா, இப்போ ஜட்ஜஸ் 2 சாப்டருக்கு வந்துட்டோம். ஐ டோன்ட் நோ இஃப் யூ நோட்டிஸ்ட் இட். ஜட்ஜஸ் 2ல இருக்கிறோம். ஜெனரேஷன் ஆஃப்டர் ஜெனரேஷன் அப்படின்னு வரும்போது ஒரு ஜெனரேஷன் வரைக்கும் தானே ஆண்டவரே நம்மளால இது பண்ண முடியும். அதுக்கு மேல என்ன பண்ண முடியும் அப்படின்னா, லைக் அதுக்குமே எனக்கு அந்த வெட்னஸ்டேல அந்த பாஸ்டர் மெசேஜ் கொடுத்தது வந்து இட் வாஸ் ஆக்சுவலி an answer to me தான் நான் சொல்லுவேன். ஏன்னா அதுல அவர் சொன்னாரு, ஐ டோன்ட் நோ ஹவ் மெனி ஆஃப் யூ லிசன் டு இட்.
சொன்னாரு, "எனக்கு திருமணமே ஆகாதப்ப கூட, நான் என் பிள்ளைங்களுக்காகவும், என் பேர பிள்ளைங்களுக்காகவும் நான் ஜெபிச்சேன்" அப்படின்னு சொன்னாரு. எத்தன பேர் கேட்டீங்கன்னு தெரியல. இன்னைக்கு அது உண்மையாவே அது அது இட்ஸ் கைண்ட் ஆஃப் ஹி இஸ் பிரேயிங் ஃபார் ஹிஸ் ஜெனரேஷன். அப்படிதான் இருந்திருந்திருக்கும். நம்ம இன்னைக்கு கண்ணு முன்னாடி இருக்கிற பிள்ளைக்கு கூட நமக்கு ஜெபிக்கிறதுக்கு என்ன இல்ல? நேரம் இல்ல. பயங்கர பிஸி. பிள்ளை தலையில கை வச்சு எத்தன பேர் ஜெபிச்சு, ஆண்டவரோட ரத்தத்தினால கட்டி அந்த பிள்ளைய நம்ம ஸ்கூலுக்கு அனுப்புறோம், இல்ல வெளி இடத்துக்கு அனுப்புறோம். டைம் இல்ல. அவசரம். அடிச்சு புடிச்சு ஓடணும். வாழ்க்கை ரொம்ப பிஸி ஆயிருச்சு. அடுத்த ஜெனரேஷனுக்கு கண்ணு முன்னாடி இருக்கிற ஜெனரேஷனுக்கே நம்ம ஜெபிக்கலன்னா, நமக்கு அப்புறமா இன்னும் 2, 3 ஜெனரேஷனுக்கு அப்புறமா, நம்ம ஜெனரேஷன் ஆண்டவர தொழுகிற ஜெனரேஷனா இருக்குமா? அப்படின்னு நமக்கே டவுட்டா இருக்கும். அதே அந்த விஷயம் தான் இங்கேயும் நடக்குது. நெறைய ஜெனரேஷன்ஸ் போயிருச்சு. அண்ட் தே கெட் இன்டு தி ஐடல்ட்ரி அகைன். ஸோ இஸ்ரேல் டிட் ஈவில் இன் த லார்ட் சைட் அண்ட் சர்வ் த இமேஜஸ் ஆஃப் பால் அங்க வந்துருச்சு. அண்ட் ஆஃப்டர் தட் அது மாத்திரம் இல்ல, அஸ்தோட யாரோட காடு? இப்பதான் கிங்ஸ்ல படிச்சோம். சிடோனியன்ஸோட காடு. அதுவும் கும்பிட ஆரம்பிச்சுடுவாங்க. அண்ட் தே ஆங்கர்ட் த லார்ட். கர்த்தருக்கு கோபமூட்டுற காரியங்கள் இதெல்லாம். கர்த்தருக்கு வெறுப்பூட்டுற காரியங்கள். கர்த்தரை பிரியப்படுத்தணுங்கிறது ஒரு பக்கம். பிரியப்படுத்துறதுக்கு நம்மளால எல்லாத்தையும் செய்ய முடியலனாலும், அட்லீஸ்ட் அவர வெறுப்பேத்தாம இருக்கலாம். அவருக்கு எரிச்சல் ஊட்டாமையாவது நம்ம இருக்கணும் அப்படிங்கிறதுல நம்ம பிள்ளைங்களுக்கும் நம்ம சொல்லிக் கொடுக்கணும். கர்த்தருக்கு எரிச்சல் ஊட்டாத அப்படின்னு. ஸோ ஆண்டவர் வந்து இங்க என்ன பண்றாங்க? கோவப்படுத்துறாங்க. தே அபேண்டன் த லார்ட் டு சர்வ் பால் அண்ட் த இமேஜஸ் ஆஃப் அஸ்டரோட். அப்படியே ஒரு செகண்ட் ஆண்டவரோட அப்படியே ஜஸ்ட் புட்டிங் நம்ம ஆண்டவர் ஆக முடியாது. ஜஸ்ட் ஃபார் த சேக் ஆஃப் திங்கிங் ஆண்டவரோட இடத்துல இருந்து நம்ம இதை அப்படியே திங்க் பண்ணி பார்த்தோம்னா, அவ்வளோ செஞ்சு கொண்டு வராரு எகிப்துல இருந்து. அவ்வளோத்தையும் நடத்தி வனாந்தர பாதையெல்லாம் நடத்தி கொண்டு வந்து, உள்ள வந்து இருங்க அப்படின்னு சொந்தமா பாலும் தேனும் ஓடுற தேசத்த குடுத்து, என் ஜனங்கள் என் பேர் சொல்லி வருவாங்க. எனக்காக தெரிந்து கொண்டேன். அவ்ளோ பெருமை பாராட்டி வந்து வைக்கிற ஜனங்கள், அபேண்டன்ட் ஹிம் அப்படின்னா நமக்கே நமக்கு தாங்க முடியறதில்ல. நம்மள யாராவது ஒருத்தங்க கொஞ்சம் தூக்கி போட்டாங்கன்னு. அப்ப அவருக்கு எவ்வளோ வேதனையா இருந்திருந்திருக்கும். அந்த வேதனையில ஹி வாஸ் ரியலி ஆங்ரி அவ்வளோதான் இல்லையா? ஸோ அப்ப அவர் சொல்றாரு, this made the Lord burn with anger against Israel. So ஆண்டவர் அதுக்கப்புறம் என்ன பண்றாரு? He handed them over to riders who stole their possessions. So இதுதான் வந்து அந்த பேட்டர்ன். இதுக்கப்புறம் தான் நம்ம ஜட்ஜஸ்குள்ள ஒரு ஜட்ஜுக்குள்ள போறோம். But this is the pattern. He handed them over to riders. He turned them over to their enemies all around and they were no longer able to resist them. சுத்தி இருக்கிற எல்லாவனும் வந்து அடிக்கிறாங்க. சுத்தி இருக்கிற அத்தனை பேரும். ஆண்டவர் சொல்றாரு, "உன்னை தொடுறவன் என் கண்மணிய தொடுறான்" அப்படின்னு சொல்லிட்டு. அந்த அளவுக்கு ஆண்டவர் பிரியமா வச்சிருக்கிற ஜனம். ஆனா இன்னைக்கு ஆண்டவருக்கு எகெயின்ஸ்டா ஆண்டவர மறுதலித்ததுனால, சுத்தி இருக்கிற எல்லாவனும் வந்து அடிக்கிறாங்க. ஆண்டவரோட சொந்த பிள்ளைங்களையும். இல்லையா? அப்போ அதுக்கப்புறமா எவ்ரி டைம் இஸ்ரேல் வென்ட் அவுட் டூ பேட்டில், இது ரொம்ப டேஞ்சரஸான ஒரு சிச்சுவேஷன். எவ்ரி டைம் இஸ்ரேல் வென்ட் அவுட் டூ பேட்டில், த லார்ட் ஃபாட் அகெயின்ஸ்ட் தெம். இவங்க பேட்டிலுக்கு போறாங்க. பேட்டிலுக்கு போம்போது நம்ம கூட யாருங்க இருக்கணும்? கர்த்தர் கூட இருக்கணும். நம்ம ஒரு பேட்டிலுக்கு போம்போது, இன்னைக்கு லைஃப்ல கூட ஒரு ஒரு விஷயத்துல நம்ம வந்து போராட்டத்துல நம்ம வந்து போயிட்டு இருக்கும்போது, நம்ம கூட ஆண்டவர் நின்னு போராடணும். நமக்காக வேண்டிட்டு இல்லையா? ஆனா இவங்க எந்த இடத்துக்கு பேட்டில் போனாலும் ஆண்டவர் இவங்களுக்கு எதிரா போராடுறாரு. காட் இஸ் ஸ்டாண்டிங் அகெயின்ஸ்ட் தெம். அப்ப வேற யார் வந்து ரட்சிக்க முடியும்? இட் வாஸ் வெரி வெரி வொர்ஸ்ட் சிச்சுவேஷன் இல்லையா? நம்ம லைஃப்ல இன்னைக்கு அந்த மாரி ஒரு சிச்சுவேஷன் நம்ம போயிறவே கூடாது. நோ மேட்டர் வாட் ஹேப்பன்ஸ் அவர் கால்ல போய் விழுந்துடணும். ஐ அம் சாரி, டேக் மீ பேக் ப்ளீஸ் அப்படின்னு விழுந்துடணுமே தவிர, வீராப்பா நடந்தோம் அப்படின்னா, ஒரு கர்த்தர் நமக்கு எதிராக நிக்க ஆரம்பிச்சுட்டாருன்னா, நம்மள சுத்தி இருக்கிறலாம் நம்மள அடிக்க ஆரம்பிச்சிடும். அப்ப யாருமே வந்து நம்மள ரட்சிக்க முடியாது. பீப்பிள் வேர் இன் கிரேட் டிஸ்ட்ரெஸ். ஜஸ்ட் ரீகாலிங் ஜாஷுவா 24:19-20 அதுல நம்ம வாசிச்ச அந்த வசனம் தான். அவர் தெளிவா சொல்றாரு என்னன்னு. He will not forgive your இந்த வசனம் அங்கேயே படிச்சேன் அந்த ஸ்லைட்ல உங்களுக்கு ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். He will not forgive your rebellion and your sins. If you abandon the Lord and serve other God, he will turn against you and destroy you. வார்ன் பண்ணாரு. தெளிவா வார்ன் பண்ணாரு. இன்னைக்கு வசனமும் நம்மகிட்ட நிறைய இடத்துல தெளிவா வார்ன் பண்ணுது. கேட்கல. அதே மாரி அபேண்டன் பண்ணாங்க. கர்த்தர் அவங்களுக்கு எதிராக எழுந்து நிற்க ஆரம்பிச்சுட்டாரு. இட்ஸ் லைக் வெரி 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 கேர்ஃபுல். இதுலேருந்து நம்ம நிறைய விஷயங்கள கத்துக்கலாம் இந்த புக்ல இருந்து. ஓகே. அடுத்து வந்து இது அகெயின் சேம் த பேட்டர்ன் தான். இப்ப ஆண்டவர் வந்து அவ்ளோ கோவமா இருக்கிறாரு. அவ்ளோ வைராக்கியமானாரு. அவங்களுக்கு எதிர்த்தே நிக்கிறாரு. அவங்க அவங்க போட்டிக்கு போம்போது கூட கர்த்தர வந்து எதிர்த்து நிக்கிறாரு. அவங்களுக்கு எகெயின்ஸ்டா வந்து நிக்கிறாரு. சொந்த ஜனக்கு எதிரா கர்த்தர் வந்து நிக்கிறாரு. அவ்ளோ ஒரு நிலைமை இருந்தாலுமே கூட, அவர் அன்பின் தேவனா இருக்கிறதுனால, மன உருக்கத்தின் தேவனா இருக்கிறதுனால, அவரால அவர் பிள்ளைங்க கஷ்டப்படுறத பார்க்க முடியாம இருக்கிறதுனால, திரும்பவும் உதவிக்கு வர்றாரு.
திரும்பவும் வர்றாரு. இட்ஸ் லைக் ஐம் நாட் கிவிங் அப் ஆன் யூ. அது அது எவ்ளோ பெரிய ஒரு அன்பு. நோ மேட்டர் வாட் ஐ ஐ கெட் ஆங்ரி. யூ டெம்ப்ட் மீ சோ மச். எனக்கு எரிச்சல ஊட்டுற நீ. உன்ன கண்டாலே எனக்கு எரிச்சலா வர மாரி நீ காரியங்கள செய்ற. பட் ஸ்டில் ஐ கான்ட் கிவ் அப் ஆன் யூ. ஐ லவ் யூ சோ மச். அப்படிங்கிறது அது எவ்ளோ ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு 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 லவ் இல்லையா? தட்ஸ் வை வி கால் இட் அன்கண்டிஷனல் லவ். இந்த இடத்துல லார்ட் ரெஸ்கியூஸ் ஹிஸ் பீப்பிள் அப்படி சொல்லும்போது, இட்ஸ் அகெயின் அந்த பேட்டர்ன தான் எக்ஸ்பிளைன் பண்றோம். ஜட்ஜஸ் புக்ல நடக்க போற பேட்டர்ன். பிகாஸ் சாப்டர் 1 அண்ட் 2 இன்ட்ரோடக்ஷன் சொல்லியிருந்தேன் இல்லையா? ஸோ இப்போ வந்து அவங்க வந்து ஆண்டவர்ட்ட போய் அழுகும்போது, மத்தவங்க வந்து அவங்கள அப்ரெஸ் பண்ணும்போது, கர்த்தரால அத பார்க்க முடியறதில்ல. கர்த்தர் தான் விட்டு குடுக்குறாரு. ஒப்பு குடுக்குறாரு. வந்து அடுத்தவங்க எல்லாத்தையும் வந்து அப்ரெஸ் பண்ணட்டும். இவங்க பண்ண தப்புக்கு இத அனுபவிக்கட்டும்னு ஆண்டவரா விடுறாரு. ஆனா அடுத்தவங்க அப்ரெஸ் பண்றது அவரால தாங்க முடிய மாட்டேங்குது. இட்ஸ் கைண்ட் ஆஃப் அவரால தாங்க முடிய மாட்டேங்குது. அவர் உடனே வந்து அந்த இது பண்றாரு. ரட்சிக்கிறதுக்காக வந்துடுறாரு. இதுதான் அந்த பேட்டர்ன். அதுதான் இங்க அப்படியே போட்டிருக்கேன் ஆக்சுவலி. டைம் இல்லாதனால நான் அப்படியே ஸ்கிப் பண்ணிட்டு போறேன். இப்ப நவ் கோயிங் டூ தி சைக்கிள். நம்ம இது வந்து நம்மளோட பைபிள் ஸ்டடிலயே பார்த்துட்டு இருந்திருக்கோம். ஸோ இதுதான் ஒரு சைக்கிள். இந்த ஜட்ஜஸ் புக்லயுமே கூட ஒரு ஜட்ஜோட இது நின்னுச்சானா கிடையாது. 12 ஜட்ஜ் வரைக்குமே இப்படியே ஒரு பேட்டர்ன் போகுது. 12 வாட்டியுமே சலிக்காம வந்து 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 ஹெல்ப் பண்றாரு. சலிக்காம வந்து 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 திருப்பி உதவி செய்றாரு ஆண்டவர். அன்புக்கு ஈடே இல்ல, இணையே இல்ல. முதல்ல இஸ்ரவேல் பீப்பிள் வந்து ஆண்டவருக்குள்ள நல்லா இருப்பாங்க. சமாதானமா இருப்பாங்க. திருப்பி போய் பிரச்சனையில மாட்டிக்கிறாங்க. தப்புக்கு ஆண்டவரோட பார்வையில தப்பு பண்றாங்க. தப்பு பண்ணதுமே ஆண்டவருக்கு கோவம் வருது. ஆண்டவர் வேற இடத்துல ஒப்பு குடுக்குறாரு. ஸ்லேவ்ஸா ஒப்பு குடுக்குறாரு. அ அடிமைத்தனத்துக்கு ஒப்பு குடுக்குறாரு. அடிமைத்தனத்துல போராடுறாங்க, கஷ்டப்படுறாங்க. ஒரு பாயிண்ட் ஆஃப் டைம் வரும்போது ஆண்டவர நோக்கி அழுவுறாங்க. அழுகும்போது மனசு தாங்க மாட்டேங்குது அவருக்கு. அவங்க ரிப்பென்ட் பண்ணும்போது ஆண்டவர் திருப்பியும் அவங்கள பார்க்குறாரு. பார்த்து அவங்கள ரட்சிக்கும்படியாக ஒரு ஜட்ஜ எழுப்புறாரு. அந்த ஜட்ஜின் மூலமாக அவங்கள ரட்சிக்க வைக்கிறாங்க. திருப்பி இஸ்ரவேல் சமாதானத்துக்குள்ள போகுது. சமாதானமாவே இருக்கான்னா, சில வருஷங்கள் வரைக்கும் தான் இருக்குது. திருப்பியும் இந்த பேட்டர்ன் ஃபாலோ ஆகுது. ஒரு ஒரு வாட்டி இப்படியே நடந்து 12 ஜட்ஜஸ் வராங்க. 12 ஜட்ஜஸ் வரைக்கும் இதே பேட்டர்ன ஃபாலோ பண்றாங்க. அவங்களும் சலிக்காம பாவம் பண்றாங்க. இவரும் சலிக்காம அவங்கள மன்னிச்சுக்கிட்டே தான் இருக்கிறாரு. இப்ப இதான் அந்த சைக்கிள். ஓகேவா? ரெடி. இப்ப நம்ம வந்து சாப்டர் 3க்குள்ள போறோம். சாப்டர் 3 அண்ட் 4 30 மினிட்ஸ் இருக்கு. முடிச்சிடலாம். இப்ப ஆ 3 அண்ட் 4ல தான் நம்ம பார்த்தோம் இல்லையா? இப்ப தான் ஆக்சுவல் ஜட்ஜஸோட இதுக்குள்ள நம்ம போக போறோம். ஸோ ஃபர்ஸ்ட் சாப்டர் 3ல வந்து 3 ஜட்ஜஸ் பத்தி பார்க்க போறோம். ஒத்தனியல், ஏஹூத், ஷம்கார். அதுக்கப்புறம் சாப்டர் 4 நம்ம பார்ப்போம். டெபோரா அண்ட் பாராக்க பத்தின ஒரு ஹாஃப் பார்ப்போம். சாப்டர் 5 நம்ம இன்னைக்கு பார்க்க போறதில்ல. சாப்டர் 5ல வந்து டெபோராவோட சாங். அது இனிமே நம்ம பைபிள் ஸ்டடிலயே படிச்சுக்கலாம். ஸோ அது படிச்சதுக்கு அப்புறமா எண்ட் ஆஃப் த இதுல ஒரு நம்ம ரீகேப் பண்ணுவோம் இல்லையா? ஸோ ப்ராபப்ளி அதுல நம்ம அத கவர் பண்ணிக்கலாம். இன்னைக்கு 3 அண்ட் 4 மட்டும் நம்ம பார்க்க போறோம். ஒத்தனியல், ஏகூத், ஷம்கார் அண்ட் டெபோராவோட ஒரு ஹாஃப். ஓகே. ஆல்ரைட். கெட் ரெடி. இப்ப ஆண்டவர் வந்து இவங்கள கொண்டு வந்து விட்டாரு இல்லையா? விடும்போது என்னென்ன தேசத்தெல்லாம், என்னென்ன நேஷன வந்து கானான்ல விட்டு வச்சிருந்தாரு. இப்ப திங்க் பண்ணி பார்த்தீங்கன்னா, இப்ப ஏன் ஆண்டவர் வந்து இவங்க கிட்ட சொல்லணும்? நீங்க எல்லாரும் போய் ஒழிச்சுக்கட்டுங்க, ஒழிச்சுக்கட்டுங்க அப்படின்னு சொல்லிட்டு, ஏன் ஆண்டவராலே பண்ண முடியாதா? இஸ் ஹி நாட் ஏபிள் டூ டூ இட்? கர்த்தரால செய்ய முடியாததா? இவ்ளோத்தையும் செஞ்சவரு, ஏன் அதை அவரையும் பண்ணியிருக்கலாம்ல? இன்னைக்கு உங்கள எத்தன பேருக்கு வந்து நான் கிறிஸ்டியன்ஸ் ஆர் நியூ பிலீவர்ஸ் அவங்க கூட ஒரு கான்வர்சேஷன்ல நீங்க எங்கேஜ் ஆகுறீங்கன்னு தெரியல. எனக்கு ரொம்ப ஃப்ரீக்வென்ட்டா அந்த மாரி கான்வர்சேஷன்ஸ் நடக்கும். ரீசென்ட் டேஸ்ல ஒருத்தங்க கேட்டது அண்ட் ரொம்ப நெறைய பேர் கேட்கிற விஷயமும் கூட ரொம்ப ரீசென்ட்டா கூட ஒருத்தர் கேட்டாரு. ஆ நமக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்ட் ஒருத்தரு, நான் கிறிஸ்டியன் ஃப்ரெண்ட். உங்க ஆண்டவர் தான் அவ்ளோ நல்லவரா இருக்கிறார்ல, எல்லாரையும் காப்பாத்திற வேண்டியது தானே! ஏன் காப்பாத்துறதில்ல? ஏன் இப்படி வந்துட்டு ஏன் வந்து இந்த பாவம், கீவம்னெல்லாம் நீங்க இவ்ளோ பேசி, இவ்ளோ போராடி, நீங்க வாங்க, வாங்க ரட்சிக்கப்படுங்கன்னு சொல்ற அளவுக்கு ஏன் உங்க ஆண்டவர் வைக்கிறாரு? நல்லவர் தானே! கேட்பாங்க இல்லையா? நான் உங்ககிட்டயும் அந்த மாரி கொஸ்டின்ஸ் கேட்டிருந்திருப்பாங்க. அப்போ நான் சொல்ற பதில், நீங்க என்ன பதில் சொல்றீங்கன்னு தெரியல. ஆனா நான் சொல்ற பதில் எப்பவுமே என்னவா இருக்கும்னா, என் ஆண்டவர் ரொம்ப நல்லவரா இருக்கிறதுனால தான், அவர் ரொம்ப அன்பானவரா இருக்கிறதுனால தான், அவர் யாரையுமே ஃபோர்ஸ் பண்றதில்ல. ஹி ஹஸ் கிவன் அ ஃப்ரீ வில். நீயே டிசைட் பண்ணு. ஐல் வெயிட். நீ டிசைட் பண்ணி நான் வேணும்னு நீ சூஸ் பண்ணீன்னா, ஐம் ஹியர் ஃபார் யூ. நான் வேண்டாம்னு நீ சூஸ் பண்ணீன்னா, ஐ ரெஸ்பெக்ட் யுவர் டிசிஷன். நீ சூஸ் பண்ணிக்கோ. ஐம் கிவிங் யூ ஃப்ரீ வில். இந்த அளவுக்கு அன்பு யாரால காட்ட முடியாதுங்க. ஒருவேள அவர் எல்லாரும் எனக்கு வேணும்னு அவர் எடுத்திருந்தாருன்னா, ஹி இஸ் அ செல்ஃபிஷ் காட்ன்னு நான் சொல்லுவேன். பட் அவர் வந்து ரொம்ப நேசிக்கிற தேவனா இருக்கிறாரு. அதனால தான் இஸ் கிவிங் எ ஃப்ரீ வில். அந்த ஃப்ரீ வில் இருக்கிறனால தான் நானும் உங்ககிட்ட வந்து கேட்கிறேன். கொஞ்சம் ஆண்டவர ருசிச்சு தான் பாருங்களேன் அப்படின்னு சொல்லி அந்த கான்வர்சேஷன் அப்படியே நம்ம டைவர்ட் பண்ணி கொண்டு போவோம். ஸோ அந்த மாரி
கர்த்தரால செய்யக்கூடாது ஒண்ணுமே இல்ல இல்லையா? நம்ம வாழ்க்கையிலயும் அப்படிதான். நெனச்சா எல்லாத்தையும் அவரால செய்ய முடியும். ஏன் சில காரியங்கள் அவர் செய்யறது இல்ல அப்படின்னா, சில விஷயங்கள் கர்த்தர் அந்த இந்த 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 இதுல ஸ்லைட்ல பார்க்கும்போது நமக்கு தெளிவா தெரியும். கர்த்தர் சில சில தேசத்த ஜனங்கள அங்க விட்டு வச்சிருந்தாரு. ஏன் விட்டு வச்சிருந்தாருன்னு அவரே சொல்றாரு. "தீஸ் ஆர் த நேஷன்ஸ் தட் ஆர் நாட் லெஃப்ட் இன் த லேண்ட்." எதுக்குன்னா, டு டெஸ்ட் தோஸ் இஸ்ரலைட்ஸ் ஹூ ஹட் நாட் எக்ஸ்பீரியன்ஸ்ட் த வார்ஸ் ஆஃப் கானான். டெஸ்ட் பண்ணி பார்க்கிறாரு. கீழ பார்த்தீங்கன்னா, ரெட்ல கூட திருப்பி போட்டிருந்திருப்பேன். "These people were left to test the Israelites, to see whether they would obey the commands of the Lord, the commands the Lord had given to their ancestors." சோதிச்சு பார்க்கிறாரு சில விஷயங்கள. கர்த்தர் சோதிக்க மாட்டார். இல்லைங்க. கர்த்தர் நம்ம விசுவாசத்த சோதித்து பார்க்கிறாரு. அதுல அவருக்கு ஒரு அநாதி அந்த சந்தோஷம். அந்த விசுவாசத்துல நம்ம நிலைச்சு நிக்கும்போது. யோபுவ விட்டு குடுத்தாருன்னா, விட்டா குடுத்தாரு? இல்ல. யோபு மேல இருந்த அநாதி நம்பிக்கை. அந்த பிள்ளை என்ன விட்டு போயிராது. அது எப்படியும் என் கூட தான் இருக்கும். என்ன நடந்தாலும். பிசாசு கையில கொஞ்சம் தான் விட்டு தான் குடுத்தாரு. ஆனா ஏன்? சோதனைக்குள்ளாக உட்பட்டும்போது, சோதனையை தாண்டி வெளியில வரும்போது, பொன்னாக விளங்கும்போது அவர் பெருமை பாராட்டுவாரு நம்மள பார்த்து. என் பிள்ளை வந்துருச்சு. என் பிள்ளை எனக்காக நிக்கும். என் பிள்ளை என்ன பண்ணாலும் என்ன விட்டு போகாது. இன்னைக்கு நம்மளை குறித்து ஆண்டவர் அப்படி ஒரு விசுவாசத்த வச்சிருந்திருக்கணும். நம்பிக்கை விசுவாசம் இல்ல. நமக்கு ஆண்டவர் மேல இருக்கிற விசுவாசம். ஆண்டவருக்கு நம்ம மேல இருக்க வேண்டியது நம்பிக்கை. அப்படி ஒரு நம்பிக்கைக்குள்ள பாத்திரமாக நம்ம இருக்கணுமா? இன்னைக்கு ஆண்டவர் அவங்கள டெஸ்ட் பண்றதுக்காக தான் அவங்கள விட்டு வச்சேன் அப்படின்னு சொல்றாரு. இந்த டெஸ்ட்ல மட்டும் அவங்க ஜெயிச்சிருந்தாங்கன்னா லைஃப் வேற மாதிரி ஆயிருந்திருக்கும் இல்லையா? இவ்வளவு போராட்டத்துக்குள்ள அவங்க போயிருக்க வேண்டிய அவசியம் இல்லை. அந்த டெஸ்ட்ல அவங்க ஃபெயில் ஆயிட்டாங்க. எப்படி ஃபெயில் ஆனாங்க? த இன்டர் மேரிட் வித் தெம். ரைட் சைட்ல பாத்தீங்கன்னா தெரியும். Israelite sons married their daughters. Israelite daughters were given in marriage to their sons. And Israelites served their gods. வச்ச டெஸ்ட்ல ஃபெயில் ஆயிட்டோமே. இன்னைக்கு நம்ம இதுல எத்தனை பேர் ஆண்டவர் வைக்கிற டெஸ்ட்ல ஜெயிச்சோம்னு நம்ம தைரியமா சொல்லணும். எவ்வளோ டெஸ்ட்ஸ் ஒரு நாட்டிலையும் ஒரு நாளையும் நம்ம எவ்வளவு இடத்துல ஃபெயில் ஆயிட்டு இருக்கோம். அப்ப நம்ம ஜாக்கிரதையா இருக்கணும். இஸ் திஸ் இன் மை லைஃப்? வை இஸ் திஸ் இன் மை லைஃப் அப்படிங்கிறது ஒரு கொஸ்டின். அந்த கொஸ்டினுக்கு அடுத்த கொஸ்டின் நம்ம கேட்கணும். இஸ் திஸ் இன் மை லைஃப் டு டெஸ்ட் மை ஃபெய்த் அப்படின்னு ஒரு செகண்ட் நம்ம யோசிச்சு பார்த்தோம்னா நம்மளோட தாட் ப்ராசஸே மாறிடும். இந்த இடத்துல நான் ஆண்டவருக்காக நான் நிற்பேன். பரவாயில்ல, இது நடந்தா நடக்கட்டும் என் வாழ்க்கையில. கர்த்தர் அனுமதிக்காம என் வாழ்க்கையில நடந்துட்டு போகுது. அனுமதிக்காம ஒரு முடி கூட என் இதுல இருந்து விழுகாதே. இதுலயும் கூட நான் ஆண்டவருக்காக நிற்பேன் அப்படிங்கிற அந்த தைரியம் வரணும். இவங்க அந்த மாதிரி நிக்கல. அதனாலதான் என்ன ஆகுது? இந்த ஜட்ஜஸ்ங்கிற ஒரு புக்கே வந்துருச்சு. ஓகே, இப்ப பாப்போமா? இப்ப 12 ஜட்ஜஸ் இருக்காங்க. 12 ட்ரைப்ஸ் இருக்கு. சோ 12 ஜட்ஜஸும் 12 ட்ரைப்ல இருந்து வந்தாங்களா? ஒரு ட்ரைப்ல இருந்து ஒரு ஜட்ஜ வந்து ஆண்டவர் எழுப்பினாரா அப்படின்னு கேட்டா கிடையாது. அப்படி எழுப்பல. சில கோத்திரத்துல இருந்து தான் ஜட்ஜஸ் ஆண்டவர் எழுப்பியிருப்பாரு. சில கோத்திரத்துல இருந்து ஜட்ஜஸ் ஆண்டவரை எழுப்பல. இது நமக்கு குவிஸ் கொஸ்டின்ல வரலாம். அதனால இதை படிச்சு வச்சுக்கோங்க. யார் எழுப்பினாரு? ஒத்தனியல் ஃபர்ஸ்ட் ஜட்ஜ். அது வந்து ஒத்தனியலை வந்து ஜூடா அப்படின்னு நான் போட்டிருக்கேன் அப்படின்னாலும் ஜட்ஜஸ் புக்ல எக்ஸ்பிளிசிட்டா ஜூடா அப்படின்னு சொல்லப்படல. I'll be very careful here. ஜட்ஜஸ் புக்ல ஒத்தனியல் இஸ் ஃப்ரம் ஜூடா அப்படின்னு சொல்லப்படல. ஏன் ஜூடா அப்படின்னு நம்ம டேக் பண்றோம் அப்படின்னா, ஒத்தனியல் வந்து இது வந்து ஹீஸ் காலேபோட அந்த கொஸ்டினா கேட்டது. சரி பரவாயில்ல, நானே சொல்லிட்டேன். காலேபோட யங்கர் பிரதரோட சன்னு தான் ஒத்தனியல். பார்த்தோம் இல்லையா? அங்க வந்து அவங்களோட மகளை கல்யாணம் பண்ணிக்கிட்டாருன்னு. அந்த காலேப் யாரு? ஜூடா கோத்திரத்துல இருந்து வந்தது. அப்படி டேக் பண்ணி தான் ஒத்தனியல் ஜூடான்னு சொல்றோமே தவிர ஜட்ஜஸ் புக்ல இது சொல்லப்படல. ஓகே, சரி. அப்போ ஒத்தனியல் வந்து ஜூடா. அதுக்கப்புறம் வர்றது யாரு? ஈஹூத் அந்த கோத்திரத்துல இருந்து, பெஞ்சமின் கோத்திரத்துல இருந்து. டெபோரா. இப்ப இவங்க 2 பேருக்கு நடுவுல இன்னொரு ஜட்ஜ் வந்திருக்கணுமே. யாரு? டக்குன்னு யாராவது அன்மியூட் பண்ணி சொல்லுங்க பாப்போம். ஒத்தனியேலு, ஈஹூது, அடுத்த ஒரு ஜட்ஜ் வந்திருக்கணுமே. டெபோரா வந்துருச்சே. இப்பவே மனப்பாடம் பண்ண ஆரம்பிச்சிடணும் நம்ம லைனா. ஷம்கார். வெரி குட். இப்ப ஷம்கார்னு ஒரு ஜட்ஜ் வந்திருக்கணும் இல்லையா? ஏன் அந்த ஷம்கார் வந்து நான் இங்க போடல அப்படின்னா, ஷம்கார் எந்த கோத்திரம்னு எங்கேயுமே மென்ஷன் பண்ணப்படல. இட் வாஸ் நாட் மென்ஷன். ஸோ குவிஸ்ல கேட்டாங்கன்னா கூட நாட் மென்ஷன் இந்த பைபிள்ல தெளிவா ஆன்சர் எழுதுங்க. ஆன்சர் அவங்க ஷம்கார் எந்த கோத்திரம்னு சொல்லப்படல. டெபோரா வந்து எப்ராஹிம். டெபோராவை கூட எப்ராஹிம் மலை தேசத்துல அவங்க இருந்தாங்க அப்படின்னு தான் இருந்திருக்குமே தவிர, டெப்ரா வந்து எப்ராஹிம் கோத்திரத்துல இருந்து வந்ததுன்னு அப்படின்னு எக்ஸ்பிளிட்டஸா சொல்லப்பட்டிருக்காது. ஓகேவா? வி வாண்ட் டு பி வெரி கேர்ஃபுல் தேர் ஆல்சோ. ஆனா டெப்ரா வந்து எப்ராஹிம் மலை தேசத்துல இருந்ததுனால அந்த கோத்திரத்தாரா இருந்திருக்கலாம் அப்படின்னு தான் ஒரு கெஸ் இருக்கு. கிதியோனு மானாசே கோத்திரம் தெளிவா சொல்லப்பட்டிருக்கு. தோலா இசக்கார் கோத்திரம் சொல்லப்பட்டிருக்கு. ஜாயிரோட விஷயத்துல வந்து ஒரு சின்ன ஒரு இது இருக்கு. ஹி ஆக்சுவலி பிலாங்ஸ் டு 2 ட்ரைப்ஸ். அது எப்படிங்கிறத நம்ம ஜாயிர் புக் படிக்கும்போது படிப்போம். இன்னைக்கு படிக்கிறதுக்கு நமக்கு டைம் இருக்காது.
ஸோ ஜாயிர் வந்து மானாசே கோத்திரத்தோடவும் கூட லிங்க் ஆயிருந்திருப்பாரு, ஜூடா கோத்திரத்துக்கு கூட லிங்க் ஆயிருந்திருப்பாரு. ஸோ எந்த ஒரு ஜட்ஜுக்கு 2 கோத்திரத்தோட லிங்க் இருக்குன்னு கேட்டா அது ஜாயிர். ஞாபகம் வச்சுக்கணும். ஓகே. அதுக்கப்புறமா ஜெப்தா. ஜெப்தா எந்த கோத்திரம்? மானாசே கோத்திரம். இப்சான். இப்சான் எந்த கோத்திரம்? ஜெபுலான் கோத்திரம். ஈஸி எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்? இப்சான் பேர்ல ஒரு ஜி வருதா? ஜெபுலான்ல ஒரு ஜி வருதா? அப்படி ஞாபகம் வச்சுக்கணும். இப்சான்னா ஜெபுலான் கோத்திரம்னு ஞாபகம் வச்சுக்கணும். இப்சானுக்கு அப்புறமா வர்ற ஈலானுங்கிறவரும் அதே ஜெபுலான் கோத்திரம் தான். அப்ப ஈஸியா 2 ஜட்ஜஸோடது நமக்கு ஞாபகம் வந்துருச்சு. ஓகே. ஈலானும் ஜெபுலான் கோத்திரம். அதுக்கப்புறம் அப்டான். அப்டானும் எப்ராஹிம் கோத்திரம். டெபோராவை போல. சாம்சன். சாம்சன் வந்து டான் கோத்திரம். இந்த இடத்துல இருக்கிற இங்க பாத்தீங்களா? நான் ஒரு சொன்னேன் இல்லையா? டான் வந்து மேலேயும் ஒரு போர்ஷன் இருக்கும்னு இந்த இடத்துல பாத்தீங்கன்னா தெரியும். இங்கேயும் ஒரு போர்ஷன் இருக்கும், இங்கேயும் ஒரு போர்ஷன் இருக்கும். ஓகே. சில மேப்ல அது இருக்காது. ஸோ ஜஸ்ட் ஷோயிங். ஸோ இது வந்து சாம்சன் வந்து டான் கோத்திரம். இப்போ ஷம்கார் நம்ம பார்த்தோமா? ஷம்கார் வந்து எந்த கோத்திரத்துன்னு மென்ஷன் பண்ண படல. இப்ப பாத்தீங்கன்னா தெரியும். எத்தனை கோத்திரத்துல இருந்து 12 ஜட்ஜஸ் வந்திருக்காங்கன்னா, 7 கோத்திரத்துல இருந்து தான் 12 ஜட்ஜஸ் வந்துருப்பாங்க. ஓகே. மீதி எத்தனை கோத்திரம் இருக்கு? 5 கோத்திரம் இருக்கு 12ல. லேவிய தனியா விட்டுருவோம். லேவிஸ் வந்து ப்ரீஸ்ட்ஸ் அவங்கள விட்டுருவோம். ஸோ இது கூட ஒரு கொஸ்டினா இருக்கலாம். ஒரு கொஸ்டினா கூட கேட்பாங்க. எந்த கோத்திரத்துல இருந்து இந்த இந்த கோத்திரங்கள்ல எந்த கோத்திரத்துல இருந்து ஒரு ஜட்ஜ் வரல அப்படின்னு கேட்டாங்கன்னா நமக்கு எழுத தெரியணும். ஆஷர், நெப்தலி, காடு, ரூபன், சிமியான் இந்த கோத்திரத்துல இருந்து ஜட்ஜஸ் வரல. ஆண்டவர் ஜட்ஜஸை எழுப்பல. மற்ற கோத்திரத்துல தான் எழுப்பியிருக்காரு. லீவைட்ஸ் ஆர் கம்ப்ளீட்லி அவுட் ஆஃப் இது. ஏன்னா அவங்க வந்து ப்ரீஸ்ட். ஓகேவா? இதை ஞாபகம் வச்சுக்கிட்டீங்கன்னா நிறைய கொஸ்டின்ஸ்க்கு இங்க இருந்து ஆன்சர் ஈஸியா எடுத்துடலாம். ரைட். இப்பதான் ஒத்தனியலுக்கு போறோம். இப்போ ஒத்தனியல்ல வந்து நம்ம அந்த பார்த்தோம் இல்லையா? அந்த சைக்கிள் தான் இங்க நான் ஈஸியா அப்படியே ஸ்பிளிட் பண்ணி உங்களுக்கு போட்டிருக்கேன். ஸோ ஃபர்ஸ்ட் என்ன நடக்குது? இஸ்ரேலைட்ஸ் வந்து தே டூ ஈவில் இன் த லார்ட் சைட். அவங்க வந்து ஆண்டவரை மறந்துடுறாங்க. பாலியும் அஷ்ரா போல்ஸ் அதை வந்து சர்வ் பண்ண ஆரம்பிச்சிடறாங்க. அப்ப ஆண்டவருக்கு என்ன ஆகுது? கோவம் வருது. கோவம் வந்துமே ஆண்டவர் என்ன பண்றாரு? ஒருத்தங்க கையில ஒப்பு கொடுக்குறாரு. யார் கையில? இது வந்து நான் நியூ லிவிங் டிரான்ஸ்லேஷன் ஃபாலோ பண்ணேன். ஆக்சுவலி லாஸ்ட் டைம் அதை தான் படிச்சோம் அப்படிங்கிறதுனால இது வெர்ஷன் என்ன அவங்க கொடுக்க போறாங்கன்னு எனக்கு தெரியல. பட் நீங்க நியூ கிங் ஜேம்ஸ் வெர்ஷன்ல பாத்தீங்கன்னா மெசபொட்டாமியான்னு இருக்கும். பட் நியூ லிவிங் டிரான்ஸ்லேஷன் பார்த்தீங்கன்னா ஆறாம் நஹாரைம்னு இருக்கும். அப்ப எந்த இதுல அவங்க சொல்றாங்களோ அதில் நீங்க மாத்திக்கோங்க. பட் இப்போதைக்கு நான் இப்படியே போறேன். மெசபொட்டாமியாவோட ராஜா தான் அது. யாரு? குஷான் ரிஷாத்தைம் அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப அவர் கையில ஒப்பு கொடுத்துடுறாரு ஆண்டவர். அவங்க வந்து எத்தனை வருஷம் அடிமையா இருக்கிறாங்க? மீன்ஸ் அவங்களோட இதுல ஆளுகையில இருக்காங்கன்னு 8 இயர்ஸ்ல இருக்காங்க. அழுகுறாங்க. ஆண்டவருக்கு மனசு கேட்க மாட்டேங்குது. உடனே ஆண்டவர் என்ன பண்றாரு? ஒரு ஜட்ஜ் எழுப்புறாரு. அதான் ஃபர்ஸ்ட் ஜட்ஜ். யாரு? ஒத்தனியல். இந்த ஒத்தனியல் யாரு? காலேபோட யங்கர் பிரதரோட சன். இந்நேரம் இதெல்லாம் மனப்பாடமா இருக்கணும். காலேபோட யங்கர் பிரதர் கேனாஸோட சன்னு தான் ஒத்தனியல். கரெக்டா? அதுக்கப்புறமா ஆண்டவரோட ஆவியானவர் வந்து அவர் மேல இறங்குறாரு. அவர் இஸ்ரேவேலோட ஜட்ஜ் ஆயிடுறாரு. ஜட்ஜ் ஆனதுக்கு அப்புறமா ஃபர்ஸ்ட் வேலை என்ன? சண்டைக்கு போகணும். யாருக்கிட்ட அடிமையில இருக்கிறோமோ அவங்க கிட்ட சண்டைக்கு போகணும். சண்டைக்கு போறாங்க. ஆண்டவர் வந்து விக்டரி கொடுக்குறாரு. விக்டரி கொடுத்ததுக்கு அப்புறமா சில வருஷங்களுக்கு வந்து அவங்களுக்கு வந்து பீஸ்ஃபுல்லா இருக்கிறாங்க. எத்தனை வருஷம்? 40 இயர்ஸ் பீஸ்ஃபுல்லா இருக்கிறாங்க. அதுக்கப்புறமா ஒத்தனையில என்ன பண்ணிடுறாரு? இறந்து போயிடுறாரு. ஜட்ஜோட இந்த ஒரு ஸ்லைட்ல முடிஞ்சு போச்சு அந்த ஜட்ஜை பத்தி. ஓகேவா? இப்போ என்ன பண்ணணும்னா நமக்கு இப்ப டைம் இருக்காது. ஆனா இந்த மாதிரி ஒரு சார்ட் எழுத நீங்க ஆரம்பிச்சிடணும். என்னைக்குமே அடுத்தவங்க போட்ட சார்ட்டை எடுத்து படிக்க ஆரம்பிச்சீங்கன்னா, பைஹார்ட் பண்ண ஆரம்பிச்சீங்கன்னா, அது பயங்கர வந்து நமக்கு வந்து ஸ்ட்ரெஸ்ஸிங்காவும் இருக்கும். அது மெமரைஸ் பண்ணணுங்கிற மாதிரியான ஒரு சிச்சுவேஷன் ஸ்ட்ரெஸ்ஃபுல்லா இருக்கும். அதுக்கு பதிலா நீங்களா ஒரு சார்ட் போட்டு நீங்களா எழுத ஆரம்பிச்சீங்கன்னா மைண்ட்ல ஈஸியா பதிஞ்சிடும். ஸோ நான் சிம்பிளா இதை போட்டிருக்கேன். நீங்க இன்னும் அடிஷனல் காலம்ஸ் கூட நீங்க ஆட் பண்ணிக்கலாம். ஸோ எல்லா ஜட்ஜஸ் படிக்க ஒரு ஜட்ஜை முடிக்க இந்த சார்ட்டை ஃபில் பண்ணிட்டே வந்தீங்கன்னா இட்ஸ் யுவர் ஓன் சார்ட். யூ ஓன் இட். யூ நோ வாட் இஸ் கோயிங் இன் இட். அப்போ உங்களுக்கு அது ஈஸியா இருக்கும் இல்லையா? இப்போ இந்த ஜட்ஜ் பாத்தீங்கன்னா டக்குன்னு சொல்லலாமே, படபடான்னு சொல்லிட்டு போலாம். டைம் இல்லை, எனக்கு சீக்கிரம் முடிக்கணும். இந்த ஜட்ஜ் நேம் என்ன? ஒத்தனியல். எந்த ட்ரைப்ல இருந்து வந்திருக்காங்க? ஜூடா அப்படின்னு இந்த இதுல நான் சொல்லுவேன். பட் உங்களுக்கு கொஸ்டின்ல அது வராது. ஏன்னா அது வந்து ஜட்ஜஸ் புக்ல இல்ல. ஸோ அவரை பத்தின பர்சனல் இன்ஃபர்மேஷன் என்ன? அவர் வந்து சன் ஆஃப் காலேப்ஸ், யங்கர் பிரதரு, கேனாஸ். அதுக்கப்புறமா ஆவியானவர் அவர் மேல இறங்குனாரு. அதுதான் எக்ஸ்ட்ரா இது அவங்க. எவ்வளவு வருஷம் பீப்புள் வந்து அந்த இதுல வந்து என்ஸ்லேவ்டா இருந்தாங்க? 8 இயர்ஸா இருந்தாங்க. கரெக்டா? 8 இயர்ஸ் இருந்தாங்க. அதுக்கப்புறமா யார்கிட்ட அந்த என்ஸ்லேவிங்ல இருந்தாங்க? அந்த மெசபொத்தாமியா ராஜா கிட்ட இருந்தாங்க. அதுக்கப்புறமா எத்தனை வருஷம் வந்து பீஸ் இருந்தது? 40 வருஷம் பீஸ் இருந்தது. அவர் மறந்து குறிச்சு என்ன சொல்லப்பட்டிருக்கு? ஒன்னும் சொல்லப்படல. சன் டைட் அப்படின்னு தான் சொல்லப்பட்டிருக்கு. வேலை முடிஞ்சு. இதுதான் அந்த ஜட்ஜை பத்தி. ஓகே. அப்ப இத வந்து நான் முன்னாடி இருந்து கொண்டு வந்திருக்கேன். அந்த கிரியாத் செப்பர் அவரு இது பண்ணாரு. அவங்க வைஃப் பேரு அக்ஸாரு. இது எல்லாத்தையும் நீங்க கன்சாலிடேட் பண்ணீங்கன்னா, அந்த ஜட்ஜ பத்தின டீட்டெயில்ஸ் வந்துரும்.
இதே மாரி ஒரு ஜட்ஜ பத்தியும். இந்த இடத்த நான் ஸ்கிப் பண்றேன். நமக்கு டைம் இல்ல. அதனால நான் இத ஸ்கிப் பண்ணிட்டு இது நமக்கு ரெலவன்ஸ் கிடையாது. ஸ்கிப் பண்ணிட்டு போறேன். பட் முடிஞ்சதுக்கு அப்புறமா யாருக்காவது பரவாயில்லைங்க இன்னொரு 5 நிமிஷம் எடுத்து அத சொல்லிக் குடுங்கன்னு சொன்னீங்கன்னா, நான் அதுக்கு போறேன். பட் அதர்வைஸ் இப்ப நான் ஸ்கிப் பண்றேன். ஓகே. இப்ப அடுத்த ஜட்ஜுக்கு வந்துட்டோம். ஜட்ஜ் 1 படிச்சு முடிச்சாச்சு. ஒத்தன்னியல். ஈஸியா எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கணும். அதுல வந்து இப்ப நம்மளுக்கு வந்து கொஸ்டினே இருக்கக்கூடாது. ஒத்தன்னியல். இப்ப அடுத்து ஈஹுத் வந்துருச்சு. சேம் திங். திருப்பியும் வந்து ஆண்டவரோட பார்வையில பாவம் பண்றாங்க. இப்போ ஆண்டவர் யார எழுப்புறாரு? முன்னாடி மெசபொட்டாமியா ராஜாவ எழுப்புனாரா? ஃபர்ஸ்ட்ல. இப்ப யார எழுப்புறாரு? மோவாபோட ராஜாவ எழுப்புறாரு. ராஜா பேர் என்ன? எக்லோனு. அப்ப அந்த ராஜாவோட கையில ஒப்பு குடுக்குறாரு. அப்ப எக்லோன் வந்து தனியா வரல. எக்லோன் வந்து என்ன பண்ணுவான்? லெஃப்ட் சைடுல இருக்கிற அமலேக்கேட்ஸும், ரைட் சைடுல இருக்கிற அம்மோனேட்ஸும் எல்லாரையும் கூப்பிட்டுட்டு தான் வந்து இவங்கள என்ன பண்ணுவான்? ஆக்கிரமிப்பான். எத வந்து பொசஷனா எடுப்பாங்க? ஜெரிகோ. ஜெரிகோக்கு இப்ப ஆல்ரெடி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். ஜெரிகோ இஸ் கால்ட் த சிட்டி ஆஃப் பாம்ஸ். சிட்டி ஆஃப் பாம்ஸ் எதுன்னு கேட்டா ஜெரிகோன்னு சொல்ல தெரியணும். இது நம்ம ஆல்ரெடி படிச்சுட்டோம். சோ அந்த ஜெரிகோவ வந்து பொசஷன் எடுத்துக்கிறாங்க. ஜெரிகோல தான் அங்க இருக்கிறாங்க. அவரோட இத போட்டுட்டு. எத்தன வருஷம் அடிமைகளா இருக்கிறாங்க? 18 இயர்ஸ். ஃபர்ஸ்ட் ஜட்ஜ்ல எத்தன வருஷம்? 8 இயர்ஸ். இப்போ 18 இயர்ஸ். 10 வருஷம் கூடி போயிடுச்சு. இப்ப என்ன நடக்குது? ஆண்டவர்கிட்ட இவங்க பார்த்து அழுகுறாங்க. ஆண்டவர் மனசு இறங்குறாரு. இறங்கி ஒரு ஜட்ஜ எழுப்புறாரு. அந்த ஜட்ஜ் தான் யாரு? ஏகூத். இப்ப ஏகூத் பத்தி சொல்லணும்னா, சன் ஆஃப் கேரா. அங்க அது யாரோட சன்னு? சன் ஆஃப் கேனாஸ். இங்க சன் ஆஃப் கேரா. இவர பத்தி எக்ஸ்ட்ரா ஒரு பாயிண்ட் சொல்லணும்னா, லெஃப்ட் ஹேண்டட் மேனு. எந்த ட்ரைப்ல இருந்து? பெஞ்சமின். இது எக்ஸ்பிளிசிட்டா சொல்லப்பட்டிருக்கு. சோ பெஞ்சமின்ங்கிறது நீங்க தைரியமா எழுதிக்கலாம். சோ ஏகூத் வந்து பெஞ்சமின் கோத்திரத்துல இருந்து வந்தவரு. இவர் வந்து லெஃப்ட் ஹேண்டட் மேனு. இப்போ இந்த வந்து ஸ்டோரி வந்து நம்ம அடுத்த ஸ்லைட்ல கொஞ்சம் டீடைலா படிப்போம். பட் இது வந்து ஜஸ்ட் ஹை பாயிண்ட்ஸ் மட்டும் தான். இவர் என்ன பண்றாரு? ஜட்ஜ் ஆனதுக்கு அப்புறமா இவர் வந்து ஒரு டபுள் எட்ஜ் டேகர் எடுத்துக்கிறாரு. இவர் லெஃப்ட் ஹேண்டட் பெர்சன்ங்கிறதுனால ரைட் தைல அத மறைச்சு வச்சுக்கிட்டு போறாரு. இப்ப ராஜாவ எதுக்கு பார்க்க போறாரு? இவங்க தான் அடிமைகளா இருக்காங்க இல்லையா? அடிமைகளா இருக்கிறவங்க அடிமைப்படுத்தினவங்களுக்கு என்ன பண்ணணும்? கப்பம் கட்டணும். ட்ரிபியூட் குடுக்கணும். சோ அந்த ட்ரிபியூட் எடுத்துட்டு போறாரு. இவர்கிட்ட தான் குடுத்து அனுப்புவாங்க. ட்ரிபியூட்ட கொண்டு போய் ராஜாட்ட குடுத்துட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு இவர் அந்த ட்ரிபியூட் எடுத்து அத டெலிவர் பண்றதுக்காக போறாரு. அதான் ஆஃப்டர் டெலிவரிங் பேமெண்ட்னு சொல்லுது. ட்ரிபியூட் எடுத்துட்டு போய் அங்க அந்த ராஜாவுக்கு குடுக்குறாரு. குடுத்துட்டு அந்த ராஜாவ கொன்னுறாரு. பட் இடையில சில விஷயங்கள் நடக்கும். நம்ம அடுத்த ஸ்லைட்ல பார்ப்போம். குடுத்துட்டு ராஜாவ என்ன பண்ணிடுறாரு? அந்த எக்லோன் ராஜாவ கொன்னுறாரு. கொன்னதுக்கு அப்புறமா அந்த மோவாப் இது எல்லாத்தையும் வந்து அழிச்சு கட்டிடுறாங்க. கிட்டத்தட்ட 10,000 பேர கொன்னு போட்டுடுறாங்க. அப்போ வந்து ஆ தேசம் வந்து சமாதானத்துக்குள்ள போகுது. இந்த வாட்டி எத்தன வருஷம் சமாதானத்துக்குள்ள போகுது? 80 இயர்ஸ் சமாதானத்துக்கு. முன்னாடி 40 இயர்ஸ் தான் சமாதானத்துக்கு போச்சு. இப்போ 80 இயர்ஸ் சமாதானத்துக்குள்ளாக போகுது. ஓகேவா? இந்த ஸ்லைடு அந்த டீடைல்ஸா அந்த ஸ்டோரி பார்த்தோம்னா, அந்த ஸ்டோரி வந்து நான் உங்களுக்கு மேப்ல காட்டுறேன். நீங்க ஸ்டோரி அப்புறம் படிச்சுக்கோங்க. இது என்ன நடக்குதுன்னா, இவர் வந்து என்ன பண்றாரு, இந்த கிபியா இந்த இடத்துல இருக்கு இல்லையா? இந்த இடத்துல இருந்து இவர் வந்து ட்ரிபியூட் எடுத்துட்டு கிளம்பி போறாரு. இஃப் யூ ஆர் ஃபாலோயிங் த மேப். ஓகே. கிளம்பி போறாரு. போய் நேரா எங்க போறாரு? ஜெரிகோ. ஏன்னா அவங்க ஜெரிகோவ தானே ஆக்கிரமிப்பு பண்ணி உட்கார்ந்துருக்கிறாரு அவரு. ஸோ ஜெரிகோல போயிட்டு அங்கதான் போய் அந்த ராஜாவோட அரண்மனையில போயிட்டு எக்லான் கிட்ட போய் அந்த பேமெண்ட் ட்ரிபியூட்டை கொடுக்குறாரு. குடுத்துட்டு அங்க இருந்து ரிட்டர்ன் பண்றாரு. இங்க ஒரு சின்ன ஒரு இது இருக்கு. கில்கால்னு போட்டிருக்காங்க இல்லையா? ஆக்சுவலி 2 இடத்துல கில்கால் இருக்கும். ஜெரிகோ. என்னோட அசம்ப்ஷன் இந்த ஜெரிகோ பக்கத்துலயே இருக்கிற கில்காலுக்கு தான் அவர் போயிருக்கணும். இன்னொரு ஒரு கில்கால் கூட இங்க இருக்கு. சோ இவங்க வந்து ஏன் இப்படி போட்டிருக்காங்கன்னு எனக்கு தெரியல. சோ இந்த கில்காலுக்கு தான் அவர் போயிருக்கிறாரு அப்படிங்கிறது பல சோர்சஸ் படிக்கும்போது எனக்கு அதுல கன்ஃபார்ம் ஆச்சு. ஜெரிகோல இருந்து கில்காலுக்கு போறாரு. போயிட்டு உடனே ரிட்டர்ன் ஆகுறாரு. ரிட்டர்ன் ஆகி வந்துட்டு அந்த ராஜாவோட அரண்மனையில போறாரு. போயிட்டு சொல்றாரு ஐ ஹவ் அ மெசேஜ் ஃப்ரம் காட் ஃபார் யூ அப்படின்னு. இது எதுக்குன்னா ராஜாவை தீர்த்து கட்டுறதுக்கான ஒரு பிளானு. ஸோ நான் வந்து ஒரு மெசேஜ் கொண்டு வந்திருக்கேன் பாரு. ராஜா அதை வந்து கேட்டுக்குவாரு. கேட்டுக்கிட்டு எல்லாரையும் வெளியில அனுப்புவாரு. அவங்க ரூம்ல இருந்து வெளியில அனுப்பிட்டு சரி ஆண்டவர்கிட்ட இருந்து ஒரு மெசேஜ் வந்திருக்கணுமே அவர் எலும்புவாரு. எலும்புனதுமே இவன் என்ன பண்ணுவான்? இவரோட இதுல அந்த ரைட் சைட்ல வச்சிருக்கிற அந்த டேகர் எடுத்து குத்தி அவரோட பெல்லிலே குத்தி அந்த ராஜாவை கொண்டு போட்டுருவான். இப்போ ஏகூத் தான் என்ன பண்ணுது? ஏகூத் லெஃப்ட் ஹேண்டட். நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். எந்த ஜட்ஜ் லெஃப்ட் ஹேண்டட்னா ஏகூத் ராஜாவை இந்த மாதிரி குத்தி கொண்டுருவாப்புல. கொண்டுட்டு பேக் சைடு வழியா ஓடி போயிடுவாரு. அந்த சர்வன்ஸுக்கு தெரியவே தெரியாது இந்த ராஜாவை கொண்டு போட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு இவர் ஏகூத் வந்து எஸ்கேப் ஆகி போனதுக்கு அப்புறமா இவர் இங்க இருந்து திருப்பி எஸ்கேப் ஆகி போனதுக்கு அப்புறமா தான் இந்த கில்கால் எல்லாம் தாண்டி போனதுக்கு அப்புறமா தான் அவங்க கண்டே பார்ப்பாங்க. அதுக்கப்புறமா ராஜா வந்து இது பண்ணி இவர் என்ன பண்ணுவாரு? நேரம் இங்கிருந்து போய் இந்த சேரா அப்படிங்கிற இடம் இருக்கு இல்லையா? இது வரைக்கும் போயிட்டு இங்க இருந்து இந்த எப்ராஹிம் தேசத்துல இருக்கிற ஆளுங்களை எல்லாத்தையும் கூப்பிட்டுக்குவாரு. எல்லாத்தையும் கூப்பிட்டுட்டு இப்ப ராஜா செத்து போயிட்டாரு இல்லையா? சோ அங்க வந்து தலைவன் இல்லாத ஒரு படை அங்க உட்கார்ந்துருக்குது. இப்ப இவர் என்ன பண்றாரு? இங்க இருந்து ஆளுங்களை எல்லாத்தையும் கூப்பிட்டுட்டு திருப்பி போறாரு. போயிட்டு அங்க போய் இவங்க எல்லாத்தையும் அடிச்சு துரத்தி இங்க பாத்தீங்கன்னா மோவாபைட் அலையன்ஸ் போட்டிருக்கு இல்லையா? இப்ப இங்க இருந்து எல்லாத்தையும் அடிச்சு துரத்தி இந்த யோர்தான் நதியில இருந்து அப்படியே வெளியில நதிக்கு அப்புறமா எல்லாரையும் அப்படியே அடிச்சு துரத்திடுவாங்க. துரத்திட்டு அதுக்கப்புறமா தேசம் 80 வருஷம் என்ன ஆகும்? பீஸ்ஃபுல்லா இருக்கும்.
படிச்சு பார்த்தீங்கன்னா ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். இந்த மேப்ப ஞாபகம் வச்சுக்கிட்டு அந்த அந்த சாப்டர படிங்க. ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காவும், ரொம்ப இதாவும் இருக்கும். இதான் நான் இது எல்லாத்தையும் ஆல்ரெடி சொல்லி முடிச்சுட்டேன். சேராக்கு போறாரு, எப்ராஹிம்லேருந்து ஆளுங்கள கூப்பிடுறாரு, அதுக்கப்புறம் தொரத்தி அடிக்கிறாரு. இது எல்லாமே அங்க நான் ஆல்ரெடி சொன்ன ஸ்டோரியில வர்றது தான். இந்த மேப்லேருந்து அப்படியே நம்ம படிச்சுட்டோம். ஓகே. இப்ப டக்குனு என்ன பண்ணுவோம், நம்ம சார்ட்டுக்கு வந்துரணும். இல்லையா? சார்ட்டுக்கு வந்ததுமே, சார்ட்ல என்ன பண்றோம், இப்ப ஆல்ரெடி ஒத்தனியல் போட்டுட்டோம். இப்ப நம்ம இந்த இத பத்தி போடணும்னா, இந்த ஜட்ஜ் பேர் என்ன? ஏஹூத். எந்த ட்ரைப்லேருந்து வந்தாரு? பெஞ்சமின். பெர்சனல் இன்ஃபர்மேஷன் நெறைய இருக்கு. லெஃப்ட் ஹேண்டடு, 2 சைடட் டேகர் பண்ணாரு. ரைட் சைடு தைல வச்சுட்டு போனாரு. லெஃப்ட் ஹேண்டட்ல ராஜாவ குத்துனாரு. ட்ரிபியூட் எடுத்துட்டு போனாரு. இந்த மாரி நமக்கு என்னென்னலாம் அவர குறித்து ஞாபகம் வருதோ, அது எல்லாமே அந்த பெர்சனல் இன்ஃபர்மேஷன் எழுதிரணும். கரெக்ட்டா? எந்தெந்த பிளேஸுக்கு போனாரு, கில்காலுக்கு போனாரு, அங்கருந்து ரிட்டர்ன் வந்தாரு, சேராக்கு போனாரு, அங்கிருந்து ஆளுங்கள கூட்டிட்டு வந்தாரு. இது எல்லாத்தையுமே வந்து அங்க வந்து உங்க சார்ட்ல நீங்க போட ஆரம்பிச்சிரணும். அதுக்கப்புறம் சாரி. ஹவ் லாங் வேர் பீப்பிள் எத்தன வருஷம் ஸ்லேவா இருந்தாங்க? 18 இயர்ஸ். முன்னாடி 8 இப்போ 18 இயர்ஸ் ஸ்லேவ்ல இருந்தாங்க. யாருகிட்ட? கிங் எக்லான் கிட்ட. மோவாப் ராஜா அவரு. எத்தன வருஷம் அதுக்கப்புறம் பீஸ்? 80 இயர்ஸ். டெத்த பத்தி எதுவும் சொல்லியிருக்கா? நத்திங். அவ்வளவுதான். அந்தோட ஜட்ஜ் முடிஞ்சு போச்சு. ஓகேயா? இப்ப நான் இந்த மாரி எழுதி வச்சிருக்கேன். நீங்களும் இந்த மாரி உங்களோட ஓன் இதுல நீங்க எழுதுனீங்கன்னா தான் மைண்ட்ல பதியும். ஸோ இந்த மாரி நீங்க வந்து படிச்சு இந்த மாரி எழுதி வச்சுக்கலாம். ஓகே. இப்ப 2வது ஜட்ஜ் முடிஞ்சு போயிருச்சு. அடுத்தது 3வது ஷம்கார். இந்த ஷம்கார் பத்தி பார்த்தீங்கன்னா, ஒரே ஒரு லைன் தான் இருக்கும். ஒரே ஒரு வசனம் தான். இந்த ஷம்கார் பத்தின சாப்டரே அங்க முடிஞ்சிடும். ஸோ இப்ப நான் இந்த பர்பிள்ல போட்டிருக்கிறதெல்லாம் என்னன்னு கேட்டீங்கன்னா, அது பைபிள்ல இல்ல. பட் ஃபார் த சேக் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங் நான் அத போட்டிருக்கேன். ஓகே. ஏன்னா இதுதான் பேட்டர்ன் அப்படிங்கிறனால நான் போட்டிருக்கேன். ஒன்ஸ் அகைன் இஸ்ரேலியர்ஸ் வந்து என்ன பண்ணியிருப்பாங்க, ஆண்டவரோட பார்வையில பொல்லாதது செஞ்சிருப்பாங்க. அது வசனத்துல சொல்லப்படல. பட் அதுதான் நடந்திருக்கும் அப்படிங்கிறனால நான் அந்த பர்பிள்ல போட்டிருக்கேன். யாருகிட்ட அடிமையா போறாங்க? பிலிஸ்தைன்ஸ் கிட்ட. ராஜா கிட்ட பேர்லாம் ஒண்ணும் அங்க சொல்லப்படல. பிலிஸ்தைன்ஸ் மட்டும்தான். பிலிஸ்தைன்ஸ்க்கு அடிமையா போறாங்க. அப்ப அதே மாரி நடந்திருக்கும் இல்லையா? இவங்க ஆண்டவர பார்த்து அழுதுருந்திருப்பாங்க. ஆண்டவர் வந்து இவங்களுக்கு ஒரு ஜட்ஜ எழுப்புறாரு. யார் அந்த ஜட்ஜ்? ஷம்காரு. ஷம்கார் சன் ஆஃப் ஆனாத் ஞாபகம் வச்சுக்கணும். அதுக்கப்புறமா அவர் என்ன பண்றாரு? 600 பிலிஸ்தைன்ஸ ஆக்ஸ் கோட வச்சு கில் பண்றாரு. இதுதான் அவரோட மெயின் திங். இப்ப எந்த எந்த ஜட்ஜ் வந்து இது பண்ணாருன்னா, இதுல நெறைய கொஸ்டின் கேட்கலாம். எந்த ஜட்ஜ்ன்னு கேட்கலாம். யார கொன்னாங்கன்னு கேட்கலாம். எத்தன பேர கொன்னாங்கன்னு கேட்கலாம். எப்படி கொன்னாங்கன்னு கேட்கலாம். ஒரே இதுல 4 கொஸ்டின்ஸ் அவங்க கேட்கலாம். சரியா? அப்ப இந்த ஷம்கார்ல வந்து இது நம்ம படிச்சுட்டோம். அதுக்கப்புறமா தே த லேண்ட் வாஸ் இன் பீஸ். எத்தனை இயர்ன்னு சொல்லப்படல. ஸோ த லேண்ட் வாஸ் ஆக்சுவலி இன் பீஸ். அதோட முடிச்சிடுறாங்க. இப்ப நீங்க உடனே டக்குனு என்ன பண்ணணும்? அடுத்து உங்க சார்ட் எடுத்து போட்டுறணும். ஷம்காரு. ட்ரைப் சொல்லப்பட்டிருக்கா? சொல்லப்படல. அவர பத்தின இந்த 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 இன்ஃபர்மேஷன் மட்டும் தான் இருக்கு. எவ்வளோ நாளு அடிமைகளா இருந்தாங்களா? சொல்லப்படல. ஐயோ! ஸ்பெல்லிங் தப்பா போட்டிருக்கேனே. சாரி. பிலிஸ்தைன்ஸ் கீழ அடிமைகளா இருந்தாங்க. எவ்வளோ வருஷம் பீஸ் இருந்தது? சொல்லப்படல. டெத்து சொல்லப்படல. ஒண்ணும் சொல்லப்படல. சொல்லப்பட்ட இன்ஃபர்மேஷன் இது மட்டும் தான். சார்ட்ல போட்டீங்கன்னா வேலை முடிஞ்சுச்சு. ஈஸி ஆயிடுச்சு. ஓகே. அடுத்தது ஜட்ஜஸ் 4க்கு வந்துட்டோம். இதுதான் நம்மளோட லாஸ்ட் போர்ஷன். அடுத்து 10 மினிட்ஸ் இருக்கு. தாராளமா முடிச்சிடலாம். ஸோ இப்போ டெபோரா. அடுத்தது வந்து திருப்பி இஸ்ரேலைட்ஸ் என்ன பண்றாங்க? டிட் ஈவில் இன் த லார்ட் சைட். இப்போ யார் இங்க ஜட்ஜா இருக்கிறாங்க அப்படின்னா டெபோரா. ஒன்லி ஒன் லேடி ஜட்ஜ். அப்ப ஆண்டவர் வந்து அந்த நேரத்துல என்ன கொடுக்குறாரு? ஜட்ஜ் வர்றதுக்கு முன்னாடி ஆண்டவர் வந்து இப்போ அவங்க தப்பு பண்ணணுமே யார் கையிலாவது ஒப்பு கொடுக்கணும். அதுதானே நெக்ஸ்ட் ஸ்டெப். அப்ப யார் கையில ஒப்பு கொடுக்குறாங்க? இந்த கானனைட் கிங் கிட்ட ஒப்பு கொடுக்குறாங்க. கிங் ஜபின் ஆஃப் ஹேசார். நம்ம சர்ச்ல கூட ஒரு ஜபீன் அண்ணா இருக்காங்க. அவரை ஞாபகம் வச்சுக்குவாங்க. அவர் அந்த ஜபீன் ராஜா கிட்ட வந்து ஆண்டவர் வந்து ஒப்பு கொடுத்துறாரு. அப்ப அந்த ஜபீன் ராஜாவோட கமாண்டர் பேரு சிசேரா. எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்? ஜபீன் அண்ணாவோட ஒய்ஃப் அக்கா இங்க இருக்காங்களான்னு தெரியல. சோஃபியா அக்கா. அவங்க பேரு எஸ்ல தான் ஸ்டார்ட் ஆகுதா? ஸோ சிசேரா எஸ்ல ஸ்டார்ட் ஆகுது. அப்படி ஞாபகம் வச்சுக்கலாம். அப்ப சிசேரா அதான் கமாண்டர் ஆஃப் ஹிஸ் ஆர்மி. அப்ப அவங்க வந்து எங்க ஸ்டே பண்ணியிருந்தாங்க? அப்போ வந்து இந்த சிசேரா கிட்ட என்ன இருந்தது? 900 அயர்ன் சேரியட்ஸ் இருந்தது. இப்ப ஞாபகம் வருதா யாருக்காவது? நான் முன்னாடி சொன்னேன் அயர்ன் சேரியட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்லைட்ல பார்த்தோம். ஞாபகம் வச்சுக்கோங்க. நான் பின்னாடி கேட்பேன்னு சொன்னேன் இல்லையா? ஆண்டவர் வந்து ஜூடா ட்ரைபு கிட்ட துரத்த சொல்லி இருந்திருப்பாரா? அவர் கானான் தேசத்துல இருக்கிறவங்க, அந்த ஹில் கண்ட்ரியில இருக்கிறவங்க எல்லாத்தையும் துரத்தி இருப்பாங்களா? ஆனா ஒரு போர்ஷனை மட்டும் துரத்தாம வச்சிருந்திருப்பாங்களா? யாரது? பிளைன்ஸ்ல இருக்கிறவங்க. அந்த பிளைன்ஸ்ல இருக்கிற பீப்புள் கிட்ட என்ன இருக்குன்னு சொல்லி பார்த்தோம். அயன் சாரியட்ஸ் இருக்குன்னு சொல்லி பார்த்தோம் இல்லையா? சின்னதா அன்னைக்கு இருந்திருப்பாங்க. துரத்தி விட்டு அவங்கள அடிமைகள் ஆக்கிட்டாங்க. இன்னைக்கு அவங்க எவ்வளவு பெருசா வளர்ந்து வந்து நிக்கிறாங்க? 900 அயன் சாரியட்ஸோட இவங்களுக்கு எதிராக வராங்க. பாவம் சின்னதா இருக்கும்போதே ஒழிச்சு கட்டினாதான் உண்டு. அந்த பாவத்தை வளர விட்டானா அது திருப்பி பெருசாகி நம்மகிட்டயே திரும்பி வந்து நிற்கும். விடிவு இல்லாம போயிடும். ஸோ அந்த 900 அயன் சாரியட்ஸ் ஓட வந்தாங்க. ஆனா இந்த
இந்த இடத்துல இந்த ஒரு ஜட்ஜ இதுவரைக்கும் படிச்சதுல, இதுக்கப்புறமா நம்ம படிக்க போகல இல்லையா? இதுவரைக்கும் படிச்சதுல ரூத்லெஸ்லி அப்ரெஸ்ட் அப்படின்னு இந்த சிசேரா தான் சொல்லியிருக்கும். அது அது எவ்வளோ படிக்கவே கஷ்டமா இருக்கு இல்லையா? அன்னைக்கே ஒழிச்சு கட்டியிருக்க வேண்டியிருக்கும் அவங்க. இந்த அயர்ன் சாரியர்ஸ் வச்சிருந்தவங்கலாம் அன்னைக்கே தீர்த்து கட்டிட்டு இருந்திருக்கணும் இல்லையா? ஆண்டவர் சொன்னபடி கேட்டிருந்தாங்கன்னா, விட்டு வச்சதுனால ரூத்லெஸ்லி அவங்க அப்ரெஸ் பண்ற அளவுக்கு இவங்கள ஒப்பு குடுத்துட்டாங்க. இல்லையா? எத்தன வருஷத்துக்கு? 20 இயர்ஸ்க்கு அப்ரெஷன்ல இருந்துட்டாங்க. அதுக்கப்புறம் என்னாச்சு? ஆஸ் யூசுவல் ஆண்டவர்ட்ட அழுவுறாங்க. ஆண்டவர் மனசு இறங்குறாரு. உடனே என்ன பண்றாங்க? டெபோரா அப்போ வந்து அந்த இடத்துல ஆல்ரெடி அவங்க ஜட்ஜா இருக்கிறாங்க அந்த ட்ரைப்ல. ஸோ அந்த டெபோரா மூலமா தான் ஆண்டவர் வந்து அ பேசுறாரு. டெபோரா யாரு? வைஃப் ஆஃப் லாபிடோத்து அண்ட் ஷி வாஸ் அ ப்ராஃபட் ஹூ வாஸ் ஜட்ஜிங் இஸ்ரேல் அட் த டைம். எங்க இருக்காங்கன்னா, எப்ராஹிம்ல தான் இருக்கிறாங்க. நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். அதனால தான் அவங்கள எப்ராஹிம் கோத்திரத்துக்கு நம்ம டேக் பண்றோமே தவிர, ஷி இஸ் ஃப்ரம் எப்ராஹிம் அப்படின்னு சொல்லி எங்கேயும் சொல்லப்படல. ஃப்ரம் த ட்ரைப்ன்னு. ஸோ டெபோரா என்ன பண்றாங்க? அவங்க வந்து ஷி சென்ட் ஃபார் பாரக். பாரக்க வந்து வர வைக்கிறாங்க. பாரக் எங்க தங்கி இருக்கிறாரு? கடேஷ் அப்படிங்கிற இடத்துல அடுத்த ஸ்லைட்ல காட்டுவேன். கடேஷ் எங்க இருக்கு? நஃப்தலி ட்ரைப் அந்த ஏரியால இருக்குது. மேல டாப்ல இருக்கும் நஃப்தலி. இப்ப அந்த நஃப்தலியில இருக்கிற கடேஷ்ல இருக்கிற பாராக்க வந்து கூப்பிட்டு அனுப்புறாங்க. அப்போ ஒரு சின்ன ஸ்டோரி இருக்கு. அத நெக்ஸ்ட் சைட்ல பார்ப்போம். இப்ப பாராக் வந்து அட்டாக் பண்றாரு. அட்டாக் பண்ணும்போது சிசேரா வந்து அங்க வந்து அவர் சேரியட்ல இருந்து இறங்கி அவர் வந்து ஹி எஸ்கேப்ஸ் ஆன் ஹிஸ் ஃபுட். ஆண்டவர் வந்து ஒப்பு கொடுத்துறாரு. ஸோ சிசேரா வந்து ஓடி போகும்போது அந்த இடத்துல சிசேரா யாரால கொல்லப்படுறாரு? பராக்கால கொல்லப்படல. அதுக்கான ரீசன் நம்ம நெக்ஸ்ட் ஸ்லைட்ல பார்ப்போம். அதுக்கு பதிலா ஜாயல் அப்படிங்கிற ஒரு லேடியினால தான் கொல்லப்படுறாங்க. அவங்க வந்து அந்த ஹேமர் அண்ட் டென்ட் பெக்க வச்சு தலையில அடிச்சு கொன்னுடுறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம். அதுக்கப்புறமா அவர் செத்துருவாரு. அதுக்கப்புறமா என்னாச்சு? இஸ்ரேல் தேசத்துக்கு சமாதானம் வருது. இப்ப எத்தனை வருஷம் சமாதானத்துல இருக்காங்க? 40 இயர்ஸ்ல சமாதானத்துல இருக்காங்க. இதுதான் அந்த ஜட்ஜுக்கான அந்த அவுட்லைன். அந்த அவுட்லைன்ல வரணுங்கிறதுக்காக இப்படி இப்படி சின்னதா சுருக்கி போட்டிருக்கேன். இப்ப இந்த டெபாராவோட இத பார்த்தீங்கன்னா, ஆ பாராக் இருக்காரு இல்லையா? காடேஷ், நப்தலி இங்க இருக்கு பார்த்தீங்களா? நப்தலி. இந்த நப்தலியில வந்து காடேஷ் இருக்கா? இந்த இடத்துல. இந்த இடத்துல தான் வந்து அவர் இருக்கிறாரு. டெபோரா எங்க இருக்காங்க? எப்ராஹிம்ல இருக்காங்க. டெபோரா இந்த இடத்துல இருக்காங்க, எப்ராஹிம். அவர் எங்க இருக்கிறாரு? இங்க நப்தலியில இருக்கிறாரு. ஸோ இங்க இருந்து அவங்க அங்க அவங்கள கூப்பிட்டு விடுறாங்க. இந்த இடத்துல இருக்கு காடேஷ். இப்ப கூப்பிடுறாங்க. கூப்பிட்டு விடும்போது அவர் வந்து என்ன சொல்றாரு? இந்த மாரி இவங்க சொல்றாங்க, ஆண்டவர் உன்ன கமாண்ட் பண்றாரு. நீ ஒரு 10,000 பேர கூப்பிட்டுட்டு எங்கிருந்து? நப்தலி அண்ட் ஜெபுலன். ஓகே ஞாபகம் வச்சுக்கணும். இவரு நப்தலியில இருக்கிறாரு. ஸோ நப்தலி பை டிஃபால்ட் அங்கிருந்து ஆளுங்கள கூப்பிட்டாங்க. ஜெபுலன் ஏன்னா கூடவே பக்கத்திலேயே இருக்கு. அத ஞாபகம் வச்சுக்கணும். ஓகேவா? இந்த 2 இடத்துல இருந்தும் 10,000 பேர கூப்பிட்டுக்கிட்டு, இந்த மாரி போங்க. சாரியட்ஸ், வாரியர்ஸ் எல்லாத்தையும் கூப்பிட்டுட்டு, கிஷான் ரிவருக்கு போங்க அப்டின்னாங்க. டக்குன்னு 1 மினிட்டுக்குள்ள யாராவது ஒருத்தவங்க அன்மியூட் பண்ணி, கிஷான் ரிவர்னா உங்களுக்கு என்ன ஞாபகத்துக்கு வருது? கிங்ஸ்ல இருந்து. டக்குன்னு சொல்லணும், டக்குன்னு சொல்லணும். கிஷான் ரிவர். ஞாபகம் இல்லையா? ஓகே. இப்படி ஒரு பேர் நம்ம ஆல்ரெடி படிச்சிருக்கோம்னா, திருப்பி போய் பார்க்கணும். இல்லன்னா நம்ம மனசுல பதியவே பதியாது. கிஷான் ரிவர்னா படிச்சிருக்கோமே அப்படின்னு சொல்லி நம்ம உடனே அங்க போய் பார்க்கணும் இல்லையா? கிஷான் ரிவர்ல என்ன நடந்துச்சு? எலியா தீர்க்கதரிசி, பாகால் தீர்க்கதரிசிகள் 400 பேர கொண்டு கொண்டு போய் கொண்டு போட்டாரு இல்லையா? அது எந்த இடத்துலன்னு போய் திருப்பி படிச்சு பாருங்க. அது கிஷான் ரிவர்ல. ஓகேவா? அந்த கிஷான் ரிவர்ல தான் அந்த ஒரு இன்சிடென்ட் நடக்கும். அந்த ஒரு 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 சிக்னிஃபிகன்ஸ் அந்த கிஷான் ரிவர் வேலிக்கு இருக்கு. ஓகே. இப்ப அந்த இடத்துக்கு போக சொல்லி சொல்றாங்க. ஓகேயா? தேர் ஐ வில் கிவ் யூ விக்டரி ஓவர் ஹிம் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சொல்றாரு. ஆனா இந்த பாராக் என்ன சொல்றாரு? நான் வந்து நீ வந்தாதான் நான் போவேன் அப்படின்னு சொல்லிட்டு. இதுல ஒரு சின்ன ஒரு 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 லேர்னிங் கூட நமக்கு இருக்கு. நம்மளோட லைஃப்ல கர்த்தர் ஊழியத்துக்கு கூப்பிட்டா ஊழியத்துக்கு போயிரணும். அவங்க வந்தாதான் போவேன், இவங்க வந்தாதான் போவேன், அவங்களையும் கூட்டிட்டு வருவேன், இவங்களையும் கூட்டிட்டு வருவேன். இந்த கதையெல்லாம் இருக்கக்கூடாது. இருந்ததுன்னா அதற்கான ஆண்டர் நமக்கு கிடைக்காது. உங்ககிட்ட உங்களுக்கான ஸ்பெஷல் காலிங் கர்த்தர் கேட்டார்னா, கர்த்தர் இந்த ஊழியத்துல நீ இறங்கு, இந்த ஊழியத்த பண்ணுன்னு உங்ககிட்ட தெளிவா பேசினாருன்னா இறங்கிரணும். கர்த்தர் மட்டும் தான் நமக்கு கூட துணையா இருக்கணும். அத ஞாபகத்துல வச்சுக்கோங்க. பாராக் அந்த மாரி முடியாதுன்னு சொன்னதுமே அங்க என்ன ஆயிருச்சு? உடனே வந்து ஐ வில் கோ பட் உனக்கான ஹானர் கிடைக்காதுன்னு சொல்லிட்டாங்க. பாராக்கு கையால செத்து பாராக்கோட ஹானர் வந்திருக்க வேண்டியது. ஆனா கடைசியில அவர் செத்தது ஒரு லேடியோட கையால. ஓகே. என்ன நடக்குது? இப்ப பாராக் வந்து சொன்ன மாரி செய்றாரு. ஜெபுலூன்ல இருந்து, நப்தலில இருந்தும் 10,000 வாரியர்ஸ கூப்பிட்டுக்கிறாரு. கூப்பிட்டுட்டு டெபோராவும் அவங்க கூட சேர்ந்து அவங்க வந்து அந்த இதுக்கு போறாங்க. காடேஷ். எங்கருந்து போறாங்க? மவுண்ட் தபூர் இந்த இடத்துக்கு போறாங்க. போய் அங்க இருக்கிறாங்க. இப்ப சிசேரா இருக்கார் இல்லையா? அந்த கமாண்டர். இந்த ராஜாவோட கமாண்டர். அந்த கமாண்டருக்கு இந்த நியூஸ் போகுது. இந்த மாரி பாராக் வந்து இந்த மாரி வந்திருக்கிறான். மவுண்ட் தபாருக்கு வந்திருக்கிறான் அப்படின்னு சொன்னதுமே, இவரோட என்ன பண்றாரு? இவரோட 900 அயர்ன் சாரியட்ஸையும் தூக்கிட்டு அங்க போறாரு. எங்க போறாங்க? கிஷான் ரிவர் கிட்ட போறாங்க. கிஷான் ரிவர் இங்க இருக்குது பாத்தீங்களா? இந்த இடத்துல தெரியுது. இங்க இருந்து இப்படி போறாங்க. ஓகேவா? இங்க வந்து மீட் பண்றாங்க. மீட் பண்ணி ஃபைட்டுக்கு. அப்ப வந்து அங்க அட்டாக் பண்ணும்போது,
ஆண்டவர் வந்து அவங்க கையில ஒப்பு கொடுத்துட்றாரு இஸ்ரவேல் கையில. ஸோ சிசெரா வந்து ஓடி போறான். ஓடி போகும்போது அங்க என்ன போறான், பை ஃபுட் ஓடி போறான். 900 அயன் சாரியட்ஸ் வச்சவனுக்கு அந்த ஒரு சாரியட் கூட ஹெல்ப்புக்கு வரல கடைசியில. காலால தான் ஓடி போறான். கர்த்தர் கையில ஒருத்தர் கையில ஒப்பு கொடுத்துட்டாங்க அப்படின்னா எதுவுமே வந்து ப்ரொடெக்ட் பண்ண வராது. அப்போ வந்து சிசேரா என்ன பண்றாங்க, ஓடி போகும்போது அங்க ஒரு டென்ட்டுக்குள்ள போறாங்க. யாரு? அந்த ஜெயல் அப்படிங்கிற அவங்களோட டென்ட். அவங்க யாருன்னா, ஹெபர் அப்படிங்கிறவங்களோட ஒய்ஃப் கெனைட். ஓகே. இந்த கெனைட்ட பத்தி தான் நம்ம முன்னாடி ஒரு இடத்துல படிச்சோம். உங்களுக்கு ஞாபகம் இருக்கான்னு தெரியல. ஆராத் அப்படிங்கிற ஒரு இடத்துக்கு வந்தாங்க. அவங்க வந்து இஸ்ரவேல் ஜனங்க கிடையாது. சொன்ன ஞாபகம் இருக்கா? இஸ்ரவேல் ஜனங்க கிடையாது. யூதா பீப்புள் எரிகோல இருந்து வரும்போது ஒரு கூட்டத்தார் அவங்க கூடவே சேர்ந்து வந்தாங்க. வந்து இங்க யூதா கிட்டயே ஆராதுங்கிற இடத்துல வந்து ஸ்டே பண்ணிக்கிட்டாங்க அப்படின்னு நான் சொன்னேன். ஞாபகம் இல்லைன்னா திருப்பி போய் இந்த ஸ்லைட்ல பாருங்க ரெக்கார்டிங்ல. அந்த இடத்துல தங்கி இருக்கிறவங்க தான் இந்த ஹெபேரு. அவங்க வந்து கானைட் பீப்புள். அவங்களோட ஃபேமிலியில இருக்கிற ஒரு லேடி தான் வந்து ஜயல். ஓகேவா? அவங்க வந்து ஆனா ஃபார் சம் ரீசன் தேவர் இன் ஃப்ரெண்ட்லி டேர்ம்ஸ் வித் கிங் ஜபின் ஆஃப் ஹெசர். ஓகேவா? அது எப்படி நடந்தது எனக்கு தெரியாது. பட் அது வந்து அவங்களோட ஃப்ரெண்ட்லி ரிலேஷன். ஸோ இவர் தைரியமா அங்க போறாரு. நம்மளோட இதுதானே அப்படின்னு சொல்லிட்டு. அங்க போய் இருக்கும்போது இந்த அம்மா என்ன பண்ணுது, அவரை வாங்க வாங்கன்னு சொல்லி உள்ள படுக்க வச்சு நல்ல பிளாங்கெட் எல்லாம் மூடி, நான் வந்து உங்களை ப்ரொடெக்ட் பண்ணிக்கிறேன். வர்றவங்க கிட்ட எல்லாம் இல்லைன்னு சொல்லிடுறேன் அப்படின்னு தண்ணி கேட்கிறாரு. நம்ம ரொம்ப அன்பா வீட்டுல இருந்து பால் எல்லாத்தையும் எடுத்து கொடுத்து அவங்கள குடிக்க வச்சு பிளாங்கெட் எல்லாம் மூடி வச்சிருது. அப்ப அவர் சொல்றாரு, யாராவது வந்து எனக்கு கேட்டாங்கன்னா நான் இல்லைன்னு சொல்லிடு அப்படின்னு. சரி சரின்னு சொல்லி மூடி வச்சுட்டு அவர் நல்லா அசந்து தூங்குனதுக்கு அப்புறமா ஹேமரையோ டென்ட் பேக்கையோ எடுத்து மண்டையிலயோ போட்டு என்ன பண்ணிருச்சு, கொன்னுருச்சு. அதுக்கப்புறமா பாராக் வந்து அந்த ஏரியா வழியா போறாரு சிசெராவை தேடிட்டு. ஏன்னா அவன் ஓடி போயிட்டானே அப்படின்னு தேடிட்டு போகும்போது அப்ப இந்த அம்மா சொல்லுது, வா வா இங்கதான் இருக்கிறான், நீ தேட வந்த ஆள் இங்கதான் இருக்கிறான் அப்படின்னு சொல்லி செத்து போன அந்த ஆளை வந்து காட்டுறாப்புல. கர்த்தர் அன்னைக்கு நாள்ல வந்து அவங்க கையில ஒப்பு கொடுக்குறாரு. ரொம்ப ரொம்ப இதா இருந்தது. நம்ம வந்து ஆக்சுவலி ஸ்பீக்கிங் கிங் ஜாபானுக்கு வேண்டப்பட்டவங்கன்னா இஸ்ரேலுக்கு அவங்களும் வந்து எதிரிகளா தான் இருந்திருக்கணும் இல்லையா? கர்த்தர் நினைச்சாருன்னா சத்துருக்களையும் சமாதானமாகும்படி செய்வார் இல்லையா? அதுதான் இந்த ஸ்டோரியில நம்ம அழகா கத்துக்க முடியும். சம்பந்தமே இல்லாத ஒரு லேடி வந்து என்ன பண்ணுது, ஆண்டவரோட காரியத்தை வந்து நிறைவேற்றுது. லாஸ்ட்டுக்கு வந்துட்டோம். இப்போ வந்து திருப்பியும் அந்த சார்ட்ட ஒரு வாட்டி குயிக்கா போட்டுட்டோம் அப்படின்னா, உங்க சார்ட் ஆல்ரெடி எழுதி வச்சிருந்தீங்கன்னா, டெபோராவை பத்தி போடும்போது, டெபோரா, ஜட்ஜ் நேமு, ட்ரைபு, இப்ராஹிம். நான் அதனால பர்பிள்ல போட்டிருக்கேன். ஏன்னா பைபிள் எக்ஸ்பிளிட்டா சொல்லப்படல. அவங்க வந்து யாரோட ஒய்ஃபு, எங்க இருந்தாங்க. ஷி யூஸ் டு சிட் அண்டர் ட்ரீ ஆஃப் டெபோரா. அது பேரே இருக்கு. ட்ரீ ஆஃப் டெபோரா. அது வந்து இந்த 2 இடத்துக்கு இடையில நீங்க படிக்கும்போது அது தெரியும். அங்கதான் உட்கார்ந்து அவங்க ஜட்ஜ் பண்ணிட்டு இருப்பாங்க. பாராக்கு கூப்பிடுவாங்க. ஷி வென்ட் அப் டு கடாஷ் வித் தெம். 20 இயர்ஸ் அடிமைத்தனத்துல இருக்கிறாங்க. யாருகிட்ட? கிங் ஜபின் ஆஃப் கானான்னு. அதுக்கப்புறமா அவரோட கமாண்டர் பேர் சிசரா. எத்தனை நாள் பீஸ்ஃபுல்லா இருந்தாங்க? 40 இயர்ஸ் பீஸ்ஃபுல்லா இருந்தாங்க. அப்புறமா அவங்களோட டெத்தை பத்தி எதுவுமே சொல்லப்படல. ஸோ வந்து அதோட இது முடிஞ்சிச்சு. இதோட 4th சாப்டர் முடிஞ்சது. நம்மளோட ரீகேப்பும் முடிஞ்சது. கரெக்டா 9 o'clock முடிச்சிட்டேன். 5th சாப்டர்ல வந்து சாங், டெபோராவோட சாங், அதை பத்தி தான் அது அடுத்த பைபிள் கிளாஸ்ல இருந்து நம்ம படிக்க போறோம். இப்போ உங்களுக்கு ஓகேனா ஒரு 2 மினிட்ஸ் எக்ஸ்ட்ரா எடுத்துக்கலாம்னா ஐ வில் குவிக்லி கோ பேக். அந்த ஒரு மெசபடாமியா ஸ்லைட்ல வந்து ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன். இஃப் யூ ஆர் இன்ட்ரெஸ்டட் ஐ வில் கோ பேக். அதர்வைஸ் நம்ம க்ளோஸ் பண்ணிக்கலாம். Continue, Cynthia. ஓகே, குவிக்கா முடிச்சிடலாம். 2-3 மினிட்ஸ் தான். ஓகே, இப்போ இதுல பாத்தீங்கன்னா இப்போ நம்ம வந்து இந்த ஒத்தனியல் பத்தி பார்த்தோமா, இந்த மெசபடோமியா அப்படின்னு சொல்லி பார்த்தோம் இல்லையா? மெசபடோமியா ராஜா தான் ஃபர்ஸ்ட் இவங்களை வந்து அடிமைத்தனத்துக்கு கொண்டு வராரு. இந்த மெசபடோமியா எங்க இருக்கு, அது என்னங்கிறத இந்த ஒரு சின்ன ஒரு இதுல போட்டிருக்கேன். ஸோ இந்த டெரிட்டரியே வந்து மெசபடோமியா அப்படின்னு தான் சொல்லப்பட்டிருக்கும். நீங்க நியூ லிவிங் டிரான்ஸ்லேஷன் படிக்கும்போது மெசபடோமியான்னு இருக்காது, ஆராம் நஹாரிம் அப்படின்னு இருக்கும். அந்த அந்த இது அந்த இதுதான் இது. இந்த அசிரியா, நினேவே, இந்த அசூர் இது எல்லாத்தையுமே வந்து அவங்க கண்ட்ரோல்ல வச்சிருந்தாங்க. இது எல்லாமே சேர்ந்ததுதான் மெசபடோமியா. இதுக்கே அவர் ராஜாவா இருந்தார். ஓகே, இதுல வந்து நான் இப்போ உங்ககிட்ட சின்ன விஷயம் என்ன சொல்ல வந்தேன்னா, இப்போ காலேப குறித்து நம்ம பேசும்போது, காலேப் இப்ப ஏன் ஒத்தனியால ஜூடா அப்படின்னு சொல்லி நான் டேக் பண்ணேன் அப்படின்னு நான் உங்களுக்கு சொன்னேன் இல்லையா? ஏன்னா ஒத்தனியல் வந்து காலேபோட யங்கர் பிரதரோட சன்னு. அப்படிதானே பார்த்தோம்? கனாஸ் அவரோட சன்னு இல்லையா? இப்ப அந்த காலேப் வந்து ஜூடா அப்படின்னு சொல்லி நிறைய இடத்துல சொல்லப்பட்டிருக்கும். ஓகே, அதை தான் நான் உங்களுக்கு காட்ட போறேன். ஆனா ஆக்சுவலி ஜூடாவா அப்படின்னா அதுல ஒரு சின்ன ட்விஸ்ட் இருக்கு. அதையும் நான் உங்களுக்கு காட்டணும். பட் அது வந்து ஜட்ஜஸ் புக்குக்கு இதுக்கு சம்பந்தம் இல்ல. நீங்க இதை வச்சு அதை கன்ஃபியூஸ் எதுவும் பண்ணிக்க வேணாம். யூ ஜஸ்ட் கோ பை வாட் இஸ் தேர் இன் த ஜட்ஜஸ். ஹிஸ்டரி தெரியணுங்கிறதுக்காக நான் இந்த இடத்த கொண்டு வந்திருக்கேன். இப்போ நம்பர்ஸ் 13:6ல பாத்தீங்கன்னா, ஃப்ரம் த ட்ரைப் ஆஃப் ஜூடா காலேப் த சன் ஆஃப் ஜெஃபுனே அப்படின்னு தான் சொல்லப்பட்டிருக்கும். அப்ப ஜூடா கோத்திரத்துல இருந்து
ஜெப்புனேயின் குமாரனாகிய காலேப் அப்படின்னு தான் சொல்லப்பட்டிருக்கு. விச் மீன்ஸ் அவங்க ஜூடா கோத்திரம் அப்படிதான் இல்லையா? இதே நீங்க நம்பர்ஸ் 32:12 பாத்தீங்கன்னா காலேப் த சன் ஆஃப் ஜெப்புனா த கெனிசைட் அப்படின்னு இருக்கும். ஜூடாய்ட் ஆர் ஜூடாயிசம் ஜூடால அது எதுவுமே இல்ல. கெனசைட் அப்படின்னு ஒரு டேர்ம் யூஸ் பண்ணியிருந்திருப்பாங்க. யார பத்தி சொல்லும்போது காலேப. இவங்க 2 பேரை பத்தி சொல்லுவாங்க இல்லையா? ஹோலி ஃபாலோட் த லார்ட் அப்படின்னு சொல்லும்போது ஜாஷுவாவை பத்தி சொல்லும்போது சன் ஆஃப் நன்னு சொல்லியிருப்பாங்க. காலேப பத்தி சொல்லும்போது சன் ஆஃப் ஜெப்புனே ஃப்ரம் ஜூடா அப்படின்னு சொல்லாம சன் ஆஃப் ஜெப்புனே த கெனிசைட் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இப்ப யார் அந்த கெனிசைட் அப்படின்னு பார்த்தோம்னா ஜெனசிஸ்ல அதுக்கான ஆன்சர் நமக்கு இருக்கும். 15:19 பாத்தீங்கன்னா ஆண்டவர் வந்து ஆபிரகாம் கூட ஒரு கவனன்ட் பண்ணுவார். கவனன்ட் பண்ணி சொல்லுவாரு, ஐ ஹவ் given this land to your descendants all the way from the border of Egypt to the great Euphrates river, the land now occupied by. அப்ப அந்த டைம்ல ஆபிரகாம மெசபொட்டாமியால, மெசபொட்டாமியா தான் இல்லையா? ஆக்சுவலி பாபிலோன் ஊர்ல இருந்து தான் ஆண்டவர் ஆபிரகாம் அழைச்சிட்டு வருவார். ஆபிரகாம அழைச்சிட்டு வந்து பேர் கூட மாத்தல ஆபிராம். அந்த டைம்ல ஆண்டவர் வந்து நான் உனக்கு ப்ராமிஸ் பண்றேன்னு சொன்ன அப்பவே அங்க யாரு இருந்திருக்காங்க? இந்த கெனிசைட்டுங்கிற பீப்புள் இருந்திருக்காங்க. அந்த கெனிசைட்ல இருந்து வந்த ஒருத்தர் தான் ஜெப்புனே. சோ ஏன் அவரை ஜூடாவுக்கு டேக் பண்றாங்க, எப்படி அவரை ஜூடா கோத்திரத்துக்கு இணைக்கிறாங்க அப்படின்னு பைபிள்ல இல்ல, ஹிஸ்டரி புக்ஸ் படிச்சு பார்த்தோம்னா அவர் அவர் மேரி பண்ணிக்கிட்டது ஒரு ஜூடா உமன் ஆனதுனால அவர் அப்படியே அக்செப்டும் அவங்க பண்ணிக்கிட்டாங்க. அண்ட் தட் இஸ் ஹவ் காலேப் வந்து ஜூடால இருந்து அப்படிங்கிற மாதிரி வருது அப்படின்னு சொல்லப்படுறான். பட் ஆக்சுவலி ஸ்பீக்கிங் காலேப் வந்து ஜூடால இருந்தா அப்படின்னு கேட்டா ஃபாதரோட ஜீனியாலஜி படி பார்த்தா கிடையாது. ஹி இஸ் சன் ஆஃப் ஜெஃபனே. ஜெஃபனே வாஸ் எ கெனசைட். ஓகே, ஏன் இது இவ்வளவு அனாலிசிஸ் ஏன் பண்ணேன்னா ஒத்தனியல் ஜூடான்னு டேக் பண்ணும்போது சரி காலேப் ஜூடா தானே அப்படின்னு கன்ஃபார்ம் பண்ண போகும்போதுதான் எனக்கு இவ்வளவு விஷயங்கள் இருந்தது. ஸோ ஒத்தனியல் ஜூடா அப்படின்னு இதுல வந்து எங்கேயுமே எக்ஸ்பிளிசிட்டா மென்ஷன் பண்ணல. we just going because Caleb was actually from Judah. ஓகேவா? அவ்வளவுதான். ஏதாவது கொஸ்டின் இருக்குங்களா? நான் இன்னும் ரொம்ப குயிக்கா இவ்வளோத்தையும் கோ த்ரூ பண்ணிட்டேன். நீங்க ரெக்கார்டிங் இருக்கும், யூ கேன் லிசன் டு இட், வில் ஷேர் த ரெக்கார்டிங், திருப்பி படிச்சு பாருங்க. நிறைய ஸ்லைட்ஸ் இருக்கு. இன்னும் டூ மச் ஆஃப் இன்ஃபர்மேஷன் இன் வெரி ஷார்ட் டைம். பட் ஃபாலோ பண்ணியிருந்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் இப்பயே நீங்க படிச்சிருந்துருக்கலாம். இனி பைபிள் எடுத்து ஒரு சாப்டரா படிச்சீங்கன்னா ரொம்ப ஈஸியா மனசுல பதியும். பட் இப்போ நம்ம பார்த்ததுல ஏதாவது கொஸ்டின் இருக்கா, இல்ல நான் ஏதாவது விட்டு போயிருக்கிற மாதிரி உங்களுக்கு யாருக்காவது தெரிஞ்சதுன்னா நீங்க யாராவதுன்னா ஷேர் பண்ணுங்க. அதர்வைஸ் நம்ம க்ளோஸ் பண்ணிடலாம். ஓகே, எதுவும் இல்லைன்னா ஐ திங்க் அண்ணா நீங்க ஜாயின் பண்ணி க்ளோஸ் பண்ணுங்க. Thanks a lot, Cynthia. I mean, like, as always, recaps எல்லாம் compare பண்ண, I mean, everything is, I mean, you always have a trend, அது ஒரு storyline மாதிரி you kind of make it very simple to understand, at the same time very illustrative in the presentation. Really, God bless you for your efforts. I mean, within a short time, again, I know with all the busyness, taking up this is not easy, but at the same time you've made justified everything. I mean, 4 chapters on the alone, still going through that. I mean, recapping at least portion of what we studied, it really makes sense. I mean, with the next year's Bible quiz, I mean, it's going to be benefit for everybody. The only thing is, கொஸ்டின் பேப்பர் செட் பண்றவங்க இன்னைக்கு மீட்டிங்ல இருந்தாங்கன்னா தென் ஐ மீன் லைக் அவங்களுக்கும் தெரிஞ்சிருக்கும் நம்ம என்ன நீங்க எவ்ரி டைம் இது கேட்கலாம்னு சொல்லும்போது அவங்க நோட் பண்ணாங்கன்னு தெரியல, பார்ப்போம். நெக்ஸ்ட் இயர் கொஸ்டின் பேப்பர்லாம் தெரியும் அது. பட் ரியலி காட் பிளஸ் யூ ஃபார் யுவர் எஃபர்ட்ஸ். தேங்க்ஸ். டேனியல் ப்ரே பண்றீங்களா? நான் ப்ரே பண்ணி முடிச்சிட்டுமா? அண்ணா டிராப் ஆயிட்டேன். சரி, நான் பண்ணுங்க. பண்ணுங்க டேனியல். ஓகே, எங்களை நேசிக்கிறீங்களா அன்பின் ஆண்டவரே, இந்த ராத்திரி வேலைக்காக உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். உங்களுடைய சமூகத்திலே ஆண்டவரே விதமாய் நாங்கள் சபையில உள்ள எல்லாரும் கூட ஆண்டவரே இந்த ரீகேப்ப ஆண்டவரே ஹிஸ்டரியாக என்னென்னலாம் நடந்ததுன்னு கோர்வையாக இணைத்து ஆண்டவரே அதை கற்றுக்கொள்ள ஆண்டவரை நீர் உதவி செய்ததற்காக உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். அருமையான சகோதரி சிந்தியாவுக்கு கொடுத்திருக்கிற எல்லா ஞானத்துக்காக ஆண்டவரே, எல்லா
பரிசுத்தாவியானவருடைய வழிநடத்துதலுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்து இங்கே கூடியிருக்கிற ஒவ்வொருவரையும், குடும்பத்தையும், பிள்ளைகளையும் உடைய கருத்துக்களாக ஒப்புக் கொடுக்கிறோம். பாஸ்டரையும் சிஸ்டரையும் உடைய கருத்துக்களாக ஒப்புக் கொடுக்கிறோம். எங்களையும் தாழ்த்தி உடைய சமூகத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். தொடர்ந்து ஆண்டவரே வருகிற நாட்கள்ல மறுபடியும் நாங்கள் ஆலயத்திலே வந்து உம்மை ஆராதிக்கும் வரை உம்முடைய கரம் எங்கள் ஒவ்வொருவரையும் வழிநடத்தி நாங்கள் ஜெபிக்கிறோம். இதுல கற்றுக்கொண்ட காரியங்களை ஆண்டவரே நாங்கள் இது ஒரு நிழல் போல இருக்கிறது. எங்களுடைய வாழ்க்கையில உள்ள இந்த காலகட்டத்திலே உள்ள காரியங்களையும் ஆண்டவரே அதை தொடர்பு படுத்தி நாங்கள் அதை உணர்ந்து அதுல இருதயத்திலே அதை தைத்து வைத்து அதன்படி நாங்கள் உம்மை எப்பொழுதும் உம்மை பின்தொடர, உம்மை சார்ந்து கொள்ள எங்களுக்கு உதவி செய்யும். எங்களை தாழ்த்தி உம்முடைய சமூகத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். இப்ப இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். Thanks everyone for joining, and